Hi, hi. Om Sai. Yes. Hi, hi. Good morning, Jay Lakshmi. Good morning, Ramya. Yes, good morning. Hi, hi, hi. Krishna. Yes, hi. Voice கேட்கலையா? Voice not audible. One second. சுத்தமா கேட்கலையா? Hello. இப்போ கேக்குதா? இப்போ கிளியரா? இப்போ கேக்குதா? கிளியரா இருக்கா? Is it audible now? Hello. Hello. இப்போ கிளியரா இருக்கா? Is it audible? Clear? Hello.
எஸ் இப்போ கேட்குதா? வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? இஸ் இட் கிளியர் நவ்? இப்போ கிளியராக இருக்கா வாய்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே. எஸ் எஸ் பர்ஃபெக்ட். ஓகே ஓகே. இது கொஞ்சம் சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆட்டோ அப்டேட் ஆகிடுது சில நேரத்தில், அதனால் வரக்கூடிய பிரச்சனை. ஆடியோவுக்கும் நமக்கு எப்போவுமே இந்த பிரச்சனை இருந்துனே இருக்குது. ஓகே ஃபைன். சூப்பர், வெரி குட் வெரி குட். என்னாச்சு, பஃபர் ஆகுதா? பஃபரிங் பஃபரிங்கா, நெட்வொர்க் இஷ்யூவா? இப்போ செக் பண்ணுங்க, எனக்கு கரெக்டாக இருக்கு. ரைட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் கைனமேட்டிக்ஸ். நம்ம மொத்தமாக 3 கொஷின் எதுலேருந்து மட்டும் வந்துருந்தது அப்படின்னா கைனமேட்டிக்ஸ்லேருந்து. அதுலேயே பர்டிகுலராக அந்த கொஷின் எல்லாமே எந்த சாப்டர் கீழே வருது அப்படின்னா மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், 1 டைமென்ஷனல் மோஷன்லேருந்து தான் அந்த கொஷினே வந்திருந்தது. சரியா? ரைட். அகெயின் பஃபர் ஆகுதா? ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு கொஷின் ஞாபகம் இருக்கா? இந்த கொஷின் எக்ஸாமில் எல்லோரும் ஆன்சர் பண்ணீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ நம்ம பார்க்குற கொஷின் இப்போ ரீசெண்டாக எழுதின எக்ஸாமில் வந்த கொஷின் 3 கொஷின் இருந்து 3 கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சொல்கிறீங்க திருங்க செக் பண்ணிடுறேன். இப்போ ஓகேவா? ஐ திங்க் இருக்குது, நெட்வொர்க் இஷ்யூவா என்னன்னு தெரியலையே, அப்படி ஆகுதுன்னு தெரியல. இன்னொரு கொஞ்சம் நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அந்த இன்னும் ஆஃபீஸ்க்கு யாரும் வரல, இன்னொரு 12 o'clock வந்துடுவாங்க. எஸ் இப்போ ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்? சிம்பிளாக அவங்க கேட்டிருக்கிறது என்ன, இந்த கொஷினை முதல்ல படித்த உடனே ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மைண்டுக்கு வந்திருக்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் எர்த்துன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, லைட்டுடைய ஸ்பீடு என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, யூனிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 லைட்டுடைய ஸ்பீடு வந்து யூனிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? ஸ்பீடு இன்ட்டு டைமு. டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா வெரி சிம்பிள் கொஷின். டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா ஸ்பீடு இன்ட்டு டைம். டைம் என்ன கொடுத்துருக்குறாங்க? 6 minutes 40 seconds. அப்போ நம்ம எதில் கன்வெர்ட் பண்ணி ஆகணும்? அதை செகண்ட் கன்வெர்ட் பண்ணி ஆகணும், பிகாஸ் எஸ்ஐ யூனிட் என்னது? டைமுக்கு செகண்டு. அப்போது 6 minutes ப்ளஸ் 40 seconds மினிட்டுக்கு மாற்றுங்க. 1 minute ஈக்குவல் டு 60 seconds ப்ளஸ் 40. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 360 ப்ளஸ் 40 ஆட் பண்ண எவ்வளோ? டோட்டல் டைம் இஸ் 400 seconds. ஸோ ஸ்பீடு வந்து 1, டைம் வந்து 400.
ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் இப்போ என்ன வரும் 400 நியூ யூனிட் அவங்க பற்றி அவங்க சொல்லவே இல்லை நியூ யூனிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆன்சர் இஸ் 400 எக்ஸாமில் எல்லோரும் கரெக்டாக பண்ணீங்களா இந்த கொஷினுக்கான ஆன்சரை எக்ஸாமில் எல்லாராலும் கரெக்டாக கொண்டு வர முடிஞ்சுதா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஷின் கைனமேட்டிக்ஸில் கேட்ட கொஷின் வெரி சிம்பிள் கொஷின் பேசிக் டிஸ்டன்ஸு ஸ்பீடு ஃபார்முலா வேறு எதுவுமே இதில் கிடையாது ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் டிஸ்டன்ஸு இந்த கேஸில் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணணும் ஸோ டைம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க டைமுடைய எஸ்ஐ யூனிட் செகண்டு மினிட்டும் செகண்டும் கலந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ 6 மினிட்டை முதல்ல செகண்டுக்கு மாற்றி டோட்டலாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் ஈஸி ரைட் போடலையா சி ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் ஏன் அங்கே போட மாட்டீங்க என்ன பிரச்சனையாக இருந்திருக்கணும் இந்த நியூ யூனிட்னு சொல்லி ஏதோ ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிருக்கணும் ஒன்று அந்த பிரச்சனை இருந்திருக்கணும் ரெண்டாவது யூனிட்டின்னு அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா அது எங்கே எடுக்கணுன்றது குழப்பம் வந்திருக்கலாம் மேபி அது சரியாக புரிஞ்சுக்காதவங்களுக்கு வந்த பிரச்சனை எதனால் அந்த கொஷின் புரியலன்னு யோசிச்சிங்களா எப்பயாவது ஆஃப்டர் சால்வ் பண்ணதுக்கப்புறம் எங்கே ஸ்ட்ரைக் ஆகாமல் போச்சு எது உங்களுக்கு புரியாமல் போச்சு யோசிச்சிங்களா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் எர்த் எப்பயுமே பேசிக் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் பேசிக் ஃபார்முலாவிலிருந்து புதுசாக டெரைவ் பண்ணி கொண்டு வர முடியும் சில கேஸுக்கு புது ஃபார்முலா தேவைப்பட்டா புரியுதா ரைட் ஸோ பட் இது வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி சிம்பிள் கொஷினை நீங்கள் படிக்கும் போதே ஒரு விஷயம் புரிஞ்சிடும் ஸ்பீட் ஆஃப் லைட்டின் வேக்கம் யூனிட்டின்னு சொல்லிட்டாங்க ஸோ லைட்டுடைய ஸ்பீடு ஃபிக்ஸ்டு கரெக்டாக அப்புறம் 6 minutes 40 seconds டு ரீச் த எர்த் ஃப்ரம் த சன்லேருந்து எர்த்து ரீச் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துருந்ததுன்னா அப்போ ரெண்டுத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா என்ன டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இதில் வேறு எதுவுமே யோசிக்கிறதுக்கும் ரொம்ப ட்ரிக்கியாகவோ எதுவுமே கிடையாது இட்ஸ் அ டைரக்ட் கொஷின் சிம்பிள் கொஷின் வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஸோ கொஷின் வந்து நீங்கள் படிக்க நம்ம சால்வ் பண்ண மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா திடீர்னு ஒரு கொஷின் வந்து ஒரு சேலஞ்சான கொஷின் இருக்கும் அடுத்த கொஷின் திடீர்னு பார்த்தா ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த ப்ரீவியஸ் கொஷின் கொஞ்சம் அட்வான்ஸான மெத்தடில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணக்கூடிய கொஷின் யோசிச்சோன்னா அடுத்து வர கொஷின் நம்ம மைண்ட் வந்து ஆக்சுவலாக எப்படி யோசிக்கும் ரொம்ப டெப்த்தாக யோசிக்கும் அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யோசிக்கணும் ரீட் பண்ணும்போதே அதை என்ன கொடுத்துக்கிறாங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு கடை நோட் பண்ணிவிட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும் காட் இட் புரியுதா எஸ் இதை இருங்க நான் சொல்கிறேன் ஸ்டாப் பண்ண சொல்கிறேன் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க இந்த கொஸ்டின் பண்ணீங்களா எல்லாரும் இது கரெக்டாக ஆன்சர் வந்துதா இந்த கொஸ்டின்லாம் சிம்பிளான கொஸ்டின் கிராஃப் எப்பயுமே ரொம்ப ஈஸி நல்லா புரிஞ்சுங்க எந்த நீட் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி கிராஃபை பொறுத்த வரைக்கும் பேசிக் ரிலேஷன் பேசிக் ஃபார்முலா கரெக்டாக தெரியணும் எது கொடுத்தா எது இன்க்ரீஸ் ஆகுது எது டிக்ரீஸ் ஆகுது டைமாக எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்றதை முதல்ல செக் பண்ணணும் ரைட் ஸோ இந்த கேஸில் இதில் எது கரெக்டு முதல்ல எது தப்புன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பாருங்கள் இந்த கிராஃப் இதில் எல்லாத்துலேயும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் காமனாக கன்ஃபார்ம் பண்ண முடியும் என்ன அப்படின்னா இந்த கிராஃபை எப்படி யோசிக்கணும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஸ்டினை முதல்ல ரீட் பண்ணுங்கள் த ஃபாலோவிங் பிளாட்ஸ் ஷோ வேரியேஷன் ஆஃப் வெலாசிட்டி v வித் டைம் ஆஃப் எ பால் த்ரோன் கொஸ்டினை முதல்ல படிக்கும் போதே சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும் த்ரோன் வெர்டிக்கலி அப்வர்டு அண்டு ஃபாலிங் பேக் அப்படின்னு கிளியராக கொடுத்துருக்காங்க which of the following plots is are கரெக்ட்னு கேட்டிருக்காங்க கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்னன்னு பார்க்கணும் டைம் வெலாசிட்டி எல்லாமே டைம் வெலாசிட்டி ஸோ இதுதான் ஆக்சுவலாக கொடுத்துருக்குறாங்க பாலை த்ரோ பண்ணும்போது என்ன நடக்கும் ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கணும் பாலை த்ரோ பண்ணும்போது என்ன நடக்கும் இது ஆப்ஷன் என்ன நடக்குதுன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஈஸியாக ஆன்சர் போட்டுற முடியும்
இது சர்ஃபேஸ். ஒரு பாலை நீங்கள் இப்படி த்ரோ பண்ணுறீங்க. ஸோ இது ஒரு மேக்ஸிமம் ஹைட், இது ஒரு பால், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, நம்ம ரெஃபரன்ஸுக்கு பால்னு எடுத்துக்கிறோம். நீங்கள் இங்கே இனிஷியலாக த்ரோ பண்ணும்போது வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? நீங்கள் கொடுக்குற வெலாசிட்டி இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும். தட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி. யூ வந்து சம் வேல்யூ இருக்கும். புரியுதா? அப்போது டைம் என்னவாக இருந்திருக்கும்? டைம் என்னவாக இருக்கும்? 0 செகண்டாக இருக்கும். புரியுதா? சம் வெலாசிட்டி இருக்கும், சம் வேல்யூ. கரெக்டா? இங்கே என்ன இருக்கும்? சம் இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். 0 செகண்டில் நீங்கள் த்ரோ பண்ணும்போது இனிஷியலாக வெலாசிட்டி என்ன கிடையாது? 0 கிடையாது. டைம் 0வாக இருக்கும்போது அதுதான் நம்ம த்ரோ பண்ணும்போது கொடுக்குற வெலாசிட்டி தான் அந்த கேஸுக்கு அதிகபட்ச வெலாசிட்டி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இங்கே 0 ஆகிடுது. திரும்ப ரிட்டர்ன் வருது. இது முதல்ல இப்படி போகுது. இந்த பாயிண்ட் 0 ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் டு ரிட்டர்ன் பேக். திரும்ப கீழே வரும்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஆகுது? வெலாசிட்டி 0 ஆகுது. அப்போர்டில் போகும்போது அட் சம் பர்டிகுலர் டைமில் வெலாசிட்டி என்ன ஆகிடுதுங்க? 0 ஆகிடுது. அட் பர்டிகுலர் டைமில் திரும்ப என்ன நடக்குது? ரிட்டர்ன் டு த ஆப்போசிட் டைரக்ஷன். கரெக்டாக? இப்போ இந்த கிராஃபுக்கு வரும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது எக்ஸ் ஆக்சிஸில் டைமு, இந்த ஆக்சிஸில் வெலாசிட்டி. 0 டைமில், இந்த 0 டைமில் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். எந்தெந்த கேஸில் மேக்ஸிமமாக இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் மீன்ஸ் 0 டைமில் வெலாசிட்டி 0 கிடையாது இனிஷியலாக. அப்போ என்ன வரும்? இது ஒரு பாசிபிலிட்டி. கரெக்டாக? இது ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கலாம், இது ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கலாம். இதுலேயுமே பாசிபிலிட்டி இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கோங்க. எது கன்ஃபார்மாக கிடையாது அப்படின்னா இது கன்ஃபார்மாக கிடையாது. ரெண்டாவது நெகட்டிவில் வெலாசிட்டி கொடுக்கல. நம்ம வெலாசிட்டி இப்படி த்ரோ பண்ணுறீங்க, வெலாசிட்டி என்ன ஆகிட்டே போகுது? இப்போ 10 மீட்டர் பர் செகண்ட்னா 10, 8 லைக் அந்த மாதிரி குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அப்போ இது நெகட்டிவ்லி வராது. இது ரெண்டும் தப்பு. ஷோராக நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த கேஸுக்கு இது ரெண்டும் எலிமினேட் பண்ணிருக்க முடியும். இது ரெண்டுத்தில் பாசிபிள். ரெண்டாவது, நம்ம வெலாசிட்டி வந்து இந்த த்ரோ பண்ணுற கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கேஸு பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரெண்டும் இது கண்டிப்பாக தப்பு. ஏன்னா இந்த பேட்டர்னில் வராது. இதில் தான் நம்ம செக் பண்ணணும். இந்த கிராஃப் வந்து எப்போ கரெக்டு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ரெண்டு கிராஃபுமே ரெண்டு சுச்சுவேஷனில் ஒரு கீவேர்டு கொடுத்தாங்கன்னா கரெக்ட் ஆகும். ரைட்? என்ன அப்படின்னா, இப்போ இந்த கேஸில் டைம் அதிகமாக கொஞ்சம் டைம் வரைக்கும் என்ன ஆகுது? ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடுது? 0 ஆகுது. இந்த இடத்துல மேக்ஸிமம்மு. புரியுதான்னு பாருங்கள் நான் சொல்கிறது. t = 0 செகண்டில் வெலாசிட்டி என்ன ஆகுது? அதிகமாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைமில் வெலாசிட்டி 0 ஆகுது. புரியுதா? அதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆரம்பிக்குது? அடுத்த டைம், அதாவது இப்போ 0லேருந்து ஒரு 5 செகண்ட் வரைக்கும் வெலாசிட்டி இங்கே 0 செகண்டில் ஆரம்பித்து 5 செகண்ட் வரைக்கும் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் ஒரு 5 செகண்ட் எடுக்குது. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்றதுனால என்ன ஆகும்? திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் அதே ஸ்ட்ரைட் லைனில் வரும். இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இது டைமு வெலாசிட்டி கிராஃப் கொடுத்துக்கிறதுனால இதுதான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? இந்த கிராஃப் அப்படியே திரும்ப பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. மேலே போகும்போது 0 ஆரம்பித்து ஏதோ ஒரு 5 செகண்ட் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, 0 ஆகிடுச்சு. ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்றதுனால திரும்ப ரிட்டர்ன் வரும்போது மைனஸில் யூஸ் பண்ணுவோம். -3 செகண்ட், -3, -2 லைக் தட். சாரி, இன்க்ரீசிங் வரும். -2, -3 லைக் தட். ஸோ அதனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்றதுனால இந்த கிராஃபு இப்படி வந்திருக்கும். பட் இதே கிராஃபு டைமு ஸ்பீடுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த கிராஃபு இது எப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, டைமு ஸ்பீடுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கிராஃப் தான் கரெக்ட். ஏன்? பிகாஸ் ஸ்பீடுன்றது என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ நம்ம எடுத்துக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டின்றது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கேருந்து போகும்போது ஒரு டைரக்ஷன், வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷன். வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுனால இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. அதனால் டைரக்ஷனும் நம்ம சொல்லி ஆகணும். ஆப்போசிட்டில் வரும்போது நெகட்டிவில் நம்ம சொல்லுவோம். மைனஸ், இப்போ இங்கே போகும்போது 5, 3, 2, 0 அப்படின்னு போயிருக்குன்னா, இங்கே வரும்போது -2, -3, -5 ஆப்போசிட் டைரக்ஷன் மீட்டர் பர் செகண்ட். இது இந்த கேஸில் வெலாசிட்டி வந்து கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா, இதுவே ஸ்பீடுக்கும் டைமுக்கும் கொடுத்தாங்கன்னா ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸில் நெகட்டிவ் எடுக்க மாட்டோம். போகும்போது எப்படி போச்சோ ரிட்டர்ன் வரும்போதும் வித்தவுட் நெகட்டிவ் சைனில் தான் எடுப்போம். நெகட்டிவ் சைன் எடுக்க மாட்டோன்றதுனால இங்கே நெகட்டிவ் ஆக்சிஸ் வராது. புரியுதா? போகும்போது 5, 4 லைக் 3,
20 மறுபடியும் என்ன ஆகும் 0 2 3 5 இந்த பக்கம் போகும் பிகாஸ் என்னது ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ஸ்பீடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் ஸோ வெலாசிட்டின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் இந்த கிராஃபு எப்போ கரெக்ட்ன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க திஸ் ஆல்சோ பாசிபிள் த சேம் கொஸ்டினுக்கு சேம் சுச்சுவேஷனுக்கு டைம் வெலாசிட்டின்னு சொல்லாமல் கொஸ்டினில் இங்கே வெலாசிட்டின்னு சொல்லிட்டாங்க டைம்னு சொல்லிட்டாங்க ஸ்பீடு டைம்னு சொல்லியிருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு சூஸ் திஸ் கிராஃப் இதுதான் கரெக்டு இது தப்பு ஸ்பீடு டைம்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏன்னா இது ஏற்கனவே இதுவும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் புரிஞ்சுதா கிளியர் அடுத்த கொஸ்டின் போகலாமா கிளியர் புரிஞ்சுதா இதில் எந்த டவுட் கிடையாது இல்லை இந்த கொஸ்டினுக்கு இதை எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சது இல்லையா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டு தயவு செஞ்சு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நோட்டுன்னு போட்டு இஃப் டிஸ்டன்ஸ் இல்லைன்னா நானே வரைஞ்சிடறேன் இந்த கேஸ் எப்போ யூஸ் பண்ணுவீங்க இஃப் டிஸ்டன்ஸ் இந்த கேஸுக்கே ஸ்பீடு டைம் கிராஃப் ஸ்பீட் வர்சஸ் டைம் கிராஃப் இதே சுச்சுவேஷன் கேட்டிருந்தாங்கன்னா திஸ் இஸ் த ஆன்சர் இதை இதே சுச்சுவேஷனுக்கு இது என்னது வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் அதனால் இந்த கேஸுக்கு இதான் ஆன்சர் இங்கே கேட்டிருக்கிறது அதுதான் ஸோ தட்ஸ் வை த ஆன்சர் இஸ் எக்ஸாக்ட்லி எது மற்றெல்லாம் வராது ஸோ ஆப்ஷன் சி கிடையாது டி கிடையாதா என்னது ஆன்சர் இங்கே சி மட்டும் வந்திருக்கா ரைட் சி ஒன்லி இங்கே சி தான் பிசிடி கிடையாது தெளிவாக புரிஞ்சுதா கைனமேட்டிக்ஸில் அடிக்கடி கிராஃப் வரும் கைனமேட்டிக்ஸில் இதுக்கு முன்னாடி கிராஃப் வந்துருக்கு அந்த கொஸ்டினாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கிராஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் எந்த ஒரு சாப்டர் எடுத்தாலும் கிராஃபுடைய எக்ஸ்பிரஷனை பாருங்கள் ப்ரொபோஷனாலிட்டியை பாருங்கள் அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸாக ஒரு டயக்ராம் போட்டிங்கன்னா இனிஷியல் டைமில் அது எப்படி இருக்குது அதுக்கப்புறம் கொடுத்துக்கிற டேட்டா வெக்டாரா ஸ்கேலாரான்னு பாருங்கள் வெக்டாராக இருந்தால் நெகட்டிவ் ஆக்சிஸ்லையும் எடுக்க முடியும் ஸ்கேலாராக இருந்தால் நெகட்டிவ் ஆக்சிஸ் போகாது ஒன்லி பாசிட்டிவ் ஆக்சிஸில் மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ரைட் எஸ் வெரி குட் ஏன்னா இந்த டைப் ஆஃப் கொஷின் ஏற்கனவே வந்த கொஷின் அதனால தான் இதை உங்களுக்கு திரும்ப ரிமைண்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் a நியூ கொஷின் அடுத்தது இன்னொரு கொஷின் இதிலே கேட்ட மூணாவது கொஷின் இது ரொம்ப சிம்பிள் கொஷின் அசெண்டிங் இந்த டிசெண்டிங் ஆர்டர் கேஸில் எழுத மாதிரி கொஷின் கேட்டு வச்சுருந்தாங்க when a ruler falls vertically 5 different persons catch it with different reaction time அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க வாட் ஆர் த கரெக்ட் ஆர்டர் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ரூலர் ஃபார் ஈச் பர்சன் கரெக்டா அப்போது டைம் அதிகமாக எடுத்துருந்ததுன்னா அதிகமான டிஸ்டன்ஸு ட்ராவல் ஆகிருக்கும் அதான லாஜிக்கு டைம் அதிகமாக எடுத்துருக்கு அப்படின்னா இப்போ இது ஒரு வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க டைம் ஜாஸ்தி ஆகுதுன்னா ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு என்ன ஆகும் ஜாஸ்தி ஆகும் அப்போ இந்த ஆர்டர் படி எழுதும்போது ஆப்ஷனை முதல்ல பார்த்து வச்சுக்கோங்க இதுதான் ஆப்ஷன் கரெக்டாக ஸோ அப்போ இதில் எது லார்ஜ் டைம்னு பாருங்கள் இதில் இருக்கிறதுல எது லார்ஜ் டைம் 0.2 செகண்ட் அப்போ அதுதான் லார்ஜ் டிஸ்டன்ஸ் போயிருக்கும் ரைட் அதுக்கப்புறம் அடுத்தது ஏன்னா இது எல்லாமே டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க டிசெண்டிங் என்ன அர்த்தம் ஹையஸ்ட் டு லோவஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது 2 அப்புறம் 2 1 ஸோ அப்போ இ வரும் அடுத்தது இக்கு அடுத்தது 2 0 ஏ வருமா தென் 19 டி அதுக்கப்புறம் என்ன வரும் சி கரெக்டா ஸோ பிஇஏடிசி பிஇஏடிசி ஆப்ஷன் சி இது தான் எல்லாருக்கும் எக்ஸாமில் எல்லாருக்கும் கரெக்டாக ஆன்சர் வந்துதா இந்த கொஷினுக்கு இதையாவது கரெக்டாக போட்டிங்களா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் பேசிக்காக எப்படி சொல்கிறது 10th நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் லெவலில் படிக்கிற கொஷின் இதெல்லாம் அந்த ஆர்டரில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஒரே ஸ்பீடில் மேலேருந்து ஃப்ரீ ஃபாலில் கீழே விழுதுன்னா டைம் அதிகமாக ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் அதிகம் டியூ டு கிராவிட்டினால ஃபால் ஆகுது ஸோ அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பேசிக் லாஜிக் இதில் பேசிக்காக கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் கேட்கல ரைட் அந்த கிராஃபை தவிர அந்த கான்செப்ட் கீழே வரக்கூடிய ஹெட்டிங் அதான் ஃப்ரீ ஃபால் மீது 2 கொஷின் டைரக்ட் பேசிக் ஸ்பீடு டிஸ்டன்ஸு அந்த டைம் ரிலேட்டட் அந்த பேஸ் டைப் ஆஃப் கொஷின் தான் கரெக்டாக ஐ திங்க் இது எல்லாரும் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த 3 கொஷினுமே ஈஸி இந்த மாதிரி சர்ப்ரைஸாக எப்பயாவது ஏதாவது ஒரு சாப்டரில் எல்லா கொஷின் ஈஸியாக கேட்டு விட்ருவாங்க இதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கும் எல்லா வருஷமும் நடக்காது அது ஏதாவது ஒரு சில வருஷங்களில் ஒரு சில சாப்டரில் டக்குன்னு பார்த்த உடனே ஈஸியாக ஆன்சர் போடுற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும் பட் என்ன பிரச்சனை வரும்னா அந்த ஈஸி கொஷின் நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க முன்னாடி அந்த கொஷின் ஸ்டார்டிங்லேயே வந்திருந்தால் அது வேறு அது லாஸ்ட்டில் வரும்போது டைம் இல்லாமல் போகிறது சில நேரத்தில் நம்ம வேறு கொஷினில் ஃபோக்கஸ் பண்ணதுனால இதில் அதே மாதிரி ஆங்கிளில் ரொம்ப டீப்பாக யோசிக்கிறது மெயினாக யோசிக்க
படிக்கும்போது ஒரு கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிங்கன்னா அந்த கொஸ்டினுடைய மைண்ட் செட்டு அப்படியே நிறுத்திட்டு அடுத்த கொஸ்டினுக்கு வரும்போது நார்மலாக அந்த கொஸ்டின் அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரீட் பண்ணணுமே தவிர ப்ரீவியஸ் கொஸ்டினுடைய மைண்ட் செட்லேயே ரொம்ப டெப்த்தாக இப்போ எல்லா கொஸ்டின் ரீட் பண்ணக்கூடாது. ஈஸி, டஃப், மாடரேட் இந்த மாதிரி எல்லா கொஸ்டின் அங்கங்கே ஷஃபிளாக இருக்கும். அதனால் எந்த உங்களுக்கு செட்டு வருது, எது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வருது, இதெல்லாம் பொறுத்தே நமக்கு நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ மென்டலி நம்மளை நிறைய டிஸ்டர்ப் பண்ணும் ஃபிசிக்ஸ்லாம் பர்டிகுலராக நீங்கள் அட்டன் பண்ணும்போது. அதனால் நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறது ஹை வெயிட்டேஜ் சாப்டர் கொஸ்டின்லாம் முதல்ல தேடுங்க. அதெல்லாம் தேடி முதல்ல முடிச்சிருங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு, அந்த மாதிரி ஈஸியான செமிகண்டக்டர், டுவெல் நேச்சர், இந்த மாதிரி சாப்டருடைய கொஸ்டின்லாம் எங்கே ஈஸியாக இருக்குன்னு பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஆர்டராக போயிட்டு மாட்டிக்க மாட்டீங்க, குழப்பம் இருக்காது. ஸோ அதனால் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். இதுதான் எக்ஸாம் ஹாலில் வர பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கரெக்டு எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு நீங்கள் அந்த 3 ஹவர்ஸில் எல்லாத்தையும் பண்ணணும் வரும்போது அது வந்து ரொம்ப உங்களுக்கு பெரிய சின்ன கொஸ்டின் ரொம்ப பெருசாக தெரியும் அந்த குரூஷியல் டைமில் இருக்கிறது. ஸோ அது நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதும், ஃபோக்கஸ்டாக கொஸ்டினை ரீட் பண்ணுறதும், செலக்டிவ் கொஸ்டின் எதை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டினை நான் இப்போ ட்ரை பண்ணணுமா இல்லை அப்புறமா ட்ரை பண்ணணுமான்றது கொஸ்டினை பார்க்கும்போதே கன்ஃபார்ம் பண்ண தெரியணும். ஓகே, இந்த கொஸ்டின் நான் இப்போ நம்ம கை வைக்க வேணாம். சில கொஸ்டின் பார்த்த உடனே சிம்பிளாக கிரேட்டர் தென் லெஸ் தென் இருக்கா, இதெல்லாம் லாஜிக்கல் கொஸ்டின். இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக சப்ஜெக்ட் தெரிஞ்சவன அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஐடியாஸ் ரொம்ப முக்கியம். இந்த 3 கொஸ்டின் ரொம்ப ஈஸி. திடீர்னு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்தால் நீங்கள் விட்டுட்டு வந்துடக்கூடாது. ரைட், வாங்க அடுத்த கொஸ்டின் வாங்க. 25 கொஸ்டின். இன் சம் அப்ராப்ரியேட் யூனிட்ஸ் டி. இந்த கேஸுக்கு நான் ஏற்கனவே ஃபார்முலா கொடுத்துருந்தேன், பட் இருந்தாலும் நீங்கள் திரும்ப இது பண்ண முடியும். சி கொஸ்டின் நீங்கள் நல்லா பாருங்கள். கேட்டிருக்கிறது ஆக்சலரேஷன், கொடுத்துருக்கிறது டைமு. கரெக்டாக உங்களுக்கு எடுத்த உடனே என்ன பண்ணணும்னு தெரியலனா கொஸ்டினை என்ன கேட்டிருக்காங்களோ அதனுடைய ஒரிஜினல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுங்க. அதிலிருந்து கொடுத்துக்கிற டேட்டாவில் வேறு எதெல்லாம் கொண்டு வர முடியும்னு பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா, கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆக்சலரேஷன் தான் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. ஆக்சலரேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்ன? A = dv/dt. velocity changes with respect to time. don't put dv/dx. dv/dx கிடையாது. ஆக்சலரேஷன் என்றது velocity changes with respect to time தான். don't put dx. புரியுதா? ரைட். அப்போது கொஸ்டினில் கொடுத்துருக்கிற டேட்டாவை பாருங்கள். இப்போ எனக்கு தேவை என்ன தேவை? வெலாசிட்டி. இதிலிருந்து நான் வெலாசிட்டி எடுத்து இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் தான் இப்போ எனக்கு ஆன்சரே கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டேட்டாவுக்கு போகணும். இதிலிருந்து எப்படி வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது? வெலாசிட்டியை டேரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது அதர் ரிலேஷன் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அப்போ இந்த கேஸில் t = x² + xன்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரிலேஷன் தெரியும். ஏன்னா இது டேரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுக்கல. dx/dt வெலாசிட்டின்றது என்ன மீனிங்? dx/dt டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஆனால் இங்கே t = xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலான்னா, இதை முதல்ல வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு வேரியபிள் அதுதான். எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடு வேரியபிள் இருக்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரிலேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட். இப்போது இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். dt/dx வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ணிங்கன்னா 2² x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், வெலாசிட்டி = dx/dt ஈக்குவல். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன்? dt/dx. டேக் ரெசிப்ரோக்கல். dx/dt = 1/2x + 1. ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். கரெக்டாக? அப்போ dx/dtக்கு பதிலாக நான் vன்னு எழுதிக்கலாம். இந்த 2x + 1 எப்படி எழுதலாம்? 2x + 1 ஹோல் பவர் -1 எழுதிக்கலாம். ஹோல் பவர் -1. இப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சு? வெலாசிட்டி கிடச்சிச்சு. இப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சு? வெலாசிட்டி கிளியராகவே கிடச்சிது. இப்போ வெலாசிட்டி கிடச்சிது. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆக்சலரேஷன் A = dv/dt. v என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 2x + 1 ஹோல் பவர் -1. இதுதான் வெலாசிட்டி பை dt. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. n இது x⁴n ஃபார்முலா. அப்போ n x⁴n - 1 2x + 1 ஹோல் பவர் -1 இன்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு t-ஆல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எக்ஸை எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் 1. ஜஸ்ட் எக்ஸ் இருக்கும்போது எக்ஸை எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் 1. எக்ஸ் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t-ஆக இருந்தால் நார்மல் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்மா எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு dx/dt டேர்ம் கண்டிப்பாக வரும் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் வேரியபிளாக இருந்தால் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது. சொல்கிறது புரியுதா? ரைட். அப்போது இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது வந்து சரி, இது -2ன்னு வரும். n x⁴n - 1 -1 என்ன ஆகிடும்? -2 ஆகிடும். ரைட். இப்போ -2
டிவைடட் பை 2x plus 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ரைட், இந்த dx by dtக்கு பதிலாக என்ன எழுதலாம், வெலாசிட்டி திரும்ப எழுதிடலாம். வாட் இஸ் வெலாசிட்டி? 2x plus 1 ஹோல் ஸ்கொயர். வாட் இஸ் வெலாசிட்டி v? 1 by 2x plus 1. 1 by 2x plus 1. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் -2 divided by 2x plus 1 whole cube. -2 divided by 2x plus 1 whole cube. So -2 divided by 2x plus 1 whole cube நீங்கள் ஈஸியாக ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். சொன்னது புரிஞ்சுதா? பட் நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இதை போடணுமான்னு கேட்டால் நாட் நெசசரி. ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கிளாரிட்டி கொண்டு வந்தீங்கன்னா போதும். வெலாசிட்டி இப்போ எதுக்கு ஈக்குவல் கன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். 2x plus whole power -1. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது ஸ்டெப்ஸ் எப்படி வந்துச்சுன்னு முடிச்சிட்டேன். பட் யூ கேன் ஃபைண்ட் அவுட் வித்தவுட் டூயிங் திஸ் ஆல் ஸ்டெப்ஸ். இதை நீங்கள் போடாமலே ஆன்சர் போட்டிருக்க முடியும். எப்படி போட முடியும்? ஆக்சலரேஷன் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். வெலாசிட்டி ஃபார்முலா வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி dx by dt இதிலிருந்து வெலாசிட்டி நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த கேஸில் 2x plus 1 whole power -1. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கண்டிப்பாக நெகட்டிவில் தான் வரும். ஏன்? nx power n - 1 போடும்போது பாசிட்டிவில் வர ரெண்டு ஆன்சரும் முதல்ல கிடையாது. எலிமினேஷன் பண்ணுங்கள். எலிமினேஷனுக்கு வாங்க. பாசிட்டிவில் வர்றது கண்டிப்பாக வர முடியாது. பிகாஸ் nx power n - 1 போது -1 இங்கே வந்துடும். தட் இஸ் த ஃபஸ்ட்டு திங். இந்த ரெண்டு ஆப்ஷனில் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த டேர்ம் கண்டிப்பாக வரும். ஏன்னா இதை நீங்கள் ஹோல் பவர் -1 போட்டுட்டு இன்ட்டு போடுவீங்க. ஏன்னா இது ஃபுல்லாக எக்ஸ். 2x plus 1 கண்டிப்பாக ஆப்ஷனில் சேர்ந்து தான் வரும். இங்கே x plus 2 வந்திருக்குது. இங்கே தான் என்ன வந்திருக்குது பாருங்கள், 2x plus 1 வந்திருக்குது. இதுவும் ஆன்சர் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? டிஃபரன்ஷியேஷன் பேசிக்காக கிளியராக இருக்கணும். டிஃபரன்ஷியேஷனில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சால் நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட், நான் சொன்ன பாயிண்ட் புரியுதா? என்ன சொல்லியிருக்கிறேன்னு ஸ்டெப்ஸு நான் போட்டு காமிச்சிட்டேன். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து இங்கே இது மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். வெலாசிட்டியை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா தட் வில் கிவ் அன் ஐடியா. அது உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துரும். தெரியும் ஃபஸ்ட். ஆனால் கண்டிப்பாக வெலாசிட்டி தெரிஞ்சிருக்கணும். ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாமா? புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் 2025 கேட்ட கொஸ்டின். டோன்ட் டூ ஆல் த ஸ்டெப்ஸ். டக்குன்னு எலிமினேஷன் பண்ணது பாருங்கள். இவ்வளோ ஸ்டெப்ஸையும் போட்டு கிடக்காதீங்க. இதை பார்த்த உடனே நெகட்டிவில் வரது தெரிஞ்சு போச்சுன்னா இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டு தான் பாசிபிள். அதுக்கப்புறம் 2x plus 1 கண்டிப்பாக வரணும். இவ்வளோதான். இதுதான் சிம்பிள் கண்டென்ட்டு. ஒரு கொஸ்டினும் நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஸ்டெப்ஸும் போடணும் அவசியம் இருக்காது. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் என்ன சொல்லுங்க இல்லையா, டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். சில கொஸ்டின் ஆப்ஷன் பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். சில கொஸ்டினுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். சில கொஸ்டினில் பாதி ஸ்டெப்பை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எலிமினேஷனில் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சில கொஸ்டின் ஆப்ஷன்லேருந்து டேரெக்டாக எலிமினேஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே மிங்கிளாகி தான் இருக்கும். அது எந்த கொஸ்டின்ன்றது நம்ம எல்லா ஆங்கிளும் யோசிக்கணும். சில கொஸ்டின் உங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னா, அதாவது மெத்தடு உங்களுக்கு போட தெரியலன்னா லாஜிக்கலாக யோசிக்க பழகணும். அந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன நடந்திருக்கும், அதுக்கப்புறம் இங்கே கனெக்ட் பண்ண எப்படி இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு சில கொஸ்டின்லாம் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு சில கொஸ்டினுக்கு. ரைட், அடுத்தது இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்களா யாராவது? ஐ திங்க் இந்த ரிப்பீட்டர்ஸ் எழுதிருந்தீங்கன்னா போன வருஷம் எழுதிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக எழுதுறவங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா போன வருஷம் தான் டஃப்பாக இருந்தது இல்லையா? எஸ், இது கொஞ்சம் சேலஞ்சான கொஸ்டின் தான். பட் இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் அண்ட் ஆல்சோ நாட் ஈஸி. பட் இந்த ப்ராப்ளமை ஆக்சுவல் மெத்தடில் பண்ணாலும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கும். பட் எலிமினேஷனில் இதை பண்ண முடியும். we can do by using elimination method. இந்த கொஸ்டினை படிங்களா ஃபஸ்ட்டு. 2 cities x and y are connected by regular bus service with a bus leaving either direction every time ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டு சிட்டி நான் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறேன். இது ஒரு சிட்டி எக்ஸு. சும்மா ரஃபாக ஒரு டயக்ராம். சரி, ஜென்ரலாக ரஃப் டயக்ராம் போட்டிங்கனாலே நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிடும். டயக்ராம் வந்து ஒரு ஐடியா கொடுக்கும். சில நேரத்தில் லாஜிக்கல் ஐடியா கொடுக்கும். அது ஃபார்முலா கூட நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியலனா கூட ஸ்மார்ட் திங்கிங் பண்ணி நீங்கள் சில கொஸ்டினுக்கு ஆன்சர் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி இது டயக்ராம் போடும்போது கிடைக்கும். இப்போ எக்ஸ்ன்றது ஒரு சிட்டி, ஒய்ன்றது ஒரு சிட்டி. இந்த ரெண்டு சிட்டியும் பஸ் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ரோடில் 2 cities x and y are connected by regular bus service with bus leaving in either direction every t minute. ஒரு t மினிட்டுக்கும் என்ன ஆகுதான், ரெண்டு பக்கமும் பஸ் வந்து லீவ் ஆகுது. இந்த பக்கமும் பஸ் வருது, இந்த பக்கமும் பஸ் வருது. அந்த டைம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? டி மினிட். எவ்ரி டி மினிட்டுக்கும் இங்கேருந்து பஸ் இந்த பக்கம் போகுது, இந்த ஸ்டாப்லேருந்து இந்த பக்கம் பஸ் வருது. ஸோ அந்த ரெண்டு சிட்டியும் கனெக்ட் பண்ணி ரெண்டு பக்கம் பஸ் போயிட்டே இருக்குது. எவ்ரி டி மினிட்டுக்கும் ஒரு பஸ் போயிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எ கேர்ள் இஸ் டிரைவிங் ஏ ஸ்கூட்டி. ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டியில் டிரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வித் ஏ ஸ்பீட் ஆஃப் 60 km/h ஸ்பீடில் போகுது. டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் டு ஒய். எங்கேருந்து? எக்ஸ் டு ஒய் இந்த டைரெக்ஷனில், எக்ஸ் டு ஒய்ன்ற இந்த டைரெக்ஷனில்
என்ன ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு வந்துட்டு என்ன ஸ்பீடு 60 km/h 60 km/h. அதுக்கப்புறம் அடுத்து என்ன கொடுக்குறாங்க x to y போகும்போது notice that bus goes past every 30 minutes in the direction. every 30 மினிட்டுக்கு ஒரு பஸ் வந்து என்ன ஆகுது இவங்களை இந்த பொண்ணை கிராஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. every 10 minutes in opposite direction. every 10 மினிட்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், ஒரு 10 மினிட்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு பஸ் போகுது. every 30 மினிட்டுக்கு ஒரு பஸ் வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகுது. every 30 மினிட்டுக்கு. நான் சொல்கிறது புரியுதா? அவங்க கொடுத்துக்கிற கேஸே இதுதான். every 30 மினிட்டுக்கு ஒரு பஸ் வந்து அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி போயிடுது. every 10 மினிட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஸ் கிராஸ் ஆகி போகுது. x and y notices bus goes past her every 30 minutes in her direction. every 10 minutes ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு பஸ் கிராஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இவ்வளோதான் டேட்டா. சரியா? இதில் ஒரு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்கள். சரியா? 2 க்ளூ நம்ம பண்ண முடியும். இன்னொன்று நான் வந்து ஒரு மெத்தட் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள். இது ஜென்ரலாக இது கனெக்ட் ஆகும். லாஜிக்கல் மெத்தடை விட ஸ்மார்ட் திங்கிங், அங்கே அந்த டிஸ்டன்ஸை வச்சு சில கொஷினை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இந்த கொஷினை பாருங்களேன், எக்ஸ் டு ஒய் போயிருந்தாலும் ஒய் டு எக்ஸ் வந்திருந்தாலும் டிஸ்டன்ஸு சேமா? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா பாருங்கள். எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகிற டிஸ்டன்ஸும் ஒய்லேருந்து எக்ஸுக்கு வந்தாலும் ஒரே டிஸ்டன்ஸ் தானே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருந்தாலும் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? சேமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க, பஸ்ஸுடைய ஸ்பீடை கான்ஸ்டன்ட் எடுத்துக்கோங்க. 2 பக்கமும், இந்த பக்கம் போகிற பஸ்ஸு ஸ்பீடும் ஆப்போசிட்டில் வர பஸ்ஸு ஸ்பீடு என்ன எடுத்து சொல்லியிருக்காங்க? கான்ஸ்டன்ட். அஸ்யூம்டு கான்ஸ்டன்ட், ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த எவ்ரி டைம் லீவ் ஆகிற அந்த டைம் பீரியட் என்னவாக இருந்திருக்கும்னு ஒரு கொஷின். ரெண்டாவது இன்னொன்று என்னது, ஸ்பீடு, டைமும் கேட்குறாங்க, ஸ்பீடு கேட்டிருக்கிறாங்க. பஸ்ஸோடைய ஸ்பீடு என்னவாக இருந்திருக்கும்? இப்போ நான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறேங்க. இப்போது இந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் XY, அதே டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? Y ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே YX, ரெண்டும் ஒரே டைரக்ஷன் இருக்குமா? ஆப்போசிட் சைன் எதுக்கு போகிற? டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால. சரியா? நீங்கள் அது போடலாலும் பிரச்சனை இல்லை. மேக்னிடியூட் நெகட்டிவ்ல கிடைக்கும், மேக்னிடியூட் எடுத்துக்க வேண்டியதான். மேக்னிடியூட் மட்டும் எடுத்திங்கன்னா dxy = dyx. இது புரியுதா பாருங்கள். yxக்கு உள்ள டிஸ்டன்ஸும் xyக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? சேம். டு அண்டர்ஸ்டாண்ட்? இட் இஸ் அன் ஐடியா. நான் வந்து கொஞ்சம் ஒரு புதுசு ஈஸியாக புரியறதுக்காக நான் ஒரு அப்ரோச் கொண்டு வரேன். கான்செப்ட்லேருந்து சில விஷயங்களை ட்ரை பண்ணுற மாதிரி, ரொம்ப ரொம்ப டீப்பாக டெக்னிக்கலாக போகாமல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த டயக்ராம் வச்சு எப்படி ட்ரை பண்ணலாம். இப்போது எனக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னதுன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ இந்த கேஸில் ஸ்பீடு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பஸ்ஸோடைய ஸ்பீடை நான் வீண் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. பஸ்ஸோடைய ஸ்பீடை நான் வீண் எடுத்துக்கிறேன். கரெக்டாக? 2 ஸ்பீடும் ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா ஸ்பீடை ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா? ஏன்னா நம்ம பார்த்தோம் ரிலேட்டிவ் கேஸில் 2 ட்ரெயின் 2 கார் இதெல்லாம் ஒரே டைரக்ஷனில் போகும்போது 2 ஸ்பீடும் ஆட் பண்ணி ஆகணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது, கரெக்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். டு ரிமெம்பர்? அதுதான் ஐடியா. இது 2 ஒரே டைரக்ஷனில் போகும்போது என்ன பண்ணி ஆகணும்? சேம் டைரக்ஷனில் மைனஸ் பண்ணுவோமா, ஆப்போசிட்டில் சப்ராக்ட் பண்ணுவோமா? கரெக்ட்? செக் பண்ணுங்க. அதை இது வந்துட்டு 30 டைம் விட்டுருங்க, v + 60 இது ஸ்பீடு இன்ட்டு டைம் வந்து 30 மினிட். டைம் வந்து 30 மினிட். இங்கே என்ன வரும்? வெயிட் 1 செகண்ட். நான் இதுக்கு வேறு ஒரு மெத்தட் ட்ரை பண்ணேன். ஆன்சர் வந்தது.
இதை சால்வ் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணுவோம். இது சிம்பிளிஃபை 0 0 3v minus 180 v plus 60. ஸோ அப்போ 3v minus v minus 180 போனால் plus 180. I think answer is correct. 2v equal to 240. Yes, correct answer. 240 by 2 120. பஸ்ஸோட ஸ்பீடு வந்துட்டு 120 minute per second kilometer per hour 120. Answer is 120. Right, yes. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கிருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்பீடு ஆப்போசிட்லேருந்து வரக்கூடிய அந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் சேமு, ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒரே டைரெக்ஷனில், ரெண்டு வெஹிக்கிள் ஒரே டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா ஸ்பீடை நம்ம என்ன பண்ணுவோம், ரிலேட்டிவ் ஸ்பீடு சப்ராக்ட் பண்ணுவோம். கரெக்டாக? இங்கே ஏன் v கிரேட்டர்னு போட்டிருக்கிறோம், பஸ்ஸு தான் இதை ஓவர்டேக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ பஸ்ஸோட ஸ்பீடு அதிகம், ஸ்கூட்டரோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். இங்கே என்ன ஆகுது, இந்த பஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் வருது, ஸ்கூட்டர் இந்த பக்கம், ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன், ரெண்டு வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன் தான் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ இதான் டோட்டல் வெலாசிட்டி. ஸோ இந்த பக்கம் போகும்போது டோட்டல் ஸ்பீடு வந்துட்டு சேம் டைரக்ஷனில் இருந்தாலும் டிஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்பீடு. ஸோ அதனால் இது v, இது 60, இது கிரேட்டர், அதனால் v minus 60. டோட்டல் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஒரே டைரக்ஷனில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன், வெலாசிட்டி டிஃபரன்ஸ் எடுப்போம். எது அதிக ஸ்பீடு போகுது, எது கம்மி ஸ்பீடு போகுது, டிஃபரன்ஸ் எடுப்போம். இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு ஸ்பீடு ஆட் பண்ணுவோம். டு ரிமெம்பர், இந்த லாஜிக் புரியுதா, ரெண்டு ட்ரெயின் பேரலாக ட்ராவல் பண்ணும்போது ஸ்பீடை வந்து என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம், ரிலேட்டிவ் ஸ்பீடு ஆப்போசிட் வந்து ஸ்பீடு ஆட் பண்ணுவோம். அந்த லாஜிக் இது. இதுதான் டோட்டல் ஸ்பீடு. டைம் எவ்வளோ, 30 மினிட். இங்கே வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் v plus 60, டைம் 10 மினிட். அப்போ இதிலேருந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 120 அப்படின்னு கிடச்சிருக்கு. கிளியர்? புரிஞ்சுதா? ஸோ அதை வச்சு நான் ஈஸியாக ஆன்சர் போட்டுட்டேன். லாஜிக்காக புரியுது நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு. இந்த லாஜிக் டயக்ராம்லேருந்து ரஃபாக போட்டிங்கனாலே உங்களுக்கு புரியும். அண்ட் ஆல்சோ வி ஹவ் அனதர் ஃபார்முலா ஃபார் திஸ் கேஸ். இந்த பர்டிகுலர் கேஸுக்கு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி 2 டிஸ்டன்ஸில் ஆப்போசிட்டாக ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆச்சுன்னா அந்த டைம் இன்டர்வல் ஈக்குவல் இன்டர்வல் டைமில் ரெண்டு பக்கமும் லீவ் ஆகுது அப்படின்னா அந்த டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. இது என்ன அப்படின்னா, t is equal to 2 times of t1 t2 by t1 plus t2. இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும். பட் இந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இதில் ஸ்பீட் அண்ட் டைம் ஃபார்முலா இது அதுலேருந்து வரக்கூடியது. ஸோ அப்போ இந்த கேஸில் 2 இன்ட்டு என்னென்ன ரெண்டு டைம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 30 10 30 10 by 30 plus 10. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 2 இன்ட்டு 30 இன்ட்டு 10 by இது 14 வரும். இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ண என்ன வரும், 0 0 கேன்சல். கரெக்டாக? இது 2 மறுபடியும் கேன்சல் பண்ணால் 15. ஸோ ஆன்சர் இஸ் 15 மினிட். ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சால் போதும், ஆன்சர் கெட் பண்ணிடலாம். ரெண்டுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு ஒன்று தெரிஞ்சிருந்தால் போதும், ஒரு விஷயத்தை கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும், தட் இஸ் இனஃப். ஏன்னா எல்லாத்துலேயுமே வேறு வேறு ஆன்சர் இருக்குது. எல்லாத்துலேயும் வேறு வேறு ஆன்சர் இருக்குது. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது ஒன்று. இதிலே 2 எலிமினேஷன் நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணியிருக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஐடியாலாம் தோணலை அப்படின்னாலும் யூ கேன் ஃபைண்ட் பை யூஸிங் அட்லீஸ்ட் 2 எலிமினேஷன் நம்ம இதில் பண்ணியிருக்க முடியும். என்ன ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, இதில் வந்துட்டு இந்த ஸ்பீடு இருக்கு இல்லையா, எது இங்கே பஸ்ஸு வந்து இதை ஓவர்டேக் பண்ணுது. அதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. எவ்ரி 30 மினிட்ஸுக்கு என்ன ஆகுது, பஸ் கோஸ் பாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த பொண்ணை ஓவர்டேக் பண்ணி எவ்ரி 30 மினிட்க்கு ஒரு பஸ்ஸு போகிறோம், பஸ்ஸோட ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்க முடியும். கரெக்டாக? பஸ்ஸோட ஸ்பீடு அப்போ கண்டிப்பாக என்னவா இருக்கணும், v greater than 60. அந்த பொண்ணோட ஸ்பீடை விட கண்டிப்பாக பஸ்ஸோட ஸ்பீடு இருக்கணும். சொல்ல பாயிண்ட் புரியுதா? பஸ்ஸோட ஸ்பீட் மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஸ்கூட்டியில் ட்ராவல் பண்ணுறது அந்த பொண்ணோட ஸ்பீடை விட. அப்போ தான் ஓவர்டேக் பண்ண முடியும். ஓவர்டேக் பண்ணால் இவங்களோட ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கணும். கம்மியான ஸ்பீடாக வந்து ஓவர்டேக் பண்ண முடியாது, அவங்க தானே முன்னாடி போவாங்க. தட்ஸ் அ லாஜிக்கல் ஐடியா. அப்போ ஆப்ஷனில் இது எல்லாமே பஸ்ஸோடைய ஸ்பீடு இந்த கேஸில். அப்போ இது 40 km/h கொடுத்துருக்குறாங்க. இது பாசிபிள் கிடையாது, பிகாஸ் இது லெஸ் தென் 60. அதனால் நீங்கள் இப்படி எலிமினேஷன் பண்ண முடியும். நான் சொல்கிறது இந்த ப்ராப்ளமை எப்படியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம். உங்கள் பிரெயின் வந்து பல ஆங்கிள் யோசிக்கணும். ஒன்று டயக்ராம் போட்டு ரஃபாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஐடியா அதில் கிடைக்கல அப்படின்னா ப்ராக்டிக்கலாக என்ன நடந்திருக்கும், இமேஜினேஷன் பண்ணி ஒரு வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணும்போது ஓவர்டேக் பண்ணால் என்ன நடக்கும். இட் இஸ் அ கான்செப்ட் பேஸ்டு திங், லாஜிக்கல் திங்கிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ண முடியும். ரெண்டாவது,
டைம் இன்டர்வல் பாருங்கள், இது வந்து 10 மினிட்ஸு, இந்த டைம் இன்டர்வல் கொடுத்துட்டாங்க 30 மினிட்ஸு. எப்பயுமே இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா அந்த கால்குலேட் பண்ண டைம் இன்டர்வல் இருக்குது பாருங்கள், அது எப்பயுமே ஆவரேஜ் கேஸில் வரும். அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வரும். எதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில்? 10 மினிட்டுக்கும் இந்த டீன்றது 30 மினிட்டுக்கும் நடுவில் தான் வர முடியும் அந்த வேல்யூ. அதோட கிரேட்டராக இருக்கா ஸ்மாலராக இருக்குது. எப்பவுமே இதெல்லாம் ஆவரேஜ் கேஸ். 2 டிஃப்ரெண்ட் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னொரு அந்த ஆவரேஜ் கேஸ்க்கான டைம் கேட்பாங்க. லாஜிக்கலாக இந்த மெத்தட் இப்படி தான் வரும். அப்போ நீங்கள் டைம் இன்டர்வல் கால்குலேட் பண்ணும்போது அந்த 2 கிவன் டைம் இன்டர்வல் கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜ் எடுத்திங்கன்னா ஆவரேஜ்ன்றது எப்பயுமே ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வரும். இதில் 10க்கும் 30க்கும் இல்லை ஈக்குவலாக கூட வரலாம், பட் அதோட லெஸ்ஸராக கண்டிப்பாக இருக்காது. தட் இஸ் அன் ஆவரேஜ் மீனிங். அப்போ இந்த கேஸில் கண்டிப்பாக பிட்வீனில் தான் வர முடியும். 10க்கும் 30க்கும் நடுவில் வரக்கூடியது மட்டும் தான் பாசிபிளாக இருக்க முடியும். அப்போ இங்கே வந்து எது 10க்கும் 30க்கும் கம்மியாக வருது பாருங்கள், இது பாசிபிள் கிடையாது. எக்ஸாக்டாக 10 மினிட் ஈக்குவல் எடுக்க மாட்டோம். இது ஆல்ரெடி எலிமினேட்டு. மீதி இது ரெண்டுத்தில் தான் பாசிபிளாக இருந்திருக்க முடியும். இதிலிருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். இது நான் எலிமினேஷனுக்காக நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா? அட்லீஸ்ட் யூ வில் ட்ரை சம்திங் இன் டிஃப்ரெண்ட் வே. எக்ஸாமில் நம்ம பிரெயின் வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, அந்த கொஷினை பார்த்தோன்னே எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு தோணுது, இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது அப்படின்னு வரும்போது யூஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. ஏன்னா இதில் ஏதாவது எல்லாமே வேறு வேறு வேல்யூ இருக்கிறதுனால ஒன்றுத்தினோட ஆன்சரை கிட்ட கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும், ஆன்சராக தான் கரெக்ட். புரியுதா? 2 எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் வரும்போது ஒன்று கன்ஃபார்ம் பண்ணால் போதும், நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. கிளியர்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? புரிஞ்சுதா? ஸோ எப்பயுமே மல்டிபிள் மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுடைய திங்கிங் வந்து முதல்ல பழகணும். நிறைய கொஷின்ஸ் போட போட டூ மல்டிபிள் வே. ஒரு கொஷினை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதையே ஆப்ஷனுக்கு இருந்து ட்ரை பண்ண என்ன நடந்திருக்கும். டயக்ராம் வச்சு லாஜிக்கல் சில கேஸ் எல்லா கொஸ்டினும் லாஜிக்கல் பண்ண முடியாது. புரியுதா? சப்ஜெக்ட் டெக்னிக்கல் வேறு, இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டே டு டே லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட். அது இதெல்லாம் நீங்கள் லாஜிக்கலாக கொஞ்சம் யோசிக்க முடியும். ரைட்? எஸ், இந்த கொஸ்டின் தெரியுதா பாருங்கள். A particle is moving along x-axis with its position x varying with time t as x equal to கொடுத்துட்டாங்க alpha t power 4 beta t square plus gamma t plus delta. The ratio of its initial velocity to initial கிளியராக கொடுத்துக்கிறாங்க. initial velocity to initial acceleration. அப்படின்னா என்ன அர்த்தம்? initial velocity initial acceleration னா time t equal to 0ன்னு அர்த்தம். t equal to 0 இருக்கும்போது தான் நம்ம என்ன எடுப்போம் இங்கே இனிஷியல் அப்படின்னு அர்த்தம். இனிஷியல் வெலாசிட்டி அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன், இதான் அவங்க கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அப்போ நார்மலாக இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வருமோ அதாங்க வேல்யூ. அப்போது எக்ஸு கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டியோடைய ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி v is equal to displacement changes with respect to time. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் பாருங்க, ஆல்ஃபா t power 4. அப்போ 4 ஆல்ஃபா t கியூப்னு வருமா டிஃபரன்ஷியேஷன், பீட்டா டி ஸ்கொயர் 2 பீட்டா இன்ட்டு டி, இங்கே காமா இன்ட்டு டி, காமா டெல்டாவுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் டீகே கிடையாது, அதனால் இது 0 ஆகிடும் இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது. அப்போது வெலாசிட்டி ஆஃப் 0 டி ஈக்குவல் டு 0 போடுங்க. இனிஷியல் வெலாசிட்டி 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்க 4 இன்ட்டு ஆல்ஃபா, இதுக்கு 0 போடுவீங்க எதுக்கு டீக்கு, அதனால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். 2 பீட்டா இன்ட்டு 0 ப்ளஸ் காமா. அப்போ இது ஃபுல்லாக 0, இது ஃபுல்லாக 0, ஆன்சர் என்ன மட்டும் தான் கிடைக்கும், காமா மட்டும் தான் கிடைக்கும். இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. ஆக்சலரேஷனுடைய ஃபார்முலா என்ன, dv by dt. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண அகெயின். அப்போது 12 ஆல்ஃபா டி ஸ்கொயர் கரெக்டாக, 4 இன்ட்டு 3 12 ஆல்ஃபா டி ஸ்கொயர், 2 இன்ட்டு பீட்டா டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, காமா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் டி ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா இனிஷியல் ஆக்சலரேஷன். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுமா, 12 ஆல்ஃபா இன்ட்டு டி 0 ப்ளஸ் 2 பீட்டா, இதில் டி டேர்மே கிடையாது, ஸோ டி இது வரும். அப்போ தேர்ஃபோர் வெலாசிட்டி ஆஃப் 0க்கும் ஆக்சலரேஷன் ஆஃப் 0க்கும் ரேஷியோ எடுத்து என்ன இனிஷியலாக. ஸோ அப்போ இது எவ்வளோ வேல்யூ வந்திருக்குது, காமா பை 2 பீட்டா. ஸோ த ஆன்சர் இஸ் காமா இஸ் டு 2 பீட்டா. காமா இஸ் டு 2 பீட்டா. புரிஞ்சுதா? இது எப்படி ஆன்சர் கொண்டு வந்திருக்கிறேன்னு? Clear? Any doubt? Basic differentiation. Yes. So இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின். ஒரு விஷயம் நீங்கள் இதில் நோட் பண்ணிடலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஃபரன்ஷியேஷன் பேஸ் பண்ணி இல்லை இன்டெகிரேஷன் பேஸ் பண்ணி கால்குலஸில் அடிக்கடி
கைனமேட்டிக்ஸ், அதாவது பர்டிகுலர் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் அடிக்கடி கொஸ்டின் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டினில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய பார்ப்பீங்க. நம்ம முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேஸில் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சோம். தட் ஆல்சோ டிஃபரன்ஷியேஷன். இப்போ இதுவும் என்னது, வெலாசிட்டி ஆக்சிலரேஷன், இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டிஃபரன்ஷியேஷன். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகட்டும். பேசிக் டிஃபரன்ஷியேஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும், பேசிக் இன்டகிரேஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ரெண்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலிருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ண தெரியணும். ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. 2024 நீட் கொஸ்டின். கிராஃப்லாம் ரொம்ப ஈஸி. எப்பயுமே கிராஃப் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். கிராஃப் எப்பயுமே பார்க்கும்போது முதல்ல என்ன பார்க்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, ஒய் ஆக்சிஸ் என்ன, அதுக்கப்புறம் அது வெக்டாரா ஸ்கேலாரா, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஃபார்முலா, இப்படி தான் செக் பண்ணணும். எந்த சாப்டர் கிராஃப் வந்தாலும் சரி. த வெலாசிட்டி டைம் பிளாட் த மோஷன் ஆஃப் பாடி. இது வெலாசிட்டி டைமுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. இது டைமு, இது வெலாசிட்டி. வெலாசிட்டி இங்கே என்னவா இருந்திருக்குது பாருங்கள், ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும். அதாவது டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா இந்த டைம் வரைக்கும் வெலாசிட்டி இங்கேருந்து என்ன இருக்குது, லீனியராக போயிருக்குது. அதுக்கப்புறம் இந்த டைம் வரைக்கும் வெலாசிட்டி, இது ஒரு சம் டைம், இதை T1 எடுத்துக்கலாம். இந்த இன்டர்வலில் நான் சும்மா ரஃபாக போடுறேன். T2 இது வரைக்கும் வெலாசிட்டி என்னவா இருந்திருக்குது, இது வரைக்கும் லீனியர், இங்கே கான்ஸ்டன்ட். புரியுதா? வெலாசிட்டி என்னவா இருந்திருக்குது, கான்ஸ்டன்ட். என்ன அர்த்தம், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகணும்னு அர்த்தம், ஒரே ஸ்பீடில் இருந்திருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. வெலாசிட்டி லீனியராக சேஞ்ச் ஆகுனா என்ன அர்த்தம், எவ்ரி செகண்டுக்கு இப்போ 2 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்டுக்கு 2, செகண்டுக்கு 4, அடுத்த செகண்டுக்கு 6, அப்புறம் 8, 10. இதுக்கு பேர் லீனியர். ஃபிக்ஸ்டாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா எவ்ரி செகண்டுக்கு 2 மீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்ட் 2 2 2 2 அப்படின்னு இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது 5 எடுத்திங்கன்னா எவ்ரி செகண்டுக்கு 5 5 5. இது கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் வெலாசிட்டி என்ன ஆகுது, லீனியராக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. டிசலரேஷன் கொடுத்தா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ டிக்ரீஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், இப்போ சப்போஸ் இது 5 இருக்குன்னா 5 4 3 2 லைக் தட் லீனியராக அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ இதுதான் கேஸு. இந்த டயக்ராமுக்கு வாங்க. இந்த கேஸில் இது 4 ஆப்ஷன். இதுதான் இதில் வந்துட்டு இது ஆப்ஷன் ஏ, ஓகேவா, இது பின்னு வச்சுப்போம், இது சி, இது டி. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் அந்த கிராஃபுக்கு எது சூட்டபிளாக இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. கிராஃப் என்னன்னு பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் டைமு, ஒய் ஆக்சிஸில் என்னது, ஒய் ஆக்சிஸில் ஆக்சிலரேஷன், ஒய் ஆக்சிஸில் ஆக்சிலரேஷன். நான் நேற்று தான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். வெலாசிட்டி லீனியராக இருந்தால் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் சொன்னனா, நேற்று நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா அந்த பாயிண்ட்டு. வெலாசிட்டி லீனியராக இருந்துச்சுன்னா இந்த கம்பாரிசன் கிராஃப் போட்டிருந்தேன். மொத்தம் என்னென்ன கிராஃப் போட்டதுன்னு கவனம் இருக்கான்னு பாருங்கள். இந்த கிராஃப் ரொம்ப முக்கியம், பேசிக் ஐடியா. ப்ளஸ் நான் டிஃபரன்ஷியேஷனை வச்சு நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்ததில்ல. ரைட், இப்போ இதில் வந்து டைமு, இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. புரியுதா? இது டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் மீட்டர் எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி இது டைமு, இது டிஸ்பிளேஸ்மெண்ட். சாரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, அங்கே வெலாசிட்டி. இது டைம், இந்த ஆக்சிஸ். ஆக்சலரேஷன் யூனிட் என்னது, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ரைட். ஸோ இந்த கேஸில் நான் 2 விஷயத்தில் தெளிவாக சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன், லீனியராக இருக்கும். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஏதோ ஒரு வேல்யூ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னா வெலாசிட்டி லீனியர். இது எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன், இன்க்ரீஸிங். இந்த மாதிரி கிராஃப் இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி லீனியர். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர், ஹையஸ்ட் பவர் என்னவா இருந்திருக்கும், 2ஆக இருந்திருக்கும். பேரபோலிக் கிராஃப். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 டைம் லீனியர் கிராஃப். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னா வெலாசிட்டி லீனியர். வெலாசிட்டி லீனியராக இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் என்னவா இருக்கும், பேரபோலிக் கிராஃப். அதில் இது வந்து ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. இதுவே நெகட்டிவாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கிராஃப் சேஞ்சஸ் இருக்கும். ரைட், இந்த பாயிண்ட்டை நான் நேற்று சொல்லியிருந்தேன். அடுத்த கேஸ் என்ன கொடுத்துருந்தேன், இது ரொம்ப முக்கியமான பேசிக் கிராஃப். இன்னொரு சிச்சுவேஷன்,
ஸோ டைம் இது ஆக்சலரேஷன். velocity மீட்டர் per second. டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர். இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு ஆக்சலரேஷன் வந்துட்டு ஜீரோவாக இருக்குது. ஆக்சலரேஷன் ஜீரோ. ஆக்சலரேஷன் ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் இங்கு ஜீரோ, a ஈக்குவல் டு ஜீரோ. ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி என்னவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த கேஸில், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கும்போது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டு, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன், லீனியராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதில் கிளாரிட்டி எப்பயுமே இருக்கணும். இதில் சைன் சேஞ்ச் ஆகும்போது சேஞ்ச் இருக்கும். இதை நான் நேற்று கிளியராக சொல்லியிருந்தேன். நேற்று கிளாஸ் ப்ராப்பராக லிசன் பண்ணவங்களுக்கு கைனமேட்டிக்ஸ் நடத்தும்போது கிளியராக புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் யாராவது அது புரியல இல்லை சரியாக கவனிக்காமல் இருந்தீங்க பார்க்கலனாலும் டோன்ட் வரி, இப்போயாவது அட்லீஸ்ட் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி லீனியராக இருக்கும். இது பேரபோலிக் கிராஃபாக இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில். ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்துட்டு லீனியராக இருக்கும். இப்போ இந்த கேஸுக்கு வாங்க, இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இது என்னது? இது என்ன கிராஃபு? டைமு வெலாசிட்டி. ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க? எல்லாமே டைமு ஆக்சலரேஷன். ஆல் த ஆப்ஷன்ஸ் டைம் அண்ட் ஆக்சலரேஷன். அப்போது ஆக்சலரேஷன் வெலாசிட்டி, வெலாசிட்டிக்கு என்ன வந்துருக்குது? லீனியராக இருந்திருக்குது. வெலாசிட்டி லீனியராக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கணும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ இங்கே எங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் இன்டர்வலில் இது அதே கிராஃபை கொடுத்துருக்குறாங்க. முதல்ல இது கிடையாது. ஏன் இது கிடையாது? சேம் கிராஃப். ஆக்சலரேஷன் கிராஃபு வெலாசிட்டி கிராஃபு முதல்ல ஒன்று கிடையாது. அதை புரிஞ்சுக்க. ஏன்னா வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் த ஆக்சலரேஷன். ஸோ யூ கேனாட் கெட் த சேம் டைப் ஆஃப் கிராஃப். இது ரெண்டும் ஒரே டைப் ஆஃப் கிராஃப். முதல்ல இது கிடையாது, இது தூக்கிடுங்க. ரெண்டாவது இங்கே இதுவும் வராது. ஏன் இதுவும் வராது? இதுவும் லீனியர் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. முதல்ல லீனியர் அப்படியே வராது, டிட்டோவா. அது லீனியர்னா அது கான்ஸ்டன்ட்னா இது லீனியர், அது ஜீரோனா இது கான்ஸ்டன்ட். இப்படி தான் இன்டர்சேஞ்ச் ஷேப்பில் இருக்கும். இது வராது. புரியுதா? இப்போ இந்த கேஸ் வாங்க, இது ஆன்சர். ஆக்சுவலாக இது ஏன் ஆன்சர் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த டைம் இன்டர்வல் இருக்கு இல்லையா, இந்த டைம் இன்டர்வலில் இது லீனியராக இருந்திருக்குது. வெலாசிட்டி லீனியராக இருக்கும்போது ஆக்சலரேஷன் என்ன சொல்லியிருந்தேன்? கான்ஸ்டன்ட். சி ஹியர், இதுதான் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். ஆக்சலரேஷன் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் T1ன்னு போட்டேன் இல்லையா, இதான் என்னது? இந்த டைம் இன்டர்வல் வந்து T1. T1ன்ற டைம் இன்டர்வலில் ஆக்சலரேஷன் சி த கிராஃப் ஆன் த டாப் பாருங்க. இது கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதை குழப்பிக்காதீங்க. இதுதான் கான்ஸ்டன்ட்டு. டைம் இன்டர்வலை கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம்னு சொல்கிறதுக்கு பர்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலாக கிராஃபு. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? T1ன்ற அந்த டைமில் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் வெலாசிட்டி லீனியராக இருக்க முடியும். இது லீனியர் இந்த டைம் இன்டர்வலில். அப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். அடுத்த கேஸுக்கு வாங்க. T2 டைம் இன்டர்வலில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஏன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப். வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஆக்சலரேஷன் ஜீரோ. வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் ஜீரோ. வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஆக்சலரேஷன் ஜீரோ. அப்போது இதான் என்னது? T2 டைம். ஏன்? நோ ஆக்சலரேஷன். No acceleration because velocity constant. No acceleration. இங்கே acceleration 0. இந்த டைம் இன்டர்வலில் velocity கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா acceleration 0வாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து என்ன நடந்திருக்கு? டிக்ரீசிங். டிக்ரீசிங் என்ன அர்த்தம்? இது வந்து velocity ரெடியூஸ் ஆகிட்டு வருதுன்னா acceleration retardation அர்த்தம். நெகட்டிவ் டைரக்ஷன் acceleration ஆக்ட் ஆகுன்னு அர்த்தம். முன்னாடி யூஸ் பண்ணது ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ்ல, அதனால இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அடுத்தது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ வெலாசிட்டி எப்போ டிக்ரீஸ் ஆகும்? ரிட்டார்டேஷன். ஆக்சலரேஷன் ஆப்போசிட்டில் கொடுத்தா, நெகட்டிவில் கொடுத்தா ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போது இந்த கேஸில் செக் பண்ணும்போது அடுத்த டைம் இன்டர்வல் இதுதான். இது வந்து T3. இந்த டைம் இன்டர்வல் என்னது? T3. அப்போ இந்த T3 டைமில் என்ன நடந்திருக்கு? நெகட்டிவ் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் இருக்குது. அதாவது இந்த இடத்துக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ், இங்கே செக் பண்ணி பண்ணிங்கன்னா பாசிட்டிவ். இது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இதுவும் கான்ஸ்டன்ட்டில் தான் இருக்கும், பட் டிக்ரீசிங் ஆகிறதுனால இது நெகட்டிவில் இருந்திருக்கும் இந்த ஆக்சலரேஷன், இது பாசிட்டிவில் இருந்திருக்கும். அதனால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆக்சலரேஷன் அந்த பாசிட்டிவாக இருந்த கேஸில் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்குது. இந்த கேஸில்
லீனியரில் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் வந்ததுனால ரிட்டார்டேஷன் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆனதால் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது லீனியராக தான் இருக்கும். பாசிட்டிவில் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுனால பாசிட்டிவ் டைரக்ஷன் இன்க்ரீசிங், நெகட்டிவ் டைரக்ஷன் இருந்ததுனால லீனியராக டிக்ரீசிங். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதை கிளியராக புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ அதுதான் இந்த கிராஃப். இப்போ இதே கிராஃபில் நான் இங்கே டவுன்வர்டில் போட்டிருந்தேன்னா இந்த கிராஃப் அப்படியே என்ன ஆகும்? டிக்ரீசிங் கிராஃபாக மாறிடும். சொல்ல பாயிண்ட் புரியுதா? ரைட்? இதை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. எலிமினேஷன்லேருந்து இது நீங்கள் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இன்டர்வல் நெகட்டிவ் கொடுத்துக்கிறாங்க. இதுதான் T1. ஃபஸ்ட்டு டைம் இன்டர்வல் என்ன கொடுத்துக்கிறாங்க? நெகட்டிவ். அதனால் இதுவும் எலிமினேட். திஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கிளியர்? புரியுதா? ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு புரியாமல் விட்டுட்டா கண்டிப்பாக எப்பயுமே புரியாது. இன்னொன்று கிராஃப்லாம் ஈஸி கான்செப்ட், மார்க் ஸ்கோரிங் கான்செப்ட். அதில் என்ன நடக்குது, எது இன்க்ரீஸு எது டிக்ரீஸுன்றது தெரிஞ்சால் போதும். லீனியர் கிராஃப் எப்போ வரும், இல்லை வேரியபிள் எப்போ வரும், அந்த சேஞ்சஸ் கான்ஸ்டன்ட் எப்போ வரும், இன்டர்லிங்க் என்னென்ன இருக்குது, சாப்டர் வைஸ் அது மாதிரி கிராஃப் மாறும். ஸோ அந்த கிராஃபுக்கான ரிலேஷன் தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஆன்சரை கெட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது. ரைட்? அடுத்த கொஸ்டின் போலாமா? கிராஃப் இனிமேல் கேட்டால் கரெக்டாக போட்டுருவீங்களா? வெரி குட். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். இது எப்படி போடுங்க? அகைன் டிஃபரன்ஷியேஷன். நான் ஏற்கனவே முதல்ல சொல்லியிருந்தேன் இந்த சாப்டரில் அடிக்கடி கால்குலஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மெயினாக பேசிக் டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ இப்போ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? See the question. The position vector கொடுத்துட்டாங்க. Position vectorனா that is displacement case with respect to time கொடுத்துருக்காங்க. Where t in time second t in seconds or in meters சொல்லிட்டாங்க. That is displacement. Find the magnitude and direction of velocity அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. t equal to 1 second இருக்கும்போது அப்போ velocity கண்டுபிடிக்கணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே velocity v is equal to dv க்கு பதிலாக dx பதிலாக dr, dr of dt, dr vector by dt அப்படின்னு அர்த்தம். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அதை 4 into t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். i cap அப்படியே தான் வரும். ப்ளஸ் 2t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t, 2 into 2 4 ஆகிடும். 4t into j cap, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் t கிடையாது, அதனால் 0 ஆகிடும். புரியுதா? இது வெக்டாரில் கொடுத்துருக்காங்க, ஸ்டில் சேம் மீனிங். இதே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t, இதுக்கு வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆகிடும். மீது ஐ கேப் ஜே கேப்லாம் எதையும் மாற்றக்கூடாது, அதெல்லாம் சிமிலராக அப்படியே வந்துடும். கரெக்ட்? அப்போது வெலாசிட்டி வெக்டார் கிடச்சிருச்சு. மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? t equal to 1 second கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ t equal to 1 second போட்டால் v வெக்டார் என்ன கிடைக்கும்? 4i cap ப்ளஸ் இங்கே tக்கு 1 போட்டால் 4j capனு கிடைக்கும். ஸோ அப்போ v வெக்டார் மாடுலஸ் ஆஃப் v வெக்டார் ஈக்குவல் டு root of 4 square plus 4 square, i cap j cap கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணி ரூட் எடுக்கணும். ஸோ இப்போ என்ன வரும்? 16 + 16. அது எப்படி எழுதலாம்? 2 times of 16 எழுதலாம். ரூட் எடுத்தால் 2 root 2, சாரி 4, கரெக்ட் தான். 16 ரூட் எடுத்தால் 4 root 2. ஆப்ஷனில் 4 root எங்கே வந்துருக்கு பாருங்கள், 2 இடத்துல வந்துருக்குது. ஸோ இது ரெண்டும் கிடையாது, இது ரெண்டு தான் பாசிபிள். அதுக்கப்புறம் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு, அதாவது tan தீட்டா நாங்கள் யூஸ் பண்ணுவோம். tan தீட்டா ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜே கேப் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப், அதாவது vy by vxன்னு எழுதுவோம். மேக்னிடியூட் ஆஃப் த ஜே கேப் பை, அதாவது y ஆக்சிஸ், மேக்னிடியூட் ஆஃப் த ஐ கேப் 2 டைமென்ஷனில் வரும்போது tan தீட்டா இப்படி தான் கண்டுபிடிப்போம். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. தட் இஸ் த ரேஷியோ. ஸோ vy 2 4/4 கேன்சல் ஆகிடும் 1. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு 1னா தீட்டா எந்த ஆங்கிளுக்கு 1 ஆகும்? தீட்டா வந்துட்டு தீட்டா எந்த ஆங்கிளுக்கு 1? 45 டிகிரி. ஸோ அப்போ 4 root 2 45 டிகிரி. தட் இஸ் ஆன்சர். இந்த கான்செப்ட்லாம் ஞாபகம் இருக்குதா? பேசிக் வெக்டார் கான்செப்ட். இது எல்லாமே பேசிக் வெக்டார் கான்செப்ட். ரைட்? இது எல்லாமே என்னது? பேசிக் வெக்டார் கான்செப்ட்.
இதெல்லாமே ஞாபகம் இருக்கா? ரைட்? புரிஞ்சுதா? ஃபாலோ பண்றீங்களா? வெரி குட். ரைட், நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க. A vehicle travels half of the distance with the speed v and the remaining distance speed 2v. Its average speed is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? How to calculate the average speed? இதுக்கான ஆன்சர் தெரியுமா? இந்த கேஸுக்கு we have a formula. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். பட் எனிவே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி மறந்துருந்தாலும். எஸ், பியா? ஆன்சர் பியா? சரி, ஓகே, செக் பண்ணிடலாம் வாங்க. இப்போது இது ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை நம்ம டின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மொத்த டிஸ்டன்ஸில் ஏதோ ஒரு எங்கே சொல்லியிருக்காங்க, வெஹிக்கிள் ட்ராவல்ஸ் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இதில் இந்த பாதி டிஸ்டன்ஸ் ரெண்டாக பிரிச்சுக்கிறீங்க. இதனுடைய இந்த பாதி டிஸ்டன்ஸில் இது d/2, மொத்த டிஸ்டன்ஸில் இது d/2, இது d/2. பாதியாக இல்லாமல் கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. வித் ஸ்பீடு v, ஃபஸ்ட்டு ஒன் கேஸில் இதை v1ன்னு எடுத்துக்கோங்க, அது v. செகண்ட் டிஸ்டன்ஸில் v2, அது 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு போகுது. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட்? கொஸ்டின் என்னது? வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட்? தி ஆவரேஜ் ஸ்பீட் இந்த மாதிரி சம் டோட்டல் டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு v1 வெலாசிட்டி, செகண்ட் பார்ட்டு v2 வெலாசிட்டி அப்படின்னு மொத்தமாக 2 பார்ட்டாக பிரிச்சிருங்க. அது ஈக்குவலாக இருக்கணும் அவசியம் கிடையாது. டி இது 1/3, இது 2/3 கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மொத்த டிஸ்டன்ஸ் 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஒரு பார்ட்டுக்கு ஏதோ ஒரு ஸ்பீடு இன்னொரு பார்ட்டுக்கு வேறு ஒரு ஸ்பீடில் போச்சுன்னா ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 2 டைம்ஸ் ஆஃப் v1 v2 டிவைடட் பை v1 + v2. இது ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 ஸ்பீடு கொடுக்கும்போது. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 × v1 v2 2v by v1 + v2. வாட் இஸ் v1 + v2? இதில் எடுத்து ஆட் பண்ண என்ன வரும்? 3v. அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். v கேன்சல், மீது என்ன இருக்கும்? 2 × 2 4, 4/3v. ஆன்சர் இஸ் 4/3v அப்படின்னு கிடைக்கும். புரியுதா எப்படி கொண்டு வந்தேன்னு? பட் இதே கொஸ்டினை நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் யோசிக்க முடியும். என்ன அப்படின்னா, நோட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எலிமினேஷன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வரல, யோசிக்க முடியல அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் ஸ்பீடு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா அது எப்பயுமே எது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஸ்மால் ஸ்பீட் அண்டு லார்ஜ் ஸ்பீடு. அங்கே 2 ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஸ்பீடுக்கு நடுவில் தான் எப்பயுமே ஆவரேஜ் ஸ்பீடு வர முடியும். ஆவரேஜ்ன்றது த கம்பேரிசன் ஆஃப் த 2 கிவன் டேட்டா, 2 3 எது வேணாலும் கொடுத்துருக்கலாம். பட் அதில் இருக்கக்கூடிய மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் எப்பயுமே ஆவரேஜ் வரும். தட் இஸ் ஆவரேஜ். தட் இஸ் ஆவரேஜ். சரியா? அப்போது இப்போ இந்த கேஸில் v லெஸ் தென் ஆவரேஜ் லெஸ் தென் 2v. விக்கும் 2vக்கும் நடுவில் தான் ஆவரேஜ் வரணும். இப்போ போட போது எலிமினேஷன் மெத்தட். இப்போ ஃபார்முலா மெத்தட் முடிச்சிட்டேன். இதே கொஸ்டினை நீங்கள் எப்படி வேறு மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆவரேஜ்ன்றது இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் வர முடியும். கரெக்டாக? அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில்னா எவ்வளோ? 1 பாயிண்டில் வரலாமா? இது 1v, இது 2v. கரெக்டாக சொல்லணும், இது 1v. v மீன்ஸ் 1v. 1vக்கும் 2vக்கும் நடுவில் வரணும்னா 1v 2v நடுவில்ன்றது என்னது? 1 பாயிண்டில் வர முடியும். 1.5 1.2 1.3 கரெக்டு தானே? ஸோ சி த ஆப்ஷன்.
2/3 v அப்படின்னா என்ன அர்த்தம்? இது லெஸ் தென் v, v விட கம்மியாக வந்திருக்குது, அதனால் இது பாசிபிள் கிடையாது. 4/3v greater than v, அதனால் இது பாசிபிள். முதல்ல எலிமினேஷன் செக் பண்ணுங்கள். 3/4ன்றது லெஸ் தென் v, v விட கம்மி, புரியுதா? 2 விட அதிகமாக போகக்கூடாது, 1v விட கம்மியாக வரக்கூடாது, அது இடத்துக்கு நடுவில் இருக்கிறது ஆன்சராக இருக்க முடியும். அதனால் இதுவும் பாசிபிள் கிடையாது. இது 1/3 of v, இதுவும் லெஸ் தென் v, அதனால் இதுவும் பாசிபிள் கிடையாது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் வரும். ஏன்னா இதுதான் கிட்டத்தட்ட 4/3ன்றது என்ன வரும்? 1.33ன்னு வரும் இல்லையா? தட் இஸ் கிரேட்டர். 1vக்கு 2vக்கு நடுவில் வரக்கூடியது அது மட்டும் தான் பாசிபிள். நான் சொல்கிறது புரியுதா? மெத்தடு யூஸ் பண்ணி போட முடியும். யூ கேன் ஃபைண்ட் பை யூஸிங் த மீனிங் ஆஃப் ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்ன அப்படின்ற அந்த டெக்னிக்கல் மீனிங் தெரிஞ்சால் போதும், யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர் ஈஸிலி. எந்த ஒரு டிஃபிகல்ட் இல்லாமல் ஆன்சர் கெட் பண்ண முடியும். ஸோ சம்டைம்ஸ் 2 ஆப்ஷன் வரும்போது நமக்கு கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். பட் மீதி எல்லாம் உங்களுக்கு இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் எல்லாமே எலிமினேட். இன்கேஸ் இந்த ஃபார்முலா தெரியாத பட்சத்தில் திங்க் இன் டிஃப்ரெண்ட் வே. கொஞ்சம் யோசிங்க, லாஜிக்கல் திங்கிங் கொண்டு வாங்க. ஆவரேஜ்னா என்ன நடந்திருக்கும், ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ரைட்? கிளியர்? எஸ். ஸோ நான் ஒரு ப்ராப்ளமையும் கான்செப்டும் அதுக்கான ஃபார்முலா அண்ட் ஆல்சோ லாஜிக்கல் திங்கிங் முடிஞ்ச வரைக்கும் அதில் என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குமோ அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ ஆல்சோ திங்க் இன் தட் ஆங்கிள், இன்னொரு ஆங்கிளில் அதை யோசிப்போம். பேசிக்காக ஆவரேஜ்ன்றதோட மீனிங் இதுதான். இதை வச்சு நீங்கள் இப்படிலாம் யோசிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் பண்ணுற மெத்தட், இது ஃபார்முலா லைக் அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும். வேறு நீங்கள் டெக்னிக்கலாக எப்படி பண்ணியிருப்பீங்க? ஒரு இந்த ஃபார்முலா இல்லைன்னா எப்படி சால்வ் பண்ணுவீங்க அது தெரியுமா? இந்த ஃபார்முலா அது தெரியல அப்படின்னா அப்போ எப்படி சால்வ் பண்ணுவீங்க? நீங்கள் அப்போ எப்படி ட்ரை பண்ணியிருப்பீங்க? எனி ஐடியா? வெயிட் 1 செகண்ட். ஸ்பீட் அண்ட் டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். இந்த கேஸுக்கு வாங்க. இப்போ இந்த கேஸுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்கும் பாருங்கள். T1 இந்த கேஸுக்கு சம் டைம் எடுத்துருக்குமா? T2 டைமில் வச்சு சால்வ் பண்ண முடியும். இதே கொஷனுக்கு நியூ ஃபார்முலா டெரிவே பண்ண முடியும். இது எப்படி வந்துச்சுன்றதை. இப்போ இந்த கேஸுக்கு டைம் T1, இதுக்கு டைம் T2ன்னு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான டைம் T1, இங்கேருந்து போகிறதுக்கான டைம் T2. அப்போ டோட்டல் டைம் என்ன வரும்? இப்போ நான் போடுறது இன்னொரு மெத்தட். நீங்களா இது ஸ்டெப்ஸ் வச்சு போடுறது. இந்த டோட்டல் ஜேர்னிக்கான டைம் T, அந்த டைமை நான் 2 டிஃப்ரெண்ட் டைமில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒரு ஹாஃப் ஒரு டைம்லையும் இன்னொரு ஹாஃப் இன்னொரு டைமில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? த டோட்டல் டைம் டேக்கன், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் நான் ட்ராவல் பண்ண மொத்த டைம் T. ஓகே, மொத்த டைம் T. ஸோ அப்போ T1 + T2 டோட்டல் டைம் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த ஃபார்முலா தான் எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த லாஜிக்கல் கொஷின், எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆக்சுவல் மெத்தடில் போடுற மெத்தட் இதுதான். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா? டோட்டல் ஸ்பீடு, அதான் ஆவரேஜ் ஸ்பீடு. டோட்டல் ஸ்பீடுன்னு போடலாம். அதர்வைஸ் we have to use average speed. That is total speed. Average speed equal to இதனுடைய டைம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ டைம்? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் எவ்வளோ? டிஸ்டன்ஸ் பை டிஸ்டன்ஸ் D/2 பை ஸ்பீடு எவ்வளோ? V1 ப்ளஸ் செகண்ட் கேஸுக்கு டிஸ்டன்ஸு அதுவும் அதர் ஆஃப்னு சொல்லிட்டாங்க. அதனால் D/2 ஸ்பீடு எவ்வளோ? V2. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் D/2 ப்ளஸ் D/2 எவ்வளோ வரும்? Dன்னு வரும். டோட்டல் டிஸ்டன்ஸ். ஆவரேஜ் ஸ்பீடு V. டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் ஸ்பீடு தான் ஆவரேஜ் ஸ்பீடு. V ஈக்குவல் டு D/2 பை வாட் இஸ் V1? V1 Vன்னு எடுத்துக்கிறோம், V2 2V கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. ஸோ V ப்ளஸ் D/2 பை இங்கே என்ன வரும்? 2Vன்னு வரும். கரெக்டாக? இது எல்லாத்துலேயும் D கேன்சல் பண்ணிடலாம், கேன்சல் ஆகிடும். அப்போ 1/V, இது V ஆவரேஜ்னு போடுங்க. சரியா? ஆவரேஜ் வெலாசிட்டி 1/V ஆவரேஜ் ஈக்குவல் டு 1/2V ப்ளஸ் 1/2 + 2 4V. இப்போ இது எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்துனா என்ன வரும்? 1 by average velocity, that is total velocity in this case.
இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 2 ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ 2 டிவைடட் பை 4v ப்ளஸ் 1/4v. இப்போ எல்சிஎம் காமன் ஆகிடுச்சு. 2 + 1 3, 3/4v. இது 1/. அப்போ ரெசிப்ரோக்கல் அர்த்தம் என்ன வரும்? டேக் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ். தி ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு 4v/3 கிடைக்கும். 4v/3. இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா மெத்தட். இதுதான் ஆக்சுவலாக நம்ம டெரைவ் பண்ண வேண்டிய மெத்தட். நான் முன்னாடி போட்டது டைரக்ட் ஃபார்முலா. நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும். ஒரு டைம் டோட்டலாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு. எப்பவுமே டோட்டல் டைம் மொத்தமாக நம்ம ட்ராவல் பண்ண டைமை டீன்னு எடுத்துகிட்டு அதை 2 டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸை 2 டிஃப்ரெண்ட் டைமில் ட்ராவல் பண்ணிக்கணும். அப்போ T1 + T2 டைம் ஈக்குவல் டு என்னது? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அந்த ஃபார்முலா டைம் T ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ ஒரு கேஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு? இப்போ T1க்கு வந்து d/2 பாதி டிஸ்டன்ஸு. அப்போ டைம் வெலாசிட்டி வந்துட்டு வீன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த பாதிக்கு d/2 2v கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் T, டோட்டல் டைம் தான் ஆவரேஜ் வெலாசிட்டி. கிளியர்? ஸோ யூ கேன் டூ லைக் திஸ் வே ஆல்சோ. இதுவும் உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ இப்போ நான் நிறைய இந்த கேஸுக்கான டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், எலிமினேஷன் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவல் மெத்தட், திஸ் இஸ் ஆக்சுவல் மெத்தட் ஃபார் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம் கேஸ். எப்போ வந்தாலும் அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி டைமோ டிஸ்டன்ஸோ ஸ்பீடோ கொடுக்கும்போது அந்த லாஜிக்கல் ஐடியாவை கொண்டு வந்து யூ கேன் டிரைவ் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர். ஈஸியாக ஆன்சர் ஓடி வந்துடும், பக்காவாக ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஸோ எல்லாமே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ரைட், அனதர் கிராஃப். வாங்க அடுத்த கொஷின். இந்த கொஷினை பாருங்கள். ஏ, இது பி, இது சி, ஆப்ஷன் டி. இது 2022 கொஷின். த பொசிஷன் டைம் கிராஃப் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் சொல்லிட்டாங்க. பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். இப்போ பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் என்ன நடக்கும்? நான் என்ன கொடுத்துருந்தேன் முன்னாடி கொஷனுக்கு? வாங்க திரும்ப. பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் இதான் பாசிட்டிவ். நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இங்கே போட்டிருக்கணும். இது பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக இருந்தால் வெலாசிட்டி என்னவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் எப்படி இருக்கும்? பேரபோலிக் கிராஃப், இன்க்ரீசிங் கிராஃப். ஆக்சுவலாக பாசிட்டிவ்லி இன்க்ரீசிங் கிராஃப். ஏன்னா அது பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்றதுனால. அப்போ இந்த கேஸுக்கு கொஸ்டின் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் எது வரும்? பாசிட்டிவ் ஆக்சிலரேஷனாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் பி. புரியுதா? எஸ். 3 வெலாசிட்டி கொடுத்துட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா வெரி குட். அந்த கொஷனுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த கொஷனுக்கு வி ஹேவ் எ ஃபார்முலா. நான் கொடுக்குறேன், வேணா நோட் பண்ணிக்கோங்க. இது எப்போ அப்படின்னா இது ஒரு டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்க. சம் டிஸ்டன்ஸ், இது D1, இது D2. மொத்த டிஸ்டன்ஸை 3 பார்ட்டாக பிரிச்சிடுறாங்க. இது D3. இந்த டிஸ்டன்ஸை v1 வெலாசிட்டி, v2 வெலாசிட்டி, v3 வெலாசிட்டியில் போச்சுன்னா வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்பாங்க. 3 டோட்டல் டிஸ்டன்ஸை 3 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணுற அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அது எவ்வளோ பார்ட்டில் வேணால் டிவைட் பண்ணலாம். பட் மொத்த டிவைட் பண்ண பார்ட்டு 3, அவ்வளோதான். 3 டிஃப்ரெண்ட் பார்ட்டாக கூட டிவைட் பண்ணலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப் v1, v2, v3 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண அந்த 3 வெலாசிட்டி கொடுத்துருவாங்க. v1, v2, v3 பை v1, v2. இந்த ஆர்டர் ரொம்ப ஈஸி. v1, v2 ப்ளஸ் v2, v3 ப்ளஸ் v3, v1. இவ்வளோதான். ஒருவேளை இந்த மாதிரி கேட்டாங்கன்னா யூஸ் திஸ் ஃபார்முலா. புரிஞ்சுதா? யார் கேட்டது இந்த டவுட்? நோட் பண்ணிக்கோங்க. 3 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி, மொத்த ஜேர்னி, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டு மொத்த ஜேர்னியில் 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி ஒரு பார்ட்டில் ஒரு ஸ்பீடு, இன்னொரு பார்ட்டில் வேறு ஸ்பீடு, அடுத்த பார்ட்டில் வேறு ஸ்பீடு வந்தால் ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு. ஆக்சுவலாக இந்த கேஸில் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்பாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டாங்கன்னா 3v1, v2, v3 பை v1, v2 ப்ளஸ் v2, v3 ப்ளஸ் v3, v1. இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. 3 வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ண 3 டைம்ஸ். போன கேஸில் 2 வெலாசிட்டி 2v1, v2 வந்துருக்கும். இங்கே அப்புறம் ப்ராடக்ட் பேர் v1, v2, v2, v3, v3, v1 எல்லாம் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இல்லை மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரைட். இப்போ இந்த கிராஃப் ஓகேவா? கிராஃப் புரிஞ்சுதா? கிராஃப் ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்கிறேன். கிராஃபு
இந்த சாப்டரில் டிஃபரன்ஷியேஷன் கிராஃபை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டே இருக்க முடியும். வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது மூணுத்துக்குள்ள ரிலேஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ், வெலாசிட்டி அப்போ எப்படி இருக்கும், எப்போ கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், இன்க்ரீசிங் டிக்ரீசிங் எப்போ இருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் எப்படி இருக்கும், இது மூணுத்துக்குள்ள இன்டர்லிங்க் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரைட், வெரி குட். அடுத்த கொஸ்டின் வாங்க. த ரேஷியோ ஆஃப், இதுவும் பழைய நீட் கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் the distance traveled by free falling body in the first, second, third. ஆக்சுவலாக இது என்ன ஃபார்முலா அப்படின்னா nth செகண்ட் ஃபார்முலா, அதை யூஸ் பண்ணலாம். இதில் கலீலியோவுடைய அந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃப்ரீ ஃபாலிங் கேஸில் nth செகண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணுன்றதுக்கான அந்த ஐடியா இருக்குது. ஸோ இதுக்கான ஃபார்முலா ஆக்சுவலாக என்ன வரும் அப்படின்னா, ஜென்ரலாக nth செகண்டுக்கான ஃபார்முலா, nth செகண்ட் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனில் nth செகண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, nth second displacement Sn equal to u plus a by 2 into 2n minus 1. இங்கே n தான் nth second, n nth second, a என்றது constant acceleration, u என்றது initial velocity. This is the formula for nth second. புரியுதா? நான் இந்த கொஸ்டினுக்கு டைரக்டாக ஃபார்முலா ஈஸியாக போட்டுடலாம். நான் அந்த ஐடியாவை எங்கேருந்து கொண்டு வந்தோம், nth செகண்டுடைய ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். சரியா? எல்லா கொஸ்டினும் டைரக்ட் ஃபார்முலா மட்டும் நான் யூஸ் பண்ண முடியாது. சில கேஸில் ஃபார்முலாவும் வச்சுக்கிட்டு புதுசாக கொஸ்டின் கேட்கும்போது அந்த ஃபார்முலா வேறு மாதிரி யூஸ் பண்ண தெரியணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார்முலா நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ரைட், இப்போது Sn ஈக்குவல் டு u ப்ளஸ் a by 2 into 2n minus 1ன்றது கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். அது இப்போ ஒரு கார் வந்து கான்ஸ்டன்ட்டாக மூவ் ஆனால் அந்த காரு ஃபஸ்ட்டு செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருக்கும், கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனில். செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருக்கும், தேர்ட் செகண்டில் என்ன அர்த்தம், 2க்கும் 3க்கும் நடுவில் எவ்வளோ தூரம் போயிருக்கும்னு அர்த்தம். ஃபோர்த்து செகண்ட்னா 3க்கும் 4க்கும் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ தூரம் போயிருக்கும், தட் இஸ் கால்டு nth செகண்ட். அதுக்கான ஃபார்முலா இது. இந்த கேஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஃபார் ஃப்ரீ ஃபாலிங் கேஸ், ஃபார் ஃப்ரீ ஃபாலிங் பாடி, ஃப்ரீ ஃபாலிங் கேஸை கொண்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் ஃப்ரீ ஃபாலிங் கேஸில் இனிஷியல் வெலாசிட்டி 0. இது ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் எனி கைண்ட் ஆஃப் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மோஷன் இருந்துச்சுன்னா எந்த சுச்சுவேஷன் வேணாலும் nth செகண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம பர்டிகுலராக ஃப்ரீ ஃபாலிங் வந்ததுனால ஃப்ரீ ஃபாலிங் கேஸில் இனிஷியல் வெலாசிட்டி 0. ஒரு பாலை மேலேருந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி என்ன ஆகும், 0 ஆகிடும். அப்போ இந்த ஃபார்முலா என்னவா மாறும், Sn ஈக்குவல் டு ஆக்சலரேஷன்ன்றது, ஃப்ரீ ஃபாலிங் கேஸில் ஆக்சலரேஷன்ன்றது கிராவிட்டி, கீழே விழும்போது ப்ளஸ் ஜி, ஆக்சலரேஷன் கிராவிட்டி, g by 2 into 2n minus 1. கிராவிட்டின்றது எதுக்கு ஈக்குவல், 10. நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது 10. 2n minus 1, இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 5. ஸோ ஃப்ரீ ஃபாலிங் கேஸில் nth செகண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா 5 into 2n minus 1. இதுதான் ஃபார்முலா. ஃப்ரீ ஃபாலிங் கேஸில் nth செகண்டில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு ஃபார்முலா முக்கியம். இது ஜென்ரலாக எனி சுச்சுவேஷன், எனி ஆக்சிலரேஷனுக்கு. திஸ் ஃபார்முலா பர்டிகுலர்லி ஃப்ரீ ஃபாலிங் கேஸ். ஃப்ரீ ஃபாலிங் கேஸில் nth செகண்டில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணின்னு கேட்டாங்கன்னா 5 into 2n minus 1. இப்போது நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு செகண்டு, தேர்ட் செகண்டு. அப்போது ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், n ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ S1 இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். n-க்கு 1 போட்டிங்கன்னா 1 into 2 2 minus 1 என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1 ஆகிடும். அப்போ 5 into 1 நான் மல்டிப்ளை பண்ண போகிறதில்ல, வேல்யூ அப்படியே வச்சுக்க போகிறேன். எனக்கு ரேஷியோ கேட்கறதுனால மல்டிப்ளை பண்ண போகிறதில்ல. புரியுதா? 5 அப்படியே வச்சுக்கிட்டேன். n-க்கு 1 போட்டால் 1 into 2 2 minus 1 1. இது ஃபஸ்ட்டு செகண்டுக்கு. செகண்டுக்கு என்ன வரும், n ஈக்குவல் டு 2. அப்போ n-க்கு பலங்க 2 போட்டிங்கன்னா 2 into 2 4 minus 1 என்ன வரும், 3. 5 into 3. புரியுதா? 5 அப்படியே வச்சுக்கிறேன். 2 into 2 4 minus 1 3 ஆகிடும். தேர்ட் செகண்டு அப்படின்னா என்ன அர்த்தம், n ஈக்குவல் டு 3. அப்போ S3 ஈக்குவல் டு 5 இன்ட்டு என்ன கிடைக்கும், 3 போட்டோன்னா 3 into 2 6, 6 minus 1 5ன்னு கிடைக்கும். S4 ஃபோர்த் செகண்ட் n ஈக்குவல் டு 4 அப்படின்னா S4 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 7ன்னு கிடைக்கும். ஏன்னா 4 போட்டால் 4 into 2 8, 8 minus 1 7. அப்போ என்ன கேட்டுருக்குறாங்க, இது எல்லாத்துக்கும் ரேஷியோ எடுத்தால் என்ன வரும்னு கேட்டுருக்குறாங்க. எதுக்கு, S1 is to S2 is to S3 is to S4. இது எல்லாத்துக்கும் ரேஷியோ எடுத்தால் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரேஷியோ எடுத்தால் என்ன வரும், இது வந்து 5 into 1 கரெக்டாக.
இதெல்லாம் ரேஷியோ எடுக்கும்போது எல்லாத்துலையும் எது காமனாக இருக்குது பாருங்கள், 5 5 5 5 எல்லாத்துலையும் கேன்சல் ஆகிடும். மீதி எது மட்டும் இருக்கும், 1:3 நல்லா நோட் பண்ணுங்க, தெரியுதா? எது காமனாக இருக்கும், 1 5ல் ரேஷியோ கேன்சல் ஆகிடும். ரேஷியோ எடுக்கும்போது காமன் டேர்ம் கேன்சல் ஆகிடும். 1:3:5:7 1:3:5:7. அடுத்தது இந்த பேட்டர்ன் சீரிஸ் படி இருந்தால் என்ன வந்திருக்கும், அடுத்து கேட்டிருந்தாங்கன்னா 9:11 ரேஷியோ எப்படி இருக்கும், ஆடோடைய ரேஷியோவில் போயிட்டே இருக்கும். ஆட் நம்பர்ஸ் 1ல் ஆரம்பித்து ஃப்ரீ ஃபாலிங் கேஸில் nth செகண்டோட ரேஷியோ கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டுக்கும் செகண்ட் ரேஷியோ கேட்டால் என்ன சொல்லணும், 1:3. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கேட்டால் 1:3:5. இது மாதிரி அடுத்தது என்ன வந்திருக்கும், 9 11 13 15. This is the pattern for the ratio of the nth second for free falling case. பர்டிகுலராக எந்த கேஸுக்கு, ஃப்ரீ ஃபாலிங், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இது எல்லா கேஸுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஜென்ரல் கேஸாக இருந்தால் எனி ஆக்சலரேஷன் வந்து இந்த ஃபார்முலா போய் ஆகணும். அந்த கேஸுக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரியணும். ஃப்ரீ ஃபாலிங்னு வந்ததுனால இது ஸ்டாண்டர்ட், இனிஷியல் வெலாசிட்டி இங்கே 0, அதனால இந்த கேஸுக்கு ஸ்டாண்டர்ட். ஒருவேளை ஃபஸ்ட்டு செகண்டுக்கு செகண்டுலாம் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா, இது ரேஷியோ, தூரம் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஆன்சர் எழுதணும். என்னது, S1 எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், S1 = 5. ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் nth செகண்டோடைய டிஸ்டன்ஸு எந்த கேஸுக்கு, nth செகண்ட் ஃபார் ஃப்ரீ ஃபாலிங் கேஸுக்கு. S2 என்ன வரும், இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 5 × 3 என்னது 15. இது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா. அடுத்தது 5 × 5 25. ஸோ அப்போ இதில் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க, S4 = 35 கிடைக்கும் பாருங்க, 7 × 5 35. அப்போ S5 என்ன வரும், S5 45, S6 55, S7 65, S8. லைக் புரியுதா இந்த பேட்டர்ன்? இது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா, 4th செகண்டில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிருக்கு கேட்டாங்கன்னா 35 மீட்டர். புரியுதா? ரேஷியோவில் கேட்டாங்கன்னா 1:3:5:7. புரிஞ்சுதா? எனி டவுட், கிளியர்? ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாமா? கொஸ்டினை நல்லா புரிஞ்சுங்க, நல்லா தயவு செஞ்சு கவனிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அன்வான்டாக சேட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்புறமா ஃபீல் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. எதை பண்ணாலும் இப்போ தான் நீங்கள் பண்ண முடியும். பெஸ்ட்டாக எஃபர்ட் போடுறதா இருக்கட்டும், புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்களை நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி கான்ஃபிடென்ட் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கான அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அது சப்ஜெக்ட் புரிஞ்சு பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகி ப்ராக்டிஸ் நிறைய பண்ணிங்கன்னா தான் அது பாசிபிள். சரியா? அதர்வைஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம், எல்லாமே மைண்டில் நிற்கணும்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. புரியுதா? அப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், சொல்கிறது முதல்ல நிறைய லிசன் பண்ணணும், மேக் யுவர் ஓன் நோட். சம்டைம்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி சில நோட்ஸ் எழுதணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? எஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஆஃப் டூ மூவிங் பார்ட்டிகல்ஸ் make angles of 30 degree and 45 degree with the axis as shown in the figure. The ratio of their respective velocity கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டால் என்ன பண்ணணும், ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்புனா என்ன அர்த்தம், ஒரு கிராஃபில் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா tan θன்னு அர்த்தம். ஒன்று டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லலாம். ஸ்லோப்புன்றது அந்த கிவன் ஃபங்க்ஷனை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தட் இஸ் ஸ்லோப்பு. கிராஃபில் இருந்துச்சுன்னா tan θ கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா y = mx + c ஃபார்மேட்லேருந்து m கண்டுபிடிக்க முடியும். தட் ஆல்சோ ஸ்லோப். ஸோ அப்போ இங்கே ஸ்லோப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் அப்படின்னா tan θ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? tan 30 tan 45. tan 30க்கு என்ன வரும், tan 45க்கு என்ன வரும், அதான் இங்கே ரேஷியோ. அவங்க கேட்டது ரேஷியோ ஆஃப் தேர் ரெஸ்பெக்டிவ் வெலாசிட்டினா tan 30ன்றது ஸ்லோப்பு ஒன்று, இன்னொன்று tan 45. ஸோ tan 30 எதுக்கு ஈக்குவல், 1/√3. tan 45 1க்கு ஈக்குவல். ஸோ த ஆன்சர் இஸ் 1:√3.
1:√3 புரியுதா? ஸ்லோப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்லோப்னா என்னென்னு ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஜென்ரலாக இந்த கேஸில் ஸ்லோப் ஈக்குவல் டு எம்னு சொல்லுவோம், தட் ஆல்சோ ஈக்குவல் டு tan θ. இந்த கேஸில் ஸ்லோப்புன்றது dx/dt, தட் இஸ் வெலாசிட்டி v. இதெல்லாமே ஒன்று தான் இந்த கேஸுக்கு. இந்த பர்டிகுலர் கேஸுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுனா ஸ்லோப் எம்னு சொல்லலாம், tan θன்னு சொல்லலாம், dx/dt அதர்வைஸ் வெலாசிட்டி. இது எல்லாமே நீங்கள் சொல்லலாம். இது எல்லாமே என்னது? ஸ்லோப்பு தான். திஸ் ஆல் ஆர் ஸ்லோப். ரைட்? அடுத்த क्वेश्चन பாருங்க. A small block slides down on a smooth inclined plane starting from rest and time t equal to 0. Let Sn the distance travelled by the block in the interval of t equal to n-1 t equal to n அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஒரு விஷயத்தை நல்லா பாருங்க. A small block slides down on a smooth inclined plane starting from rest at t equal to 0. அப்போ இது எந்த கான்செப்ட் ரிலேட்டட்? இட் ஆல்சோ ரிலேட்டட் டு ஃப்ரீ ஃபாலிங். நான் சொல்கிறது புரியுதா? ஃப்ரீ ஃபாலிங்னா மேலேருந்து கீழே விழுந்தாலும் அதே தான். ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளேன் என்ன அர்த்தம்? ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் மேலேருந்து கீழே விழுந்தாலும் வெர்டிக்கலாக விழுந்தாலும் ரெண்டுத்துக்குமே ஒரே டைம் தான் எடுக்கும். நான் நேற்றே ஒரு கேஸில் சொல்லியிருந்தேன். நம்ம படிக்கும்போது ஃப்ரீ ஃபாலில் வெர்டிக்கலாக விழுந்தாலும் ப்ரொஜெக்டில் ஹரிசாண்டலாக விழுந்தாலும் ஒரே இதுதான் வரும். இன்க்ளைண்டாக அது விழுந்தாலும் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸாக இருந்தால் வெர்டிக்கலாக விழும்போது என்ன டைம் எடுக்குமோ அதே டைம் தான் இதுலையும் எடுக்கும். போத் ஆர் சேம். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். என்ன நம்ம சொல்லியிருந்தோம்? பிகாஸ் இட் இஸ் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இது எந்த கேஸில் வரும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த கேஸ் ஆக்சுவலாக என்னது? இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு ஃப்ரீ ஃபாலிங். இதுவுமே ஃப்ரீ ஃபாலிங் ரிலேட்டட் கேஸ் தான். இட்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு ஃப்ரீ ஃபாலிங் தான் இதுவும். இப்படி விழுறது இன்க்ளைண்டாக ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்னு வச்சுருக்கிறோம், அது மேலேருந்து ஃப்ரீ ஃபாலில் கீழே விழுது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த கிளாரிட்டி இருக்கா? ஃப்ரீ ஃபால் தான் இங்கேயும் நடக்குதுன்றதை புரிஞ்சிக்க முடியுதா? இட் இஸ் ஆல்சோ ஃப்ரீ ஃபாலிங் கேஸ். அப்போது ஃப்ரீ ஃபாலிங் கேஸில் இங்கே பாருங்கள் டைம் எப்படி கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். n-1 to n அப்படின்னு என்ன அர்த்தம்? n-1 to n-னா ஃபஸ்ட்டு 2 செகண்டு. அப்போ n வந்து இப்போ 2ன்னு எடுத்திங்கன்னா n-1னா 1ன்னு அர்த்தம். n-3ன்னு எடுத்தால் n-1 என்னது? 2. அப்போ இந்த ரேஷியோவில் தான் அது வரப்போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிளாக இந்த ஃப்ரீ ஃபாலிங் கேஸ் ப்ராப்பர்ட்டி எப்பவுமே ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறது. nth ஃபார்முலா இது. n-க்கு 1ன்னு போடுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா? n-க்கு நீங்கள் 1 போடுறீங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். n-க்கு 1 போடும்போது சரியா இந்த கேஸில் t-க்கு போடுற மாதிரி இங்கே n-க்கு நம்ம 1 போடுறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே n-க்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா நீங்கள் 1 போடலாம் 2 போடலாம் எதுவும் செக் பண்ணுங்கள். n-க்கு 1 போட்டிங்கன்னா இங்கே 2/1 × 2 to 2 - 1 என்ன வரும் பாருங்க. நான் போடுறது எலிமினேஷன் மெத்தடு. சரியா? இங்கே 1க்கு 1 போட்டிங்கன்னா 1 × 2 2 - 1 வரும். இங்கே n-க்கு 1 போட்டிங்கன்னா 1 2 - 1 1/2. இங்கே 1 போட்டிங்கன்னா 1 × 2 2 2 - 1 1. இங்கே என்ன வரும்? 1/3. இங்கே n-க்கு 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 × 2 2 + 1 3 3/1. ஃப்ரீ ஃபாலிங் கேஸில் அடுத்தடுத்த 2 செகண்டோட ரேஷியோ எப்படி இருக்கும்? இங்கே Sn/Sn + 1 கொடுத்துக்கிறாங்க. வாட் இஸ் த மீனிங்? Sn/Sn + 1னா 2 கன்சிக்யூட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்டட் ரேஷியோன்னு அர்த்தம். கொஸ்டினை பாருங்கள். இது ஃப்ரீ ஃபாலின்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதை ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபாலின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணுறேன்? Sn/Sn + 1 என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு செகண்டுக்கும் செகண்டும் அர்த்தம். n 1 போட்டால் இது 1 இங்கே 1 + 1 2. Sn-க்கும் S2க்கு எடுத்தா என்ன வரும் ரேஷியோ? 1:3. இப்போ தானே பார்த்தேன் nth செகண்டுக்கு ஃபஸ்ட்டு செகண்டும் செகண்டுக்கும். ஒருவேளை n-க்கு 2 போட்டிங்கன்னா S2/S3 என்ன வரும்? இங்கே 3:5 வரும். இங்கே 2 போட்டு பாருங்கள். 2 × 2 4 4 - 1 3 2 × 2 4 4 + 1 5. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது கரெக்ட் ஆன்சர். இதுதான் கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் இங்கே நீங்கள் எஸ்ஸுக்கு n = 1ன்னு போட்டிங்கன்னா S1/S2ன்னு வரும். நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னன்னு தெரியும்? ஃப்ரீ ஃபாலிங் கேஸில் S1 S2 S3 S2 இந்த மாதிரி போச்சுன்னா என்ன வரும்? 1:3:7:5:7. ரைட்? இந்த மாதிரி போச்சு. பார்த்தோம் இல்லையா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஏதாவது அப்போ S1/S2னா
1 3 அவ்வளோதான். 2 கன்சிக்யூட்டிவ் டைம் இன்டர்வல். இது நான் முதல்ல எப்படி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன், இந்த கேஸை நான் ஃப்ரீ ஃபாலின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். இதுதான் க்ளூ. ஃப்ரீ ஃபாலின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கொஸ்டின் நான் ஆக்சுவல் மெத்தடை போடாமலே ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இதுதான் பாசிபிலிட்டியாக இருக்க முடியும். இன்க்ரீசிங்கில் தான் போகும், அடுத்தடுத்த செகண்டுக்கு இன்க்ரீசிங்கில் போகும். புரியுதா? எஸ், யூ கேன் யூஸ் த ஃபார்முலா. இந்த கேஸுக்கு n/n+1 கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போது nth செகண்டுடைய ஃபார்முலா என்ன பார்த்துருந்தோம். இந்த கேஸில் எடுத்துமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். Sn u ப்ளஸ் அந்த g இன்ட்டு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ஐ வில் ஷோ இட், வெயிட் பண்ணுங்கள். nth செகண்டோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன? u ப்ளஸ் a/2 இன்ட்டு 2n-1 ஜென்ரல் ஃபார்முலா. ஃப்ரீ ஃபாலிங் கேஸில் என்னன்னு சொல்லியிருந்தேன், இது ஜென்ரலாக nth செகண்டுக்கான ஜென்ரல் ஃபார்முலா கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனாக இருந்தால். ஃப்ரீ ஃபாலிங் கேஸாக இருந்தால் u0 ஆக்சிலரேஷன் ஜின்னு இருக்கும். கரெக்டாக? அப்போது Sn u0 ஆகிடும், g/2 5 ஆகிடும். அதாவது இப்படி வரும், g/2 -1 = 5 × 2n-1 கிடைக்கும். இப்போ Sn/Sn+1னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? இந்த Sn-க்கு பதிலாக n சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5 × n அப்படியே வச்சுக்க வேண்டியதான். n+1 போடுங்க. n replaced by n+1. 5 × 2 n replaced by n+1. இந்த ஃபார்முலா படி இது n, இது n+1 வரதுனால எங்கெல்லாம் n வருதோ அங்கெல்லாம் n+1 ரிப்ளேஸ் பண்ணணும். -1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 5 கேன்சல். 2n-1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2n + 2 2n + 2 அந்த -1. அப்போ 2n-1 டிவைடட் பை 2n 2 - 1 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? +1. 2லேருந்து 1 போச்சுன்னா +1. தட் இஸ் த ஆன்சர். 2n-1 டிவைடட் பை 2n + 1. சொல்கிறது புரியுதா? இது ஸ்டெப்ஸு. நீங்கள் இப்படி போடணும், ஒரு லாஜிக்கலாக போடணுனாலும் ஃபாஸ்ட்டாக போட முடியும். ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது nth செகண்ட் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். கைனமேட்டிக்ஸில் எப்போனாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இந்த பர்டிகுலர் ஃபார்முலா பர்டிகுலர்லி ஃபார் ஃப்ரீ ஃபாலிங் கேஸ். நீங்கள் டேரெக்டாக இது ஞாபகம் வச்சுன்னா மச் பெட்டர். எது? ஃப்ரீ ஃபாலிங் கேஸுக்கு டேரெக்டாக எதை ஞாபகம் வச்சுக்கோங்க, Sn = 5 × 2n-1. அவ்வளோதான். எதை முன்னாடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், திரும்ப நான் ரிமைண்ட் பண்ணுறேன். பர்டிகுலர்லி ஃபார் ஃப்ரீ ஃபாலிங் கேஸ். ஃப்ரீ ஃபாலிங் கேஸோட nth செகண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். ஃப்ரீ ஃபாலிங் சொன்னால் மட்டும்தான். சில கேஸில் இன்டெரக்டாக இருக்கும், நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அது ஃப்ரீ ஃபாலிங் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? அப்போ 5 × 2n-1 ஃபார்முலா படி n-க்கு பதிலாக n ரெண்டாவது கேஸில் n replaced by n+1. எங்கெல்லாம் n வருதோ அங்கே n+1 ரிப்ளேஸ் பண்ணிடணும். தென் சிம்பிளிஃபை, யூ கெட் த ஆன்சர். புரியுதா? திஸ் இஸ் ஆக்சுவல் மெத்தட். டைரெக்டாக யூஸ் பண்ணால் இப்படி தான் வரும். இஃப் யூ ஆர் வெரி குட் ஸ்மார்ட் திங்கிங், நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு இருக்குது, கொஷினை பார்த்தோன்னே உங்களால் லாஜிக்கல் திங்கில் கொண்டு வந்து ஃப்ரீ ஃபாலிங். ஸோ ஃப்ரீ ஃபாலிங்கில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு 1:3:5:7 அந்த ரேஷியோவில் தான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யூ கேன் ஃபைண்ட் பை யூசிங் தட் சப்ஸ்டிட் எனி 2 consecutive நம்பர். இன்னைக்கு n 1 போட்டாலே அடுத்து n+1 2ன்னு அர்த்தம். அதான் மீனிங். n/n+1 அர்த்தம். n-க்கு 1னா இங்கே n+1 2, இங்கே 3 போட்டால் n+1 என்னது 4. லைக் தட் 2 consecutive அந்த nth செகண்டோட ரேஷியோன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதில் நீங்கள் எதை போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேஷியோ வரும். 2 போட்டிருந்தா இங்கே அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ வரும். 3 போட்டிருந்தா 2 consecutive இந்த பேரில் வந்திருக்கும். 5:7 இல்லைனா 7:9 எனி வேல்யூ. ஸோ சிம்பிளாக எடுத்து ஆன்சர் போட்டுக்கலாம். புரியுதா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ரீ ஃபாலிங் கேஸ் ஏன்றது நல்லா திரும்ப நான் சொல்லிடுறேன். மேலேருந்து கீழே விழுறது மட்டும் ஃப்ரீ ஃபாலிங் கிடையாது. இன்க்ளைண்டாக விழுந்தாலும் அது ஃப்ரீ ஃபாலிங் கேஸில் வரும் இஃப் தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் ப்ரெசன்ட். ஸோ அப்போ அதே பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். பொட்டன்ஷியல் எனர்ஜி P = mgh யூஸ் பண்ணோம் இல்லையா, மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட்டு. அதே ஃபார்முலா தான் எதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கும். அதே பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ளைண்டாக விழும்போது சேம் ஆன்சர் தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத், பிகாஸ் இட் இஸ் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இதை நான் ஏற்கனவே ஒர்க் எனர்ஜி பவர்னு சொல்லியிருந்தேன். அந்த ஐடியா உங்கள் மைண்டில் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா யூ வில் கெட் த ஆன்சர் வெரி ஃபாஸ்ட். இது எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ண முடியும். ரைட்? இது எல்லாமே ஈஸியான சாப்டர். இந்த மாதிரி சம் கண்டிப்பாக வரலாம், வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த கொஷின் இந்த மாடல் தானே, இது எப்போ 2021. இதே மாடல் இப்போ ஒரு கொஸ்டின் எங்கே பார்த்தோம், இதே பாருங்கள். இது எப்போ பார்த்தோம், இது எந்த வருஷம் பாருங்கள், 2022. 2 வருஷம் பேக் டு பேக் ஒரே மாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. ஐடியா இஸ் வெரி சிம்பிள். அதில் கேட்டது ஃபார்முலா, இதில் கேட்டது ஃப்ரீ ஃபாலிங்னு சொல்லி டைரெக்டாக கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. 2021 அப்புறம் வந்து 2022 கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்த வருஷத்தில் அதே மாடலில் வந்திருக்குது.
ஸோ அதனால் கொஷின் எப்படி வேணாலும் வரலாம். சிலபஸில் நம்ம என்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ரீவியஸ் மாடல் கொஷினை பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்படியெல்லாம் கொஷின்ஸ் வந்தால் டக்குன்னு ஆன்சர் பண்ண தெரியும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறது. பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். திரும்ப திரும்ப ஒரே மாடல் ரிப்பீட் ஆகும். நான் என்ன சொல்லியிருந்தேன். வேறு இந்த கொஷின் பாருங்கள், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த கொஷின்லாம் டக்குன்னு ஆன்சர் போடுற கொஷின். A ball is thrown vertically downward. A ball is thrown. See, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி ஃப்ரீ ஃபால்ன்றதும் வெர்டிக்கலி த்ரோன் டவுன்வர்டு சேம் கிடையாது. ஃப்ரீ ஃபால்ன்னும் போது இனிஷியல் வெலாசிட்டி 0. நீங்கள் எந்த ஒரு ஸ்பீடும் கொடுக்கல, அதுக்கு தானாக கீழே வருது. வெர்டிக்கலி டவுன்வர்ட்னா நீங்கள் வெலாசிட்டி கொடுத்து கீழே தூக்கி போடுறீங்க, இப்படி போடுறீங்க டவுன்வர்டில். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0 கிடையாது, நம்ம சம் ஃபோர்ஸ் வெலாசிட்டி கொடுத்து போடுறோன்னு அர்த்தம். ஸோ ரெண்டும் சேம் கிடையாது. ஸோ அதை நல்லா புரிஞ்சுங்க. வெர்டிக்கலி டவுன்வர்டில் த்ரோ பண்ணுறீங்க, என்ன ஸ்பீடில் கொடுத்துருக்கிறீங்க? 20 m/s. இது இனிஷியல் வெலாசிட்டி ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர்லேருந்து. இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் ஆஃப்டர் சம் டைமுக்கு அப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்குறாங்க? கிரவுண்டில் அந்த ஆப்ஜெக்ட் கிரவுண்டில் விழும்போது 80 m/s சொல்லிட்டாங்க. ஹைட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுதான் கொஷின். நல்லா புரிஞ்சுங்க. கொஷினில் டைம் கொடுக்கல. இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஹைட் இஸ் எ டிஸ்பிளேஸ்மெண்ட். கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் அது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க கைனமேட்டிக்ஸில்? மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது. V = U + AT, S = UT + ½ AT². மூணாவது ஃபார்முலா V² - U² 2AS, U² = 2AS. அந்த ஃபார்முலாவில் அதில் டைம் வராத கேஸ் எது? தேர்ட் கேஸ். ஏன்னா கொஸ்டினில் டைம் கொடுக்கல. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? V² - U² = ஃபார்முலா செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். நான் ஏன் பர்டிகுலராக இந்த ஃபார்முலாவை எடுக்கிறேன்? எஸ், V² = U² + 2AS, அதர்வைஸ் V² - U² = 2AS. ரெண்டு ஒன்று தான். சரியா? ஃபார்முலாவை ஏன் இதை செலக்ட் பண்ணி பார்க்கணும். கொஸ்டினில் டைம் கொடுக்கல, ரெண்டு வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இந்த ஃபார்முலா இஸ் இனஃப். ஏன்னா ஆக்சலரேஷனுக்கு கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் இட் இஸ் ஏ மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஃப்ரீ ஃபால் கேஸு, ஆப்ஜெக்ட் த்ரோன், இதெல்லாம் என்ன கேஸு? மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் கிராவிட்டிக்கு ஈக்குவல், இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? V² பதிலாக ஃபைனல் வெலாசிட்டி 80, 80² - 20² ஈக்குவல் டு ஏன்றது என்னதுங்க? கிராவிட்டி. ஏன்றது கிராவிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் S எதுக்கு ஈக்குவல்? ஹைட்டுக்கு ஈக்குவல். ஏ வந்து கிராவிட்டிக்கு ஈக்குவல் இந்த கேஸுக்கு. இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஹரிசாண்டலாக இருக்கலாம், வெர்டிகலாக இருக்கலாம், டவுன்வர்டில் இருக்கலாம். ஃபைனலி இட் இஸ் ரிலேட்டட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அங்கே வெலாசிட்டி இனிஷியல் ஃபைனல் தெரிஞ்சால் போதும். ஹைட்ன்றது வெர்டிக்கல். ஹரிசாண்டலாக போகும்போது டிஸ்டன்ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ, டவுனில் போகும்போது டெப்த்துன்னு சொல்ல போகிறோம். பட் எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு மீட்டர் யூனிட். இட்ஸ் எ லென்த் ரிலேட்டட் கான்செப்ட். ரைட்? ஸோ அப்போ இதில் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் இந்த ஃபார்முலா. இது எப்படி ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? டோன்ட் டூ நார்மல் மெத்தட். A² - B² ஃபார்முலா டக்குன்னு போடுங்க. A + B × A - B. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். A² - B² = A + B × A - B. 80 + 20 × 80 - 20 டிவைடட் பை இந்த 2G கொண்டு ஹைட்டு தான் வேணும். 2 × கிராவிட்டின்றது 10 ஈக்குவல் டு ஹைட்டு. அப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்கள். 80 + 20 100 × 80 - 20 60 டிவைடட் பை 20 ஈக்குவல் டு ஹைட்டு. கேன்சல் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸா 20 30யும். ஸோ அப்போ ஹைட் ஈக்குவல் டு 300 மீட்டர். அவ்வளோதான். டைரெக்டாக கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். இந்த மாதிரி சிம்பிளாக கொஸ்டின் வரும். இது சிம்பிளாக வந்தால் கூட சில நேரத்தில் உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியாமல் போகும். புரியுதா? இன்னும் ப்ரொஜெக்டைல் மோஷன் கிடையாது. சரி, நல்லா புரிஞ்சுங்க. த்ரோன் வெர்டிக்கலி டவுன்வர்டு. வார்த்தையை நல்லா படிங்க. வெர்டிக்கல்னா என்ன அர்த்தம்? பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வெர்டிக்கல்? பர்பெண்டிகுலர். வெர்டிக்கலி டவுன்வர்ட்னா இப்படி தூக்கி போடுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இப்படி தூக்கி போட்டிங்கன்னா தான் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் எடுக்கலாம். இல்லை மேலே தூக்கி போட்டிங்கன்னா டவர்லேருந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் வரும். இப்படி போய்ட்டு நம்ம அந்த கேஸை கூட இந்த கேஸை வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். ப்ரொஜெக்டல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போது தான் நம்ம அந்த கேஸுக்கு போகும். புரியுதா? வெர்டிக்கலி டவுன்வர்ட்னா இப்படி தான் தூக்கி போடுறோம். அதை நல்லா புரிஞ்சுங்க. இப்படி த்ரோ பண்ணுறோன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா? எஸ், வெர்டிக்கல் மீன்ஸ் பர்பெண்டிகுலர். யாருக்கும் அந்த குழப்பம் வச்சுக்காதீங்க. ப்ரொஜெக்டைல் மோஷன் கேஸை இதில் போட்டு குழப்பக்கூடாது. ரைட்? அந்த வார்த்தையை வச்சு இது என்ன? வெர்டிக்கலி டவுன்வர்ட்னா இப்படி தான் தூக்கி போடுறோம். மேலேருந்து இப்படி தூக்கி கீழே போகிறீங்கன்னு அர்த்தம். ரைட், கிளியர்? நோ இஷ்யூ. வெரி குட் ஹேமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் கிளியர் பண்ணிக்குவாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம மைண்டில் வந்துட்டு இப்படி த்ரோ பண்ணுறதா கூட மைண்டில் டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகாது. வாட் எவர் த டவுட் கிளியர் பண்ணிக்குவாங்க. தட் இஸ் குட். டவுட்டை மட்டும் வச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா டவுட்டுக்கு கடைசி வரைக்கும் டவுட்டாகவே இருக்கும். திடீர்னு எக்ஸாமில் நமக்கு இன்னொரு பேட் லக் ஒன்று இருக்கும். நமக்கு எதெல்லாம் டவுட் இருந்துச்சோ அதில் பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும்.
நம்ம எதெல்லாம் ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு போனோமோ அதுலேருந்து கொஸ்டின் இருக்காது. துரதிருஷ்டவசமாக இதெல்லாம் சில நேரத்தில் நடக்கும். ஸோ அதனால் உஷாராக இருக்கணும். டவுட்னா கிளியர் பண்ணிடணும். டவுட்டோடு எந்த எக்ஸாமுக்கு போகக்கூடாது. அதை உறுத்திக்கினே இருக்கும். அந்த மாதிரி கொஷின் சில நேரத்தில் வந்து நம்ம மாட்டிக்கும். நம்ம எது சரி படிக்க போர்டு எக்ஸாமில் சில ஸ்கூல் டெஸ்ட்லேயே இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நல்லா படிச்சுட்டு போயிருப்பீங்க, சில கொஸ்டின் அதில் வராது. எதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல அப்புறமா பார்த்துக்கலான்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அதுலேருந்து கொஸ்டின் கேட்டு வச்சு நம்மளை ஃபெயில் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய்டுவோம் சில டெஸ்ட்லாம். நான் சொல்கிறேன் சில ஸ்கூல் டெஸ்ட்டில். ஏன்னா இது எனக்கு நடந்திருக்கு, அதனால் சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உஷாராக இருக்கணும். எல்லா கொஸ்டினையும் பார்த்துட்டு போயிடுது சேஃப். டவுட்டோட கன்ஃபியூஷனோட போகக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ரைட்? அதனால் இது நடக்கும். இது ஜென்ரலாக எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் நடந்திருக்கும். இது எனக்கு காலேஜில் நடந்தது. ஸோ அப்போ தான் இதெல்லாம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணேன். தயவு செஞ்சு டவுட்டோட போயிடக்கூடாது. எதையும் எப்படியாவது அட்லீஸ்ட் அதை பற்றி கொஞ்சம் கிளாரிட்டியாக கொண்டு போகணும். 100% சில நேரத்தில் இல்லைனா கூட அதை வச்சு எதாவது மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அது, ரைட்? வெரி குட். நவ் இட் இஸ் கிளியர். ஃபார்முலா செலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதை செலக்ட் பண்ணணுன்றது கிவன் டேட்டா வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். அந்த கொஷினை படிக்கும் போதே நமக்கு தெரியும் இதில் எது கொடுத்துருக்குறாங்க, எது கொடுக்கல, இது எந்த சாப்டர் கீழே வருது. அந்த கொஷின் படிக்கும்போது அது உங்களுக்கு கிளாரிட்டி எப்பவுமே வரணும். இது எந்த சாப்டர் கீழே வருது முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும். அதில் கிவன் டேட்டாவுக்கு எந்த ஃபார்முலாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்கும், அந்த கிவனுக்கும் டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும். அப்புறம் கன்வர்ஷன், யூனிட் கன்வர்ஷன் என்ன இருக்குதா, அப்புறம் அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டேரெக்டாக ஆன்சர் போகிறது பெருசாக இருந்ததுன்னா எலிமினேஷனில் ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுமா. ஸோ யூ ஹேவ் டு திங்க் இன் மல்டிபிள் வே. ஒரு கொஷினையும் ஒரு மாதிரி நம்ம பண்ணுறதுனால மல்டிபிள் ஆங்கிளில் ஃபஸ்ட்டு கொஷினை யோசிக்க பழகணும். அது ஹேபிட்டாக மாறணும். முதல்ல உங்களுக்கு டக்குன்னு போட்டு டேரெக்டாக உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அப்படியே ப்ரொசீட் பண்ணவே கூடாது எல்லா டைம்லையுமே. டூ இட் டிஃப்ரெண்ட் வே. அதாவது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி. போர்ட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் சொல்கிறது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு, ரைட்? அடுத்த கொஸ்டின் வாங்க. இதுக்கு ஆன்சர், த ஸ்பீட் ஆஃப் ஸ்விம்மர் இன் ஸ்டில் வாட்டர் is 20 meter per second. The speed of river water is 10 meter per second அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க. And is 10 meter per second and is flowing due east அப்படினு சொல்லிட்டாங்க, ரைட்? If he is standing on the south bank and wishes to cross the river along the path, the angle at which he should make his strokes with respect to north is given by. With respect to north is given by அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, ரைட்? புரியுதா? இப்போ இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, யூ ஜஸ்ட் ட்ரா த சிம்பிள் டயக்ராம். டயக்ராம் இஸ் ஒன் ஆஃப் த குட் மெத்தட் டு ஃபைண்ட் த ஆன்சர் வெரி ஃபாஸ்ட். டக்குன்னு போட்டால் அதுவே நமக்கு ஒரு லாஜிக்கல் திங்கிங்லாம் சில கேஸில் கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் கேஸே எடுத்துக்கிறேன் அவன் கொடுத்ததுனால. ஸோ இது வந்து ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத். இதை ஃபஸ்ட்டு நம்ம பிரிச்சிடறோம். த ஸ்பீட் ஆஃப் ஸ்விம்மர் இன் ஸ்டில் வாட்டர் 20 மீட்டர் பெர் செகண்ட் சொல்லிட்டாங்க. த ஸ்பீட் ஆஃப் ரிவர் வாட்டர் வந்துட்டு 10 மீட்டர் பெர் செகண்ட். எந்த பக்கம் போகுது? ஈஸ்ட் பக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிவர் வந்து இப்படி ஓடுதுன்னு அர்த்தம். லாஜிக்கலாக உங்களுக்கு புரியுறதுக்காக சும்மா போடுறேன். தண்ணி வந்து இப்படி தான் ஓடுது ரிவர், சரியா? இப்போ கொஷினுக்கு வாங்க. தண்ணி இந்த பக்கம் ஓடுது. அப்போ நான் அப்புறம் ஸ்விம்மர் என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன பாருங்கள். இஃப் யூ ஸ்டாண்டிங் அந்த சவுத் பேங்க் இப்போ சவுத் சைடில் இங்கே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம சென்டரை வச்சுப்போம், இது சவுத் பேங்க்னு வச்சுப்போம். சவுத் பேங்க் அண்ட் விஷஸ் டு கிராஸ் த ரிவர் அலாங் த ஸ்ட்ரைட் பாத். இவர் இந்த சவுத் சைடில் இப்போ இந்த ரெண்டு பக்கம் போச்சுன்னா இது சவுத்து, இப்போ இது நார்த்து. இப்போ அவர் இங்கே இருக்கிறாரு, எந்த இடத்துல? இந்த இடத்துல இருக்கிறாரு, ஓகேவா? இப்போ இங்கேருந்து எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக அந்த ரிவருடைய பாத்தை வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு, சரியா? அப்போ எக்ஸாக்டாக நீங்கள் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, லைக் இப்போ தான் கிராஸ் பண்ணுறேன், இங்கேருந்து இங்கே எக்ஸாக்டாக நான் கிராஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் கொஷின். எவ்வளோ ஆங்கிள் அவர் வந்து ஸ்விம்மிங் பண்ணியிருந்தாருன்னா எக்ஸாக்டாக இங்கே கிராஸ் பண்ணியிருப்பாருன்னு கொஷின் கேட்குறாங்க. புரியுதா? இதான் எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட்டுன்னு எடுத்துக்கிறேன். இங்கேருந்து அவர் எக்ஸாக்டாக இதான் சவுத் பேங்க்கு நார்த்துக்கு ட்ராவல் பண்ணுறாரு. தண்ணி நான் டயக்ராம் பெருசாக போட்டுக்கிறேன், பட் ஆக்சுவல் மீனிங் வந்துட்டு என்னென்னா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு ட்ராவல் பண்ணுறாரு, அதான் அவருடைய மீனிங், சரியா? ஃபார் அவர் கன்வீனியன்ட் நான் கொஞ்சம் ஈஸியாக டயக்ராம் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். தண்ணி இந்த பக்கம் போகுது. இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் ஆக்சுவலாக தண்ணி போகுது. இன்னும் கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி டயக்ராம் இங்கே போடணும் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் லைக் ரிவரே இப்படி போகுது, தண்ணி இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. லைக் திஸ் இப்படி போகுது ஒரு சிம்பிளாக. இப்போ இதான் இது ரெண்டுத்துடைய கரை, கரெக்டாக? தண்ணியோடைய ரெண்டு எண்டு இதான். இங்கேருந்து அவர் ஸ்ட்ரைட்டாக இங்கே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எங்கே? இந்த இடத்துல ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரிவருடைய ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, 10 மீட்டர் பெர் செகண்டு ஈஸ்ட்டில் போகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க.
ஸ்விம்மர் வந்து 20 மீட்டர்/செகண்டில் ட்ராவல் பண்ணுவார். அவர் ஸ்ட்ரைட்டாக ஸ்விம்மிங் பண்ணார்னா என்ன நடக்கும்னு முதல்ல பார்க்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்விம்மிங் பண்ணார்னா தண்ணி இப்படி அடிச்சுட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? அவர் இப்படி தள்ளி போய் கொடுக்கும். அவர் ஃபைனலாக அந்த கரையை ரீச் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக போய் ரீச் பண்ண முடியாது. ஏன்னா வாட்டர் அவர் இப்படி தள்ளிக்கிட்டே போகும்போது ஸ்விம் பண்ணிட்டு அவர் இப்படி ஸ்விம் பண்ணுவார், தண்ணி அவர் இப்படி தள்ளிக்கிட்டே போகும். அப்போ இந்த இடத்துல தான் போய் ரீச் ஆக முடியுது ஒரு பாயிண்டில். அப்போது அவர் இங்கே ரீச் ஆகணும், எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக ரீச் ஆகணும். அவர் ஸ்விம்மிங் எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? இந்த கிராஸில் ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். தண்ணி அவரை தள்ளிக்கிட்டே போகும் ஒரு பாயிண்ட்லேயும். ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடும்? எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ரீச் ஆகிடுவார் அவர் கிராஸில் ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சார்னா. ரைட், தட் இஸ் த ஐடியா. ஸோ அப்போ கொஸ்டின்லேருந்து நீங்கள் லாஜிக்கலாக புரிஞ்சுக்கிட்டாலே இது ஈஸி ஆன்சர் வந்துடும். அப்போது இங்கேருந்து அவர் இப்படி தான் ஸ்விம்மிங் பண்ணுறாரு கிராஸில் சம் ஆங்கிளில். அந்த ஆங்கிள் நான் என்னன்னு சொல்ல போகிறேன்? தீட்டா. தட் ஆங்கிள் இஸ் கால்டு தீட்டா. புரிஞ்சுதா? தீட்டான்ற ஆங்கிளில் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதை ஃபார்ம் பண்ணால் என்ன நடக்குது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்குது. புரிஞ்சுதா? இப்போது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் என்னென்ன ஸ்பீடு இருக்குது பாருங்கள். இது ரிவரோடைய ஸ்பீடு. ரிவர் இந்த பக்கம் ஈஸ்ட் பக்கம் போகுது. ரிவரோடைய ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? ரிவரோடைய ஸ்பீடு 10. ஸ்விம்மர் இந்த பக்கம் கிராஸ் பண்ண ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சது அவரோட ஸ்பீடு எவ்வளோ? 20 மீட்டர்/செகண்ட். 20 மீட்டர்/செகண்ட். அப்போ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? எவ்வளோ ஆங்கிள்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ ஆங்கிள் கேட்டிருக்கிறாங்க. இது என்ன ட்ரையாங்கிள் இது? இப்போது அப்படியே இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கட் பண்ணுங்கள். இந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது 90 டிகிரி. ரைட், இங்கே தான் ஆங்கிள் தீட்டா இருக்குது. அப்போ இது ஹைபாட்னஸ் சைடு 20, இது 10. கொஸ்டினில் கேட்டிருக்குது தீட்டா. தீட்டாவுக்கு இது எந்த சைடு? இது என்ன சைடு? ஆப்போசிட் சைடு. 90 டிகிரி ஆப்போசிட் இருக்குது அட்ஜசன்ட்டு. அப்போ எந்த ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோ சூஸ் பண்ணணும்? ஆப்போசிட் கொடுத்துருக்குறாங்க, ஹைபாட்னஸ் கொடுத்துருக்குறாங்க. அட்ஜசன்ட்டு ஹைபாட்னஸ் தெரிஞ்சதான் காஸ் தீட்டா எடுக்கணும். அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட் தெரிஞ்சால் டேன் தீட்டா எடுக்கணும், இல்லை காட் தீட்டா எடுக்கணும். ஸோ எந்த ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோ சூஸ் பண்ணணுன்றதை டிபெண்ட்ஸ் ஆன் த கிவன் டேட்டா. எந்த ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதை பொறுத்து தான் டிசைட் பண்ணணும். அப்போ தீட்டாவுக்கு ஆப்போசிட் எனக்கு தெரியும், ஹைபாட்னஸ் தெரியும். ஸோ த பெஸ்ட் ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோ இஸ் சைன் தீட்டா. சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டினூஸ். அப்போ இந்த கேஸில் ஆப்போசிட் 10, ஹைபாட்னஸ் சைடு 20. 1/2. சைன் தீட்டாவில் 1/2 எந்த ஆங்கிளுக்கு வரும்? தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி. சைன் 30 1/2. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 30 டிகிரி. ஒரே இடத்துல 30 டிகிரி இருக்குது. ஒரே இடத்துல 30 டிகிரி இருக்குது. ஸோ இட் இஸ் டியூ வெஸ்ட். ஸோ இது ஈஸ்ட்டு, நார்த்து, இது பண்ணால் வெஸ்ட்டு டைரக்ஷன். அவருக்கு டுவர்ட்ஸ் இந்த பக்கம் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பார். இப்படி மூவ் ஆகி ஃபைனல் நார்த்துக்கு வந்து ரீச் ஆவார். புரியலையா? என்ன புரியலன்னு சொல்லுங்கள் கரெக்டாக. கொஸ்டினை புரிஞ்சுதா முதல்ல? இது என்னென்னா, ரிவர் இருக்குது, தண்ணி வந்து ஓடிட்டுருக்கு. ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு ஒருத்தர் கிராஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு. கொஸ்டினை முதல்ல புரிஞ்சுங்க. இதான் ரிவர் ஓடுற டைரக்ஷன். தண்ணி இப்படி ஓடுது. எந்த டைரக்ஷனில் ஓடுது? ஈஸ்ட்டு. ஏன் நான் ஈஸ்ட்னு போட்டுக்க நான் போடலை, கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஈஸ்ட் டைரக்ஷனில் வாட்டர் ஃப்ளோ இருக்குது. யாராவது புரியலன்னா திரும்ப ஒரு லிசன் பண்ணுங்க, கொஸ்டினை மட்டும் ஐடியா அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ரிவர் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் இப்படி ஃப்ளோ ஆகுது. இவர் சவுத்து அப்படின்ற ஒரு டைரக்ஷன் பாயிண்ட்லேருந்து நார்த் டைரக்ஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக ரீச் ஆகணும்னு கொஸ்டின் சொல்கிறாங்க. இங்கேருந்து அவர் இங்கே ரீச் ஆகணும். நான் எங்கேருந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும். இப்போ இந்த கரை வந்து சவுத்தில் இருக்குது, இந்த கரை எங்கே இருக்குது? நார்த்தில் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அவர் ரீச் ஆகணும்னு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதான் கண்டிஷன். புரியுதா? சவுத் பேங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? சவுத் பேங்க்னா என்ன அர்த்தம்? கரைன்னு அர்த்தம். பேங்க்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த பேங்க் கிடையாது. ரிவர் கேஸில் பொறுத்த வரைக்கும் பேங்க்னா கரைன்னு அர்த்தம், கரைப்பகுதி. பேங்க் ஆஃப் ரிவர்னா ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கரை. அந்த கரைக்கு நடுவில் தான் என்ன போகுது? தண்ணி ஃப்ளோ ஆகுது. ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு நீங்கள் ட்ராவல் ஆகுறதா பேங்க் ஆஃப் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க மீனிங். ஸ்டாண்டிங் ஆன் த சவுத் பேங்க், சவுத்து பக்கம் இருக்கக்கூடிய கரைப்பகுதியில் அவர் நிற்கிறாரு. அண்ட் விஷஸ் டு ரிவர் அலாங் த ஷார்ட்டஸ்ட் பாத். அவர் இங்கேருந்து அந்தாண்ட கரைக்கு போகணும்னு நினைக்கிறாரு. டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போகிற அந்த பாத்தில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமோ அந்த இடத்துக்கு போய் நிற்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது இந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு நேராக போனால் எந்த இடத்துல நிற்பணும் அதே இடத்துல நான் போய் நிற்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் என்ன நடக்குது? அவரால் நேராக ஸ்விம்மிங் பண்ணால் போக முடியாது. ஏன்? நேராக அவர் ஒரு ஸ்பீடில் ஸ்விம்மிங் பண்ணுறாரு. நேராக ஸ்விம்மிங் பண்ணும்போது ரிவர் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்குது. இந்த பக்கம் தண்ணியோட அது எந்த பக்கம் ஃப்ளோ ஆகுதோ அந்த பக்கம் நம்மளை தள்ளி விடும். அப்போ நீங்கள் நேராக ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு இப்படி தள்ள நீங்கள் எங்கே போய் ரீச் ஆவீங்க? இந்த இடத்துல ரீச் ஆவீங்க. இந்த கரைக்கு நேர்கரைக்கு போய் ரீச் ஆக முடியாது. அவருடைய இன்ட்ரெஸ்ட் நேர்கரைக்கு போய் ரீச் ஆகணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, தண்ணி இந்த பக்கம் அடிச்சுட்டு போனால் நான் இப்போ கிராஸில் ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சேன்னா நான் இப்படி ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சு தண்ணி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தள்ளும்.
ஒரு பாயிண்ட் தள்ளிக்கிட்டே போகும்போது கடைசியாக நான் ரீச் ஆகும்போது இந்த இடத்துல வந்து நின்றுடுவேன் வாட்டர் என்ன தள்ளுறதுனால. அப்போது இதுதான் நான் கேஸு. இப்போ நான் இந்த பக்கம் ஒரு ஸ்பீடில் நான் போகிறேன், தண்ணி ஒரு ஸ்பீடில் போகுது, மொத்தமாக இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் ஃபைனலாக ரீச் ஆகணும். அப்போ நான் ஸ்விம்மிங் பண்ணுற ஸ்பீடு 20 மீட்டர்/செகண்டு. ரிவர் போகிற ஸ்பீடு இந்த டைரெக்ஷன் ரிவர் ஸ்பீடு ஈஸ்ட்டு. நான் சும்மா டயக்ராம் போட்டேன், பட் ஸ்பீடுன்னு போடும்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 10 மீட்டர்/செகண்ட். அப்படியே அதை கட் பண்ணி இங்கே வரைஞ்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், 20, 10 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆங்கிள் எவ்வளோ கிராஸ் ஆங்கிளில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. தென் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ சைன் காஸ் டேன் இது மூணுத்தில் எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஆங்கிள் தீட்டாவுக்கு ஆப்போசிட் 90 டிகிரி அட்ஜசன்ட் ஹைபாட்டனஸ். ஆப்போசிட்டு ஹைபாட்டனஸ் கொடுத்தாங்கன்னா யூ ஹேவ் டு சைன் தீட்டா. அட்ஜசன்ட் ஹைபாட்டனஸ் தான் காஸ் தீட்டா. ஹைபாட்டனஸ் கொடுக்கல, ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் தெரியுது அப்படின்னா டேன் தீட்டா இல்லை காட் தீட்டா யூஸ் பண்ணும். தட் இஸ் த ஐடியா. ரைட்? இப்போ கிளியரா? எவ்ரிதிங் ஃபைன்? எஸ், கிளியரா? யார் டவுட் கேட்டது புரிஞ்சுதா? ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாடல் கொஸ்டின், இதே கொஸ்டின் கிடையாது, இந்த மாடல். ஏன்னா இது ஏற்கனவே 2-3 தடவை இதே மாடலில் ரிப்பீட் ஆகிருந்தது. ரைட், வெரி குட். எஸ், குட். அடுத்த கொஸ்டின் வாங்க. 2017 கொஸ்டின். Preeti reached the metro station and found that the escalator was not working. She walked up the stationary escalator in time t1 and another days. If she remains stationary on the moving escalator, then the escalator takes her time t2. The time taken by her to walk up on the moving escalator எவ்வளோ டைம் எடுத்துருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஒரே ஒரு லாஜிக் தான் இந்த கொஷின். ரொம்ப சிம்பிள். ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைம் வந்தால் பேசிக் ரிலேஷன் தெரியணும். ரெண்டாவது, அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஒரு இமேஜினரி டயக்ராமா இல்லை பிக்சரைசேஷனாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். டயக்ராம் இஸ் மச் பெட்டர் ஆல்வேஸ். இப்போ நான் இந்த கேஸுக்கு ஒரு ரஃப்பாக எடுத்துக்கிறேன். 2 கேஸ் முதல்ல எடுக்கிறேன். மொத்தம் 3 கேஸ் இங்கே. சரியா? இது ரொம்ப ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு டைம் அவங்க ட்ராவல் பண்ணும்போது எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலை. இப்போ நான் வந்து இது சும்மா ரஃபாக எஸ்கலேட்டர்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்லேருந்து இதான் அவங்க இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகணும். எஸ்கலேட்டர் வந்து ஒர்க் ஆகாதனால ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லிடுறாங்க, எஸ்கலேட்டர் வாஸ் நாட் ஒர்க்கிங். ஷி வாக்ட் அப் தி ஸ்டேஷனரி எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர் மேலே நடந்து போகிறாங்க. இது நம்ம அடிக்கடி நிறைய பேர் இந்த ரயில்வே ஸ்டேஷன் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக? ரயில்வே ஸ்டேஷன் திடீர்னு எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகாது. பட் அது மேலே தான் நம்ம நடந்து மேலே போக வேண்டியதாக இருக்கும். சில நேரத்தில் எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகும். சில நேரத்தில் நம்ம டைம் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவோம், எஸ்கலேட்டர் ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம வேகமாக ஓடுவோம் அது மேலே. இப்போ அந்த கேஸ் தான் இது. எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகாத போது அந்த பாட்டம் டு டாப்போ இல்லை டாப் டு பாட்டமோ வராங்க. போகிற ஸ்பீட் எவ்வளோ? t1. எவ்வளோ டைம் எடுத்துருக்குறாங்கன்னா t1. அப்போ ஏதோ ஒரு ஸ்பீடில் போயிருப்பாங்க இல்லையா? கரெக்டு தானே? t1 டைம் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்பீடில் நடந்து போயிருப்பாங்கல்ல, அந்த ஸ்பீடு என்னென்னு எடுத்துக்க போகிறேன், v1. இது ஃபஸ்ட்டு கேஸு. ரெண்டாவது கேஸ் என்ன நடக்கும் பாருங்கள், கேஸ் 2. வாட் இஸ் கேஸ் 2? அதே டிஸ்டன்ஸு எஸ்கலேட்டர் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. அவங்க நடக்கலை. எஸ்கலேட்டர் ரன்னிங்கில் இருக்குது. அவங்க ஜஸ்ட்டு நிற்கிறாங்க. எஸ்கலேட்டர் அவங்க கேரி பண்ணிட்டு போகுது, கீழே இருந்து மேலே வந்து கூட்டு போகுது. ஸோ அப்போ எவ்வளோ டைம் எடுத்துருக்குது அங்கே ரீச் ஆகிறதுக்கு? t2 டைம். அப்போ எஸ்கலேட்டர் ஏதோ ஒரு ஸ்பீடில் போயிருக்கும். இப்போ அவங்க ஸ்பீடில் போகலை. அப்போ வெலாசிட்டி எவ்வளோ? எஸ்கலேட்டரோட ஸ்பீடு. இது அவங்களோட வாக்கிங் ஸ்பீடு. எஸ்கலேட்டர் ரெஸ்ட்டில் இருக்குது. இவங்க ரன்னிங்கில் போகும்போது t1க்கு v1 ஸ்பீடு போயிருக்காங்க. ரெண்டாவது கேஸுக்கு இவங்க ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. எஸ்கலேட்டர் இவங்க ரன்னிங்கில் இல்லை, எஸ்கலேட்டர் இவங்களுக்கு கேரி பண்ணி போகுது. அது ஒரு ஸ்பீடில் போகுது. அப்போ டைம் t2 எடுத்துருக்குது. மூணாவது கேஸ் என்ன அப்படின்னா, அதே டிஸ்டன்ஸு ஏதோ அவங்களுக்கு அர்ஜென்ட் டைம் ஆகிடுச்சு, ரொம்ப அவசரமாக போகணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, எஸ்கலேட்டரும் ரன்னிங்கில் இருக்குது. சரியா? அப்போ டைம் வந்துட்டு ஏதோ டோட்டல் டைம் டீன்னு எடுத்துக்கோங்க. டோட்டல் டைமு டி அப்படின்ற டீன்ற டைம் எடுக்குது. இதை t1 t2 ஸ்பீடு என்ன ஆகுதுன்னா 2 ஸ்பீடு இங்கே இருக்குது. எது v1 v2 2 ஸ்பீடுமே உள்ளே இருக்குது. ஏன்னா எஸ்கலேட்டரும் ரன்னிங்கில் இருக்குது, இவங்களும் வாக்கிங்கில் ஓடுறாங்க. நார்மலாக நடந்து போகும்போது என்ன ஸ்பீடில் போனாங்களோ அதே ஸ்பீடில் நடந்தும் போகிறாங்க. அந்த எஸ்கலேட்டர் ரன்னிங்கில் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்திருக்கும் இந்த 2 டைமை கம்பேர் பண்ணும்போது இந்த ரிலேஷன், த டோட்டல் டைம் விச் இஸ் ரிலேட்டட் டு வாக்கிங் டைமையும் எஸ்கலேட்டர் டைமை ரிலேட் பண்ணால் என்ன வந்திருக்கும்? இதுதான் கொஸ்டின். அப்போது இவங்களுடைய டோட்டல் ஸ்பீடு, அப்போ டோட்டலாக எவ்வளோ ஸ்பீடில் போயிருப்பாங்க
அப்படின்னு கனெக்ட் பண்ணுங்கள். இந்த கேஸில் டோட்டல் ஸ்பீடு v is equal to v1 plus v2. அதான் ஐடியா. ரெண்டு ஸ்பீடு சேர்ந்து தான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போது அவங்களுடைய ஸ்பீடு ப்ளஸ் எஸ்கலேட்டர் ஸ்பீடு ரெண்டு சேர்ந்து இப்போ ட்ராவல் பண்ணுது. அப்போ டோட்டலாக ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு எப்போ எவ்வளோ? v1 plus v2. ரைட், கிளியர்? இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும், டைமை உள்ளே கொண்டு வர முடியும். எப்படின்னு பாருங்கள். v is equal to v1 plus v2. What is the formula of velocity time distance formula? Velocity equal to distance by time. Velocity equal to distance by time. அப்போ இங்கே total velocity equal to distance by time. Total distance எவ்வளோ? ஒரே distance தான் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. Total time t. எப்போ? இந்த தேர்ட் கேஸில் இந்த டிஸ்டன்ஸ் d. இது எல்லாத்துலேயுமே d distance ஒரே டிஸ்டன்ஸ் மாறலை. d டிஸ்டன்ஸுக்கு மொத்தமாக ட்ராவல் பண்ண டைம் t. v1 plus v2 எழுதுங்க. அதே டிஸ்டன்ஸை எவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க? t1 v1 ஸ்பீடில் போகும்போது. சேம் டிஸ்டன்ஸு எவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க எஸ்கலேட்டரில் போகும்போது? t2. சிம்பிளிஃபை பண்ண அவ்வளோதான். எல்லாத்துலேயும் d கேன்சல். தட் இஸ் மேக்ஸ். இந்த ஃபிசிக்ஸை மேக்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் இது. 1/t ஈக்குவல் டு 1/t1 + 1/t2. எனக்கு இப்போ t தான் வேணும் மொத்த டைமு. டேக் ரெசிப்ரோக்கல். ஃபஸ்ட்டு இது எல்சிஎம் எடுங்க. t2 + t1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பை t1 × t2. ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 1/t t தான் நமக்கு வேணும். ஸோ அப்போ t1 t2 பை t2 + t1 ஆர் t1 + t2. அடிஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ t is equal to t1 t2 by t2 + t1 ஆர் t1 + t2. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் B is the answer. புரியுதா? நான் எப்படி ரிலேஷனை கொண்டு வரேன்னு புரியுதா? இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் கொஸ்டின். இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் கொஸ்டின். இல்லை இங்கே பாருங்கள். எஸ் ஹேமா, ஒரு விஷயம் நோட் பண்ணிக்க. அதில் என்ன டவுட்டுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் டவுட்டு கரெக்டு. சேம் டைரக்ஷன் அப்படின்றது என்னென்னா, ரெண்டும் வேறு ஆப்ஜெக்ட் பாத்தில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இப்போ பஸ்ஸு காரு, ஸ்கூட்டரு பஸ்ஸு, அங்கே தான் நீங்கள் தனித்தனியாக ட்ராவல் பண்ணுற கேஸு. இது நீங்கள் ஒரே இடத்துல சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது. அந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? எஸ்கலேட்டர் அது மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க. ரெண்டு சேர்ந்து உங்களை ஃபாஸ்ட்டாக வந்து முன்னாடி தள்ளி விடுது. ரெண்டு ஸ்பீடு இங்கே ஆட் ஆகுது. இது வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறது. ஒரு பஸ்ஸு போகுது, பின்னாடி கார் அதை ஓவர்டேக் பண்ணுறது. இல்லை ஸ்கூட்டர் போகுது, அதை ஓவர்டேக் பண்ணுறது. ரெண்டு வேறு இடத்துல கான்டாக்ட் பண்ணி, இது ஒரு ஸ்பீடில் தனியாக போகுது, இது தனியாக ஒரு ஸ்பீடில் போகும். அப்போ ரிலேட்டிவ் எடுப்போம். இந்த கேஸு தனித்தனியாக போகிறது இல்லை, அது மேலேயே ட்ராவல் பண்ணி போகிறது. நீங்கள் அது ஒரு மோஷன், அதில் நீங்கள் ஒரு மோஷனில் போகிறீங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ்? ரிலேட்டிவ் அந்த கேஸ் வந்து இப்போ நம்ம முன்னாடி ஒரு கேஸ் பார்த்தோம் பாருங்கள். பஸ்ஸு ஸ்கூட்டரில் ஒரு கேர்ள் போயிட்டு இருந்தாங்க, அந்த பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணுறது. அப்போ இவங்களை அவங்க ஓவர்டேக் பண்ணி போகிறது. இவங்க தனியாக ஒரு ஸ்பீடில் போகிறாங்க, அவங்க தனியாக ஒரு ஸ்பீடில் போகிறாங்க. வேறு டைரக்ஷன், பார்த்து வேறு. டைரக்ஷன்றது ஒன்று தான், பார்த்து வேறு. அந்த கேஸ் வேறு. இது ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று நீங்கள் போகிறன்னும் போது அந்த ஸ்பீடு ப்ளஸ் உங்கள் ஸ்பீடு ரெண்டு சேர்னால ஃபாஸ்ட்டாக போய் ரீச் ஆகிடுறீங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ அந்த கேஸ் இது கொஞ்சம் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். எஸ், யுவர் கொஷின் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். அந்த டவுட் வந்து கரெக்ட் தான். இந்த கேஸை யோசிக்கிற ஆங்கிளில் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து ரிலேட்டிவ் வந்து ரெண்டு ட்ரெயின், ரெண்டு காரு, அந்த மாதிரி பர்சனுடைய ஸ்பீடு காரு அந்த மாதிரி இருக்கும். இட் இஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். எஸ், வெரி குட். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? யாருக்கு புரியலையா? என்ன ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த கான்செப்ட் புரியுதா முதல்ல பாருங்கள். பிரீத்தி reached the metro station and found that escalator not working. இது ஒரு ப்ராக்டிக்கல் கேஸை கொடுத்துருக்குறாங்க. நாட் ஒர்க்கிங்னு வரும்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் போகிறாங்க, எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலை. அதே டிஸ்டன்ஸு t1 டைம் அவங்க கொடுத்துட்டாங்க. t1 எவ்வளோ டைம் எடுக்குது, அது சம் டைம் 1 மினிட்டோ இல்லைனா 30 செகண்டோ சம்திங், அது t1. v1 அப்போ ஏதோ ஒரு ஸ்பீடில் அவங்க நடந்து போகிறாங்க. ரெண்டாவது கேஸில் என்ன சொல்கிறாங்க, எஸ்கலேட்டர் இப்போ ஒர்க் ஆகுது. அவங்க எஸ்கலேட்டரில் நிற்கிறாங்க, இப்போ அவங்க ரன்னிங்கில் இல்லை. எஸ்கலேட்டர் அவங்களுக்கு கீழே மேலே கொண்டு போகுது. எஸ்கலேட்டருடைய ஸ்பீடு எவ்வளோ டைம் எடுத்துருக்குது. மூணாவது கேஸ் என்னது, அவங்களுக்கு எதுவும் ரொம்ப அர்ஜென்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, எஸ்கலேட்டர் ரன்னிங்கில் இருக்குது, அவங்களும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. எஸ்கலேட்டர் ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம அர்ஜென்ட்டாக இருந்தால் நம்ம மெட்ரோவில் நம்மளே பார்த்துருப்போம். எஸ்கலேட்டர் ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம அடுத்தடுத்த படி மேலே நடந்து போயிட்டே இருப்போம். தட் இஸ் த கேஸ். புரியுதா? ரொம்ப நமக்கு போர் அடிக்குது, லேசியாக இருக்குது, டயர்டாக இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நடந்து போக மாட்டோம். எஸ்கலேட்டர் நம்மளுக்கு கேரி பண்ணிட்டு போகும். எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலாம், வேறு வழியில் நடந்தே போய் ஆகணும்.
அதான் இந்த கேஸு. அப்போது ரெண்டுமே சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுக்கும்? t. அதே டிஸ்டன்ஸ் 3 கேஸ்லையுமே டிஸ்டன்ஸ் சேம். பாட்டம் டு டாப்புக்கு நீங்கள் அந்த மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் மட்டும் மாறலை. வேறு வேறு டைமு வேறு வேறு ஸ்பீடுக்கான காரணம் எஸ்கலேட்டர், அப்புறம் நம்ம வாக் பண்ணுற ஸ்பீடு. இங்கே 2 ஸ்பீடு சேர்ந்து போகிறதுனால v = v1 + v2. அப்போ மொத்த ஸ்பீடு எவ்வளோ அந்த கேஸில்? v = v1 + v2. அவங்க கேட்குறாங்க டோட்டலாக அப்போ எவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னு கேட்குறாங்க. ரெண்டுமே சேர்ந்துருக்கும்போது ப்ரீவியஸ் 2 t1 t2 டைமை கம்பேர் பண்ணும்போது அப்போ 2 ஸ்பீடு v1 + v2. வெலாசிட்டி உடைய ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ இந்த கேஸில் வெலாசிட்டி டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். v1ன்றது அப்போ ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸு. v1 ஸ்பீடு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது, எவ்வளோ டைம்? t1. இதே எல்லாத்துலேயும் டிஸ்டன்ஸு சேம், அதனால் d மாறலை. அதனால் இங்கே எல்லாமே d. ஆனால் இந்த கேஸுக்கான டைம் வேறு, இந்த கேஸுக்கான டைம் வேறு. இது டோட்டல் டைம். dd கேன்சல் ஆகிடுது, எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ரைட்? புரியுதா? கிளியர்? இப்போ புரிஞ்சுதா? யாருக்கு டவுட் இருந்துச்சோ கிளியர் ஆகிடுச்சா? ஸோ கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திங்க் பண்ண வேண்டியதான். கொஷின் தான் நம்ம டிசைட் பண்ணணும். கொஷினுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஐடியா யோசிச்சிங்கன்னா, இந்த ஃபார்முலா தான்ப்பா ப்ரைமரி. ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைமை பொறுத்த வரைக்கும் த ப்ரைமரி பேசிக் ஃபார்முலா இதுதான். ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒரு டைம் ஒரு ஸ்பீடு கொடுக்கும்போது t1 t2 v1 v2 வேறு வேறு டிஸ்டன்ஸ் வந்து d1 d2 இவ்வளோ தான் ஐடியா. அந்த டயக்ராமை கரெக்டாக கனெக்ட் பண்ணி அதில் எது கான்ஸ்டன்ட்டு எது வேரியபிள், டைமு டிஸ்டன்ஸ் ஸ்பீடு, இது மூணுத்தில் எது கான்ஸ்டன்ட் எது வேரியபிள் கண்டுபிடிச்சா யூ வில் கெட் த ஆன்சர் வெரி ஃபாஸ்ட். டக்குன்னு ரிலேஷனை கொண்டு வந்து ஆன்சர் கொண்டு வர முடியும். புரிஞ்சுதா? கிளியர்? எஸ். ஓகே. ஸோ இந்த கொஷின் என்ன தெரியுதா பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பார்த்தோம் பாருங்கள் காலையில், தெரியுதா? இது எந்த கொஷின்னு? த ரிலேஷன் பிட்வீன் த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் x இஸ் 2025 கேட்ட கொஷினுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் இது. அந்த 2025 கேட்டது வந்து ஈக்குவேஷனாக கேட்டாங்க. a வேல்யூ b வேல்யூ கொடுத்துட்டு t = x² ப்ளஸ் ஐ திங்க் சம் 2x ஏதோ கொடுத்துருந்தாங்க. இதுவும் அதே கேஸ் தான். ஏன் டிபி கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் என்ன ஆகுதுன்னு கேட்டுக்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ காலையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ண பாருங்க. 11 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் பார்த்து பாருங்க. அதான் அந்த மாடலில் 2025 t = ax² ப்ளஸ் bx இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. dt/dx ஏன்னா ஆக்சிலரேஷன் கேட்டுக்கிறாங்க. அப்போ வெலாசிட்டி தெரியணும். 2ax ப்ளஸ் bx டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் b. இது ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன வரும்? dx/dt 2ax ரெசிப்ரோக்கல் எழுதும்போது 2ax ப்ளஸ் b. அப்போ இதுக்கு பதிலாக தான் என்ன எழுதலாம்? வெலாசிட்டி v எழுதலாம். இதை ரெசிப்ரோக்கல் எழுதுனீங்கன்னா தட் இஸ் வெலாசிட்டி v. 2ax 2ax ப்ளஸ் b ஹோல் பவர் -1 இதான் வெலாசிட்டி. அப்போ ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹவு டு ஃபைண்ட் ஆக்சலரேஷன்? ஆக்சலரேஷன் a = dv/dt. ஸோ இப்போ d/dt வெலாசிட்டி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 2ax ப்ளஸ் b ஹோல் பவர் -1 2ax ப்ளஸ் b ஹோல் பவர் -1. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ நான் முதல்ல சொன்னேன் இந்த கேஸுக்கு என்ன வரும்? அப்போ நெகட்டிவில் தான் கண்டிப்பாக வரணும். பாசிட்டிவில் வர 2 ஆன்சர் இருக்க முடியாது. மீதி இது 2 தான் ஆன்சராக இருக்க முடியும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். d/dt இது n(x)(n−1) ஃபார்முலா -1 2ax ப்ளஸ் b ஹோல் பவர் -1 -2 ஆகிடும். இன்ட்டு அகெயின் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2ax டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2a இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx/dt. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு t ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வித் ரெஸ்பெக்ட் டு t ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும்னு சொல்லியிருந்தேன். சரியா? எக்ஸுன்றது வேறு வேரியபிள், tன்றது வேறு வேரியபிள். ஸோ அப்போ dx/dt. வாட் இஸ் dx/dt? தட் இஸ் வெலாசிட்டி. புரியுதா? திரும்ப இதை போட தேவையில்லை. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதாக வரும். இப்போ இதை இந்த டைம் டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. -2a -1 × 2a மல்டிப்ளை பண்ணுறேன். 2ax ப்ளஸ் b 2ax ப்ளஸ் b ஹோல் பவர் -2 வந்து வந்தால் +2 ஆகிடும். இன்ட்டு dx/dtக்கு பதிலாக vன்னு எழுதலாம். சொல்கிறது புரியுதா? dx/dtனா என்ன அர்த்தம்? வெலாசிட்டின்னு அர்த்தம். தட் இஸ் வெலாசிட்டி. வாட் இஸ் 1/2ax ப்ளஸ் b? தட் இஸ் வெலாசிட்டியா? 1/2ax ப்ளஸ் பிக்கு பதிலாக வெலாசிட்டின்னு எழுதலாம். அப்போ இது ஸ்கொயர்ன்றதால v² ஆகிடும். -2a v² இன்ட்டு vன்னு கிடைக்கும். ஸோ the acceleration is -2a v² இன்ட்டு v என்ன ஆகிடும்? v³ ஆகிடும்.
minus 2a v cube. That is acceleration. ரெண்டு a குழப்பிக்காதீங்க. இந்த a என்றது இல்ல வர கான்ஸ்டன்ட். இந்த a என்றது acceleration. minus 2a v cube. minus 2a v cube. இது ஆக்சுவலா டைரக்ட் ஃபார்முலா இது. என்னன்னா எனி ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலா வேணா எழுதி வச்சுக்கோங்க. தெரியணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நோட்னு போட்டு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சு முடிஞ்சா you can remember it. x equal to t equal to not x t. t equal to ax square plus bx plus c. இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்ல கொடுத்தாங்கன்னா கொடுத்துட்டு ஆக்ஸலரேஷன் என்னன்னு கேக்குறாங்க அப்படினா this is the formula. எது minus 2a v cube minus 2a v cube இங்க a என்றது இந்த கேஸ்ல வருது. நான் சொல்றது புரியுதா? இதே ஃபார்முலா நீங்க எங்க யூஸ் பண்ணி போட்டுக்க முடியும்? minus 2a v cube இது நீங்க எங்க யூஸ் பண்ணிருக்க முடியும்? நம்ம இன்னைக்கு போட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாங்க 2025 क्वेश्चन அந்த கேஸ் இப்போ நான் இந்த கொடுத்த இந்த ஃபார்முலா வச்சு போட முடியும். ஆனால் அந்த கான்செப்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சால் தான் போட முடியும். see here இந்த क्वेश्चन அதே ஃபார்மட் t equal to ax square plus bx இது ஆக்சுவல் மெத்தட் நம்ம போட்டுட்டோம். அண்ட் ஆல்சோ யூ கேன் யூஸ் அந்த இப்போ நான் கொடுத்த அந்த ஃபார்முலா வச்சு பண்ண முடியும். t equal to எந்த ஃபார்மட்டுக்கு கம்பேர் பண்ண முடியும் பாருங்க. இந்த கேஸை ஷார்ட்கட் நோட்டுன்னு இதில் நீங்கள் போடலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கேஸுக்கு. ஆக்ஸலரேஷன் a is equal to minus 2a v cube இதான் அந்த ஃபார்முலா. இங்கே t equal to என்னென்னு கொடுத்துருக்குறாங்க இந்த கொஷனில் x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இதை நீங்கள் எது கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும்? t equal to ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ஜென்ரல் ஃபார்மேட் கூட. இங்கே ஏவுக்கு பதிலாக என்ன வருது பாருங்கள். இதில் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏவுக்கு பதிலாக இங்கே 1. அப்போ ஏவுக்கு பதிலாக இங்கே 1னா இந்த ஆக்ஸலரேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் 2v cube கிடைக்கும். minus 2 what is v cube? what is velocity என்ன கண்டுபிடிச்சீங்க? 1 by 2x plus 1 v cube அப்போ என்ன வரும்? 2x plus 1 whole cube. that is the answer. a is equal to minus 2 divided by 2x plus 1 whole cube. minus 2 divided by 2x plus 1 whole cube. புரியுதா? it is not necessary பட் இப்படி நீங்கள் போடலாம். அதுக்காக நான் கொடுத்துருக்காது. சரி அந்த சேம் மாடல் கொஸ்டின் இது. இப்போ முன்னாடி ஒரு ஃபார்முலா கொடுத்தோம் இல்லையா அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் அது. ஸோ அந்த ஃபார்மட்டை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் 2025ல கேட்டிருந்தாங்க. இதை போட்டிருக்கு இல்லையா இது டைரக்ட் டெரிவேஷன். இது வந்து பர்டிகுலராக இந்த கேஸுக்கான ஃபார்முலா இது. ரைட் பிரேக்கா டயர்ட் ஆகிட்டிங்களா? ஓகே எஸ் டெஃபினெட்லி ஐ வில் கிவ் த பிரேக் டோன்ட் வரி. ஸோ ஓகே ஐ வில் கிவ் ஸ்மால் பிரேக் டெஃபினெட்லி. ஸோ எல்லாம் டயர்டாக இருக்கீங்களா? சரி சாப்பிட்டு வந்துருங்க. பசிக்கிறவங்க சாப்பிட்டு வந்துருங்க. கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க. ஐ வில் கிவ் ஸ்மால் பிரேக். ஓகே யா டெஃபினெட்லி சாப்பிட்டு வந்துருங்க.
எஸ் ஹாய் ரெடியா? கண்டினியூ பண்ணலாமா? எல்லோரும் வந்துட்டீங்களா? ரைட், சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டு வந்துட்டீங்களா? வெரி குட். ஆதித்யா குட். தர்ஷு சியாம் எஸ். எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? சாப்பிட்லையா? ஏன், என்னாச்சு தமிழரசி? இன்னும் கொஞ்சம் பிரேக் கொடுத்து போய் சாப்பிட்டு வந்துருங்கன்னு. சரி, ஓகே, எனர்ஜெட்டிக்காக இருந்தால் சரி தான். ரைட், இந்த கொஸ்டின் இப்போ நம்ம போட்ட கொஸ்டின் தான், ஸோ இது தேவையில்லை. எஸ், இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எஸ், ஹாய் மனோஜ் குமார். எஸ், ஹாய் நியூ ஸ்டூடெண்ட், வெரி குட். இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? புதுசாக யாராவது வந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யாராவது லைக் பண்ண மறந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ரைட், இஃப் த வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகிள் v = at + bt ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வேர் a and b are constants, then the distance traveled by between 1 second and 2 second அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 1 second and 2 second அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரைட், எஸ். குட் ஆஃப்டர்நூன் அபிநயா. எஸ், தேங்க்யூ அவினாஷ், தேங்க்யூ. எஸ், உங்களுக்கு புரிஞ்சா தட் இஸ் த சக்ஸஸ். ரைட், குட் ஆஃப்டர்நூன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வெலாசிட்டி v = at + bt ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. டு ஃபைண்ட் என்னன்னு பாருங்க, டிஸ்டன்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ இல்லை டிஸ்டன்ஸோ கேட்குறாங்க. வெலாசிட்டி கொடுத்துட்டு அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருந்தேன், இன்டகிரேஷன் பண்ணணும். நம்ம நேற்று கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா லைக் வெலாசிட்டியோட ஃபார்முலா v = dx/dtன்னு நம்ம பார்த்துருந்தோம். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா, இதுவே நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும் வெலாசிட்டி கொடுத்துட்டு அப்படின்னா ஃபார்முலா என்னது, v × dt. புரியுதா? அதர்வைஸ் எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் எஸ்ன்னு எடுத்திங்கன்னா ds/dtன்னு போட்டுக்கலாம். ஸோ எனிவே மீனிங் இஸ் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே 1 to 2 செகண்ட் இன்டர்வல் கொடுத்துட்டாங்க, டைம் இன்டர்வல். வெலாசிட்டி v வந்துட்டு at + bt ஸ்கொயர் × dt அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன? x பவர் n இன்டகிரேட் பண்ணால் x பவர் n+1/n+1. அப்போ a × t உடைய பவர் 1 இன்டகிரேஷன் பண்ணும்போது x பவர் n+1/n+1. t உடைய பவர் 1னா 1 + 1 2/2ன்னு வரும். இங்கே t³ t ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ண என்ன வரும், 2 + 1 3/3. அதுக்கப்புறம் லிமிட், அப்பர் லிமிட் லோயர் லிமிட் 1 to 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் சப்ஸ்டிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். டீக்கு பதிலாக 2ன்னு போடுங்க. a × 2² / 2 ப்ளஸ் b × 2³ / 3. இது அப்பர் லிமிட். மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் போடும்போது மைனஸ் n எல்லாத்துக்குமே ஈக்குவல். டீக்கு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், a × 1/2 ப்ளஸ் b × 1³ 1/3. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணுங்கள். இந்த 2 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன வருங்க, 2a ப்ளஸ், இல்லைனா அந்த 2 கேன்சல் பண்ணதுக்கு அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா எல்சிஎம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இதை வந்துட்டு 2² 4a/2ன்னு வச்சுக்கோங்க, கேன்சல் பண்ண வேணாம். ப்ளஸ் 2³ 8, அப்போ 8b/3. இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். -a/2 இங்கே மல்டிப்ளை பண்ணால் -b/3. அப்போ எல்சிஎம் எடுங்க. இது 4a, இது -a. 4a - a என்ன வரும், 3a. பிகாஸ் எல்சிஎம் சேம், டினாமினேட்டர் சேம். எல்சிஎம் எடுக்கும் போது தேவை பேஸ் காமனாக, டினாமினேட்டர் காமனாக இருக்குது. 8 - 1 இங்கே என்ன வரும், இது 8b/3, இது -b/3, 1 டைம்ஸ் ஆஃப். ஸோ அப்போ 7b/3. அப்போ 3/2a ப்ளஸ் 7/3b. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இதெல்லாம் நார்மலாக நீங்கள் கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக போடுறத பொறுத்து தான் இருக்குது. சரியா?
ரைட்? ஓகே ஓகே, ஏ இஸ் த ஆன்சர். வெரி குட், வெரி குட் தமிழரசி. அடுத்த கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் சொல்லுவீங்க? சரி, நான் முதல்ல சொல்ல திரும்ப பேசிக் டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த கேஸை வச்சுக்கிட்டு இது டிஃபரன்ஷியேஷன் எப்போ யூஸ் பண்ணணும், இன்டகிரேஷன் எப்போ யூஸ் பண்ணணும், ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணணுன்றது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி இல்லை கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ரைட்? இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 cars P and Q start from a point T. At the same time in a straight line, their position representation x of P கொடுத்துட்டாங்க, x of T கொடுத்துட்டாங்க. At what time do the cars have same velocity அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதனுடைய வெலாசிட்டி கிடைக்கும். அதாவது வெலாசிட்டி ஆஃப் P கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. வெலாசிட்டி ஆஃப் P ஈக்குவல் டு என்ன வரும்? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் P by T dt. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏடி டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏ, பிடி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? பிடி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2bt. இது வெலாசிட்டி ஆஃப் P. அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் Q கண்டுபிடிங்க. dx³ by dt ஈக்குவல் டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் மைனஸ் டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அட் வாட் டைம் கேட்டிருக்கிறாங்க. போத் ஆர் சேம் வெலாசிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ VP ஈக்குவல் டு VQ அப்படின்னு எடுத்து கால்குலேட் பண்ணணும். ரெண்டுத்தோட வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்கும், என்ன டைம்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு பதிலாக a + 2bt f - 2t. இதிலிருந்து t ஒரு சைடு கொண்டு வாங்க, வேறு மற்ற டேர்மும் ஒரு சைடு கொண்டு போங்க. இந்த -2t கொண்டு வந்துருங்க. 2bt -2t வந்தால் +2t ஆகிடும். ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி எஃப் அப்படியே இருக்குது, ப்ளஸ் ஏ கொண்டு போனால் -a. புரியுதா? எதுக்கு அப்படி அரேஞ்ச் பண்ண தெரியுதா? டி டேர்ம்லாம் காமனாக ஒரு சைடு கொண்டு வந்து டி காமனாக எடுக்க போகிறோம். ஏன்னா டி தான் கொஷின். அப்போ டி எல்லாம் ஒரு சைடு, டி இல்லாத டேர்ம்லாம் ஒரு சைடு. அப்போ இதிலிருந்து எதை காமனாக எடுத்துக்கலாம் பாருங்கள். 2t காமனாக எடுத்துக்கலாம். இங்கேயும் 2t இருக்குது, இங்கேயும் 2t இருக்குது. மீதி என்ன இருக்கும்? இங்கே b + 1 2t காமனாக எடுத்துட்டா f - a. டி மட்டும்தான் கொஷின், அதில் டீயை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. டி ஈக்குவல் டு f - a by 2 × b + 1 ப்ராடக்ட்டில் இருக்கிற டேர்முக்கு வந்து டிவிஷனுக்கு வந்துடும். 2 × b + 1 or 1 + b, அது எப்படி இருக்கும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். சரியா? b + 1 அடிஷன் தானே. f - a by 2 × 1 + b or b + 1. ரைட்? f - a divided by 2 × 1 + b. புரிஞ்சுதா? டிஃபரன்ஷியேஷன் ஞாபகம் இருக்கா? தெளிவாக இருக்கீங்களா? ரைட்? டி ஆன்சர் வந்ததா? குட். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A particle of unit mass undergoes one-dimensional motion such that its velocity varies according. velocity கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் எதெல்லாம் நோட் பண்ணணும்னு முதல்ல பாருங்கள். velocity with respect to, அதாவது velocity depends on டைம்னு கொடுக்குறாங்களா, depends on xன்னு கொடுக்குறாங்களா. xனா டிஸ்பிளேஸ்மெண்ட். velocity டைம்லையும் கொடுப்பாங்க, velocity டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. டைமில் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. இதில் கொடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். தி ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் கேட்டுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆக்சலரேஷனோட பேசிக் ஃபார்முலா முதல்ல எழுதணும். வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நல்லா புரிஞ்சுங்க. ஆக்சலரேஷன்ன்றது வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஆனால் இங்கே கொடுத்துருக்குது என்னது? இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு வெலாசிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதில். அப்போது இந்த கேஸில் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? d by dt into beta into x power minus 2n. புரியுதா? ஸோ இதை வந்து ரெண்டு மெத்தட், இதுக்கு டைரக்ட் ஃபார்முலாவும் இருக்குது, டைரக்ட் மெத்தட்லையும் சால்வ் பண்ண முடியும். நான் ரெண்டுமே ட்ரை பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். பீட்டா கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடுறேன். எக்ஸ் பவர் -2n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2n இன்ட்டு எக்ஸ் பவர் -2n - 1 n x power n - 1 ஃபார்முலா. இதான் n ஃபுல்லாகவே -2n இன்ட்டு எக்ஸ் பவர் -2n - 1 n x power n - 1 ஃபார்முலா. பீட்டா கான்ஸ்டன்ட்டு இன்ட்டு அடுத்தது dxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன போடணும்? dx by dtன்னு போடணும். பிகாஸ் x டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்.
x differentiate with respect to time dt அப்படின்றதுனால. அப்போ இங்கே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்னென்ன வரும்? ஸோ ஆக்சலரேஷன் a is equal to dx by dt னா v. அப்போ v எதுக்கு ஈக்குவல்? பீட்டா இன்ட்டு x பவர் மைனஸ் 2n, பீட்டா இன்ட்டு x பவர் மைனஸ் 2n. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஐ திங்க் ஆன்சர் ஆல்மோஸ்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். மைனஸ் 2n பீட்டா இன்ட்டு x பவர் மைனஸ் 2n minus 1 into dx by dt velocity beta into x power minus 2n. அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? மைனஸ் 2n பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் ஆகிடும். எக்ஸ் பவர் மைனஸ் 2n எக்ஸ் பவர் மைனஸ் 2n என்ன ஆகிடும்? பேஸ் காமன் பவர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் 2n மைனஸ் 4n மைனஸ் 1. ஸோ இப்போ எங்கே இருக்குது பாருங்கள் இந்த டேர்ம்? இதுதான் ஆக்சலரேஷன். மைனஸ் 2n beta square minus 2n beta square x power minus 4n yes, option D, minus 2n beta square x power minus 4n minus 1. வந்ததா? D தானே? B ஆ? B எப்படி வந்தது? சைன் இங்கே செக் பண்ணுங்க ஆதித்யா. ப்ளஸ் 1 வந்திருக்கு, மைனஸ் 1 வரணும், ப்ளஸ் 1 கிடையாது. கேர்ஃபுல்லாக இருங்க, பார்க்குறதுக்கு எல்லாமே நியரஸ்ட் ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கும். சைனை கேர்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணணும், இல்லைனா ஆன்சர் தப்பாகிடும். புரியுதா? எதை மைனஸை மல்டிப்ளை பண்ணணும்? எது கேட்குறீங்க? எந்த கேஸில் கேட்குறீங்க? இங்கே எங்கேயும் மல்டிப்ளிகேஷனே கிடையாது. இந்த மைனஸையா இதெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு போக முடியாது. இது ஹோல் பவரில் இருக்குது. ஹோல் பவரில் இருக்கும்போது மைனஸ் நீங்கள் எப்படி உள்ளே கொண்டு போவீங்க? இது ஃபுல்லாக சேர்த்து சம் பவர் வேல்யூ. இது பவர் வேல்யூ உள்ளே கொண்டு போக முடியாது. நார்மல் மல்டிப்ளிகேஷன் வேறு. இது என்ன பவர் ஆடா ஈவனான்னு தெரியாது. அதனால் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியாமல் இருக்கும்போது யூ கேனாட் புட் இட் இன்சைட். அதை கொண்டு போக முடியாது. பவருக்கு உள்ள இந்த மைனஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு போட முடியாது, பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கரெக்ட் கிடையாது. இதை இன்னொரு ஆக்சுவலாக இதுக்கு டெரிவேஷன், இது நார்மல் டைரக்ட் ஃபார்முலாவும் இது இருக்குது. எப்படின்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு டிவி பை டிடியா, இதை எப்படி மாடிஃபை பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் பண்ணிங்கன்னா டிஎக்ஸ் பை டிடி என்ன பண்ண தெரியுதா? dxல மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த dx கேன்சல் பண்ணால் dv by dt கிடைக்கும். அப்போ dx by dt னா v ன்னு அர்த்தம். dv by dx by dt னா வெலாசிட்டின்னு எழுதலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு v இன்ட்டு dv by dxன்னு எழுத முடியும். v இன்ட்டு dv by dx எப்போ வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கொடுத்தா இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். வெலாசிட்டியை டைமில் கொடுக்காம எக்ஸில் கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா, எக்ஸலோட என்னது? வெலாசிட்டியோட ஈக்குவேஷன். டீயில் கொடுக்காம எக்ஸில் கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். ஏ ஈக்குவல் டு த வெலாசிட்டி இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். அப்போது ஏ இன்ட்டு இங்கே வெலாசிட்டி என்னது? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பாருங்கள். வெலாசிட்டி பீட்டா எக்ஸ் பவர் மைனஸ் 2n, பீட்டா எக்ஸ் பவர் மைனஸ் 2n, இது வெலாசிட்டி. அடுத்து என்ன பண்ணணும்? டிவி பை டிஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பீட்டா அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் 2n எக்ஸ் பவர் மைனஸ் 2n மைனஸ் 1 அப்படின்னு வரும். புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? இங்கே இன்ட்டு dx by dt போட தேவையில்லை. ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் எதை பண்ணுற பாருங்க. v இன்ட்டு dv by dx வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் யூசிங் திஸ் டைரக்ட் ஃபார்முலா அப்போ நீங்கள் dx by dt போடக்கூடாது. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், dx by dx 1 ஆகிடும். அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். பீட்டா இன்ட்டு பீட்டா எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். அதே வேல்யூ தான் டேரெக்டாக. மைனஸ் 2n பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் பவர் மைனஸ் 2n 4n ஆகிடும். 4n minus 1 வில் கெட் த சேம் ஆன்சர். புரியுதா? ஸோ இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ரொம்ப முக்கியம். ஃபார்முலா தெரியறது முக்கியம் இல்லை. ஏன்னா சில நேரத்தில் ஃபார்முலா தெரியும், அதை எங்கே யூஸ் பண்ண நம்ம எப்போ தெரியணும் அப்படின்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் வெலாசிட்டி பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டிவி பை டிடி. ஆனால் கொஷினில் வெலாசிட்டி டைமில் கொடுக்காம எக்ஸில் கொடுக்குறாங்கன்னா அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். வெலாசிட்டி அப்படியே வச்சுக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். இன்ட்டு டிவி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ணணும், நாட் டி. இல்லைனா முன்னாடி நம்ம போட்டோம் பாருங்கள். இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா யூ ஹேவ் டு டூ நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் நார்மலாக எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்களோ அதை பண்ணணும். இங்கே நம்ம போட்டது இந்த நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன். நார்மலாக இன்னொரு வேரியபிள் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ரைட்? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். த மோஷன் ஆஃப் பார்ட்டிகல்
along straight line is described by equation x equal to 8 plus 12t minus t cube, where x is in meter and t is in second. The retardation of the particle when velocity becomes 0 இருக்கும்போது velocity 0 இருக்கும்போது அப்போ என்ன ரிட்டார்டேஷன் ஆக்ட் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்? இப்போ இந்த கேஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் கொடுத்துட்டாங்க, இதில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ இஷ்யூ. இது நார்மலாக வித் ரெஸ்பெக்ட் டு எப்பயும் போல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெலாசிட்டியை கண்டுபிடிங்க. வெலாசிட்டி v is equal to dx by dt. 8 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 8ன்றதுக்கு என்னது கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதனால் அது 0 ஆகிடும். 12 into t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 12 minus 3t ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் t cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t ஸ்கொயர் nx per n minus 1. ஃபஸ்ட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணிடணும். ரெண்டாவது வெலாசிட்டி 0 இருந்துச்சுன்னா அப்போ என்ன டைம் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இஃப் வெலாசிட்டி 0 அப்படின்னா வாட் இஸ் த டைம்? 12, இதிலிருந்து 12 minus 3t ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். இதிலிருந்து 4 காமனாக எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் அப்படியே டேரெக்டாகவும் பண்ணாலும் போடலாம். minus 3t ஸ்கொயர் அங்கே கொண்டு போனால் என்ன ஆகிடும்? 3t ஸ்கொயர் ப்ளஸ் ஆகிடும், இங்கே 12 கிடைக்கும். கேன்சல் பண்ணால் 4, ரூட் எடுத்தால் t ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் எடுப்போம், டைம் நெகட்டிவில் இருக்காது. ஸோ ஆன்சர் இஸ் 4 செகண்ட். இது டைமு. இந்த கேஸில் டைம் 4 செகண்டாக இருக்கும்போது தான் வெலாசிட்டி 0 ஆகுது. அப்போ என்ன ஆக்சலரேஷன் இருக்கும் இந்த கேஸுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆக்சலரேஷன் a is equal to dv by dt. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதை 12 minus 3t ஸ்கொயரா, 12 minus 3t ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 12 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 3t ஸ்கொயர் மைனஸ் 6t அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ a is equal to minus 6tன்னு கிடைக்கும். t எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 4 செகண்ட். ஸோ அப்போ a is equal to minus 6 into 4 minus 24 meter per second square. Minus represents what? Retardation. Retardation என்ன அர்த்தம்? ஆக்சிலரேஷன் வந்து வெலாசிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே போகுது, ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகுது. அதனால தான் வெலாசிட்டி 0 ஆகுது. சொல்லுங்கள் என்னாச்சு? எந்த ஸ்டெப்பு தப்பாக போட்டனா சொல்லுங்கள் தமிழ். எந்த ஸ்டெப்பு? t ஈக்குவல் டு 2 மாற்றி போட்டோண்ணா? ஆமாம் ஆமாம், சாரி, கரெக்ட். எஸ், ரூட் எடுக்கணும் இல்லையா? டி ஸ்கொயர் எரர். தேங்க்யூ, கரெக்ட். இங்கே தப்பு, கரெக்ட் தான். ஸோ ஐ மேட் ஸ்மால் மிஸ்டேக். டி 2 செகண்ட் இல்லையா? minus 12 meter per second square. Yeah, it's a careless mistake. So answer is 12 meter per second square. Yes, I made small mistake. Thank you. சொன்னதுக்கு thank you. So actually t square equal to 4, t root எடுத்தா 2 வரும், not t square தான் 4. Right? Yes, that is the answer. So minus represents retardation. ஸோ ஏ மைனஸ் வந்து ஆப்ஷனில் ஏன் மைனஸ் போடலன்னா ரிட்டார்டேஷன் நீங்கள் சொல்லிட்டாங்க, வேல்யூ மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணும்போது நெகட்டிவோடு தான் கிடைக்கும். ரிட்டார்டேஷன் வரதுனால அந்த நெகட்டிவ் இண்டிகேட்ஸ் இட்ஸ் ரிட்டார்டேஷன் டீசலரேஷன் இல்லை ரிட்டார்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அந்த ஆக்சலரேஷன். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் நெகட்டிவ். ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் சொல்லுவீங்க? ஏ கார் மூவிங் வித் ஏ ஸ்பீட் ஆஃப் 40 km/h can be stopped after 2 meter by applying brakes if the same car. இதான் க்ளூ. கொஸ்டினில் சில வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். if the same car is moving with a speed 80 km/h, what is the minimum stopping distance? புரிஞ்சுதா? அப்போ இந்த கேஸு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? கைனமேட்டிக்ஸ் ஃபார்முலா உள்ளே கொண்டு வரணும். கைனமேட்டிக்ஸ் ஃபார்முலாவை உள்ளே கொண்டு வந்தாகணும். எப்படி கொண்டு வருவீங்க? ஆன்சர் போட்டிங்களா? ஓகே, கொஸ்டின் ஃபஸ்ட்டு படிங்க. A car is moving with a speed 40 km/h can be stopped அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் 2 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்ளையிங் பிரேக்ஸ், பிரேக் அப்ளை பண்ணுறோன்னா ரிட்டார்டேஷன் ஆப்போசிட்டில் அப்ளை பண்ணிடுறோன்னு அர்த்தம். அப்போ ஃபார்முலாவை எப்படி உள்ளே கொண்டு வரணும்? எந்த ஃபார்முலா உள்ளே கொண்டு வரணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் S ஈக்குவல் டு
இல்லை இந்த ஃபார்முலா தேவைப்பட டைம் கொடுக்கல இல்லையா v² - u² ஈக்குவல் டு 2as இந்த ஃபார்முலா தான் உள்ளே கொண்டு வரணும் ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும் ஃபைனல் வெலாசிட்டி சொல்ல முடியும் அதுக்கப்புறம் எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொஸ்டின் அவங்களே கொடுத்துட்டாங்க ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் சேம் கார்னு சொன்னதுனால அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து இங்கே ஏதோ இருந்திருக்குது பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் ஆஃப்டர் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி 0ன்னு அர்த்தம் கரெக்டாக கார் ரன்னிங்கில் இருக்கும் ரன்னிங்கில் இருக்கும்போது ஒரு வெலாசிட்டி இருக்கும் பிரேக் அப்ளை பண்ணி கடைசியாக ஸ்டாப் ஆகும்போது இருக்கிற வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி ரன்னிங்கில் எந்த இடத்துல பிரேக் அப்ளை பண்ண ஆரம்பிச்சோமோ அது இனிஷியல் வெலாசிட்டி அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இங்கே இருந்திருக்கு ஃபைனல் வெலாசிட்டி 0 இருக்குது ரிட்டார்டேஷன் ஆக்சலரேஷன் எதில் எழுதணும் நெகட்டிவ்ல எழுதணும் பிகாஸ் இட் இஸ் வாட் ரிட்டார்டேஷன் அதர்வைஸ் டீசலரேஷன் ஏன்னா பிரேக் அப்ளை பண்ணுறது வெலாசிட்டி ரெடியூஸ் பண்ணுறது ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகுது ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி 0 -u² 2 இன்ட்டு ஆக்சலரேஷன் நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ -u² ஈக்குவல் டு -2as இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் u² ஈக்குவல் டு 2as அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன் இந்த கேஸுக்கான எக்ஸ்பிரஷன் இதுதான் அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள் இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க ஸ்பீடு கொடுத்துட்டாங்க இனிஷியல் ஸ்பீடு ஃபஸ்ட்டு கேஸுக்கும் செகண்ட் கேஸுக்கும் அப்போ இந்த கேஸ் வந்து ஃபஸ்ட்டு கேஸுக்கு இனிஷியல் ஸ்பீடு u1 எடுத்துக்கோங்க u1 இது செகண்ட் ஸ்பீடுக்கு u2 இனிஷியல் ஸ்பீடு இதனுடைய டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா இதை s1 எடுத்துக்கோங்க அவங்க என்ன கேட்குறாங்க மினிமம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் s2 என்னன்னு கேட்குறாங்க இவ்வளோதான் அப்போ இதில் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டு இதில் நீங்கள் என்ன கொண்டு வர முடியும் u² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் என்ன சேம் கார்னு சொன்னதால 2 ஆக்சலரேஷனும் கான்ஸ்டன்ட் அப்போது எனக்கு தேவை டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே s1/s2 ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால u1/u2 s2 தான் கேட்குறாங்க செகண்ட் கேஸ் வேணும் இல்லையா இப்படி டேரெக்டாக s2 எழுதிக்கோங்க s2/s1 ஈக்குவல் டு u2/u1 ஹோல் ஸ்கொயர் ஸோ அப்போ s2 ஈக்குவல் டு u2/u1 என்ன வரும் 80/40 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த s1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் s1 எவ்வளோ 2 இதை கேன்சல் பண்ணுங்கள் 0 கேன்சல் ஆகிடும் இது 1 டைம் இது 2 டைம் டோட்டலாகவே இது 2 டைம் டேரெக்டாக எழுதிக்கலாம் இது 1 டைம் இது 2 டைம் 2² 4 × 2 என்ன வரும் 8 ஸோ த ஆன்சர் இஸ் 8 மீட்டர் புரியுதா இந்த மெத்தட்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த கொஷினை ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது 2026 எக்ஸாமுக்கு இது திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது அந்த கான்செப்ட் திரும்ப பார்க்குறோம் கிளியர் புரியுதா ரைட் எஸ் அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் இது ஒரு ஃபேமஸ் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் கொஸ்டின் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பாருங்கள் Do you remember for this case? இந்த ஒரு புல்லட் டைப் ஆஃப் the bullet firing case வந்து repeated question சொல்லியிருந்தேன் a bullet from a gun is fired on a rectangular wooden block with velocity u when bullet travels 24 cm through the block along its length horizontally velocity of bullet becomes u/3 velocity reduce ஆகுது u/3 then it is further penetrate into a block in the same direction before coming to rest exactly the other end of the block the total length of the block so இந்த கேஸுக்கு நான் ஃபார்முலா கொடுத்துருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அந்த u dash equal to u/n ன்னு கொடுப்பாங்க u/n ன்னா என்ன அர்த்தம் அந்த இனிஷியல் வெலாசிட்டி விட அந்த உட்டன் பிளாக்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் வெலாசிட்டி எப்படி மாறுது அப்படின்றது இது நான் ஒரு ஜெனரல் ஃபார்முலா முன்னாடி சொல்லியிருந்தேன் திரும்ப அதை ரிமைண்ட் பண்ணுறேன் u dash equal to u/n அந்த புல்லட்டில் அந்த உட்டன் பிளாக்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நார்மலாக ட்ராவல் ஆகும்போது என்ன ஸ்பீடு இருந்தது ஆஃப்டர் என்டர் ஆனதுக்கப்புறம் ஸ்பீடு குறையுது அந்த ஸ்பீடு என்னது 1/3 1/4 அந்த மாதிரி கொடுப்பாங்க தட் இஸ் u/3 அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ இந்த கேஸ் படி இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் இந்த கேஸுக்கு n equal to 3 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ இந்த கேஸில் அந்த நியூ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டலாக அந்த லென்த்து
அதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. Before coming to rest, clearly that other end of the block, the total length of the block S dash equal to n square divided by n square minus 1. இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் கொஸ்டின். நான் என்ன சொல்லியிருந்தேன், n square by n square minus 1 into s into s. இதான் ஃபார்முலா. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், இது பர்டிகுலராக இந்த கேஸுக்கு. ஸோ புல்லட்டோடைய கேஸில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த எஸ்ன்றது இதுதான் 24 சென்டிமீட்டர் வரைக்கும் ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் உட்டன் பிளாக்ல என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஸ்பீடு ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகிட்டு அந்த புல்லட் வந்து அந்த உட்டன் பிளாக்கோட அதர் எண்டில் வெளியில் வருது. வெளியில் வரும்போது கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ லென்த் இருந்திருக்கும் அந்த ட்ராவல் பண்ணது, இந்த பிளாக்கோட லென்த்து. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். S dash equal to n equal to 3. 3 square divided by 3 square minus 1 into s எவ்வளோ 24. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 9 divided by 9 minus 1 8. 8 into 24, இதை கேன்சல் பண்ணால் 3. ஸோ 9 into 3 எவ்வளோ கிடைக்கும், 27 மீட்டர் சென்டிமீட்டராங்க. சென்டிமீட்டராக தான் சென்டிமீட்டர், 27 சென்டிமீட்டர். ஆப்ஷன் D is the answer. 27 centimeter is the answer. நீங்கள் நார்மல் மெத்தட் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு கேஸ் எடுக்கணும், இனிஷியல் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து புல்லட்டில் என்ட்ரு ஆகும்போது இருக்கக்கூடிய வெலாசிட்டி, ரெஸ்ட்டுக்கு வரனால ஃபைனல் வெலாசிட்டி 0. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். அது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போகும், பட் நாட் டிஃபிகல்ட், பட் வி ஹேவ் டு டூ சம் ஸ்டெப்ஸ். கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதான். ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நார்மல் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு கேஸுக்கும். ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. த வெலாசிட்டி ஆஃப் புல்லட் பிகம்ஸ் 1/3 ஆஃப்டர் இட் பெனிட்ரேட்ஸ் 4 சென்டிமீட்டர். அதே டைப்பு. நான் எதுக்கு இதை சொன்னன்றது உங்களுக்கு இப்போ புரியும். இது வந்து ஒரு பேட்டர்ன். நம்ம ஃபிசிக்ஸில் நிறைய பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின் சொன்னோம் இல்லையா, ரிப்பீட்டடாக ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதில் வேல்யூஸை மட்டும் அதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க. பட் அது வி ஹேவ் ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் தட் பர்டிகுலர் பேட்டர்னுக்குன்னு சொல்லியிருந்தேன். சேம் பேட்டர்ன் ஜேயில் கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ 2023 பார்த்தா அதே நீட் கொஸ்டின், ஜேயில் கேட்டால் அதே பேட்டர்ன் கொஸ்டின். த வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் பிகம்ஸ் 1/3. எவ்வளோ பிகம்ஸ் 1/3 ஆஃப்டர் பெனிட்ரேட்ஸ்க்கு அப்புறம் 4 சென்டிமீட்டர் இன் ஏ வுடன் பிளாக், assuming that the bullet is facing constant resistance during the motion of the block. The bullet stops completely after traveling எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறாங்க, 4 + x சென்டிமீட்டர் இன்சைட் த பிளாக். அப்படின்னா த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னவா இருந்திருக்கும்? போன கேஸில் என்ன பண்ணமோ அதே ஃபார்முலா, அதே ப்ரொசீஜர் தான். புரியுதா? போன கேஸில் என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன், ஃபஸ்ட் அந்த u டேஷ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்குறாங்க, பெனிட்ரேட் ஆனதுக்கப்புறம் 1/3 u/3. அதாவது நம்ம ஜென்ரல் ஃபார்முலா அப்படி u/n, இங்கே u/3ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த கேஸில் n = 3. ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன், s டேஷ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு எஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா, அந்த உடன் பிளாக்கில் பெனிட்ரேட் ஆகும்போது வரக்கூடிய டிஸ்டன்ஸு. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, இதை 4 + xன்னு கொடுத்துட்டாங்க. ரைட், 1/3 ஆஃப் த ஆஃப்டர் இட்ஸ் பெனிட்ரேட்ஸ். புரியுதா? the velocity of bullet becomes 1/3 after it penetrates 4 சென்டிமீட்டருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே எஸ் டேஷ் வந்து அப்போ 4 + x, மொத்தம் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து 4 + x ஈக்குவல் டு n வந்து 3. ஸோ அப்போ 3 ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு எஸ் எவ்வளோ 4. இதிலிருந்து நம்ம அந்த எக்ஸை கண்டுபிடிச்சாகணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 4 + x ஈக்குவல் டு இது 9/8 மைனஸ் 9/8 இன்ட்டு 4. அப்போ இது 1, இது 2, இது 1, இது 2. அவ்வளோதான். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8 + 2x ஈக்குவல் டு 9. அப்போது 9 அங்கே கொண்டு போங்கன்னா ஆன்சர் என்ன வருது, 9 - 8 1 ஆகிடும். அப்போ 2x = 1, x = 1/2, 0.5. இந்த வேல்யூ படி 0.5. 1/2ன்னு கொடுத்தாங்கன்னா 1/2ன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். 0.5 is the answer.
புரியுதா? இது ஒரு பேட்டர்ன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில டைப் ஆஃப் கொஷின் வந்து பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஷின். அப்படியே அதில் வந்து ஒரு காமன் ஃபார்முலா இருக்கும், அதில் ஏதாவது ஒரு டேட்டா மாற்றி கேட்பாங்க, அதை அப்படியே யூஸ் பண்ண ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். இட் இஸ் அ காமன் ஃபார்முலா. அதனால தான் இதில் நார்மல் மெத்தடில் போடலை. நார்மல் மெத்தடில் போட்டு ஆன்சர் கெட் பண்ணுறதை விட இட் இஸ் a ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு. நீட்லேயே வந்திருக்கு, ஜேஇலே வந்தக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் மாடல். ஸோ ஜேஇல ஆக்சுவலாக கேட்டது எந்த வருஷம்? இது 2022 ஜேஇல கேட்ட கொஷின். அதே கொஷின் நீட்டு அடுத்த வருஷம் கேட்டிருக்கிறாங்க 2023. சொல்கிறது புரியுதா? ரைட்? இதில் என்ன புரியுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா இந்த பர்டிகுலர் புல்லட் கேஸுக்கு. ரொம்ப யோசிக்கிறதுக்கும் இதில் ரொம்ப விஷயம் ஒன்றும் கிடையாது. see that அதே டைப் ஆஃப் இன்னொரு கொஷின் பாருங்கள். இது வேற ஒரு என்ட்ரன்ஸில் கேட்ட கொஷின், அதே பேட்டர்ன் கொஷின். a bullet moving with a velocity என்ன கொடுத்துருக்காங்க? 30√2 m/s. u கொடுத்துருக்குறாங்க, நாட் u/n. சொல்கிறது புரியுதா? பெனிட்ரேட் ஆனதுக்கப்புறம் வரது u டேஷ். u டேஷ் இருக்குது ஆஃப்டர் பெனிட்ரேட்டுக்கு அப்புறம் வெலாசிட்டி குறையும். இதோட 1/3 2/3 சொல்லி கொடுத்துருவாங்க. இஸ் ஃபயர்ட் இன் ஃபிக்ஸ்டு டார்கெட், இட் பெனிட்ரேட்டட். இந்த சிமிலாரிட்டி நீங்கள் இதில் பார்க்க முடியும் அந்த கொஷின் எல்லாத்துலேயும். இட் பெனிட்ரேட்டட் இன்டு த டார்கெட் எக்ஸ்டெண்ட் s மீட்டர். extend s meter if the same bullet fired into target thickness s/2 meters and the same material with the same velocity, the bullet comes out of the target within the velocity. அதாவது என்ன கேட்டிருக்கிறாங்க? velocity கேட்டிருக்கிறாங்க. the bullet comes out the target with velocity ன்னு கேட்டிருக்கிறாங்க. that is u dash. u dash என்ன அர்த்தம்? u/n. அவ்வளோதான். அதே கொஷின் தான், கொஷின் வேறலாம் கிடையாது. இப்போ இந்த கொஷினில் என்ன கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா இந்த ஆப்ஷனில் எது கரெக்ட்னு சொல்லிட முடியும். சொல்கிறது புரியுதா? இப்போ என்னன்றது இதில் எலிமினேஷன், ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். ஏன் எலிமினேட் பண்ண முடியும்? என்னன்றது நான் ஃபார்முலா சொல்லியிருந்தேன், u dash equal to u dash/n. n கண்டிப்பாக நம்பர்ஸில் தான் இருக்க போகுது. 1/3 1/4 1/5 அந்த மாதிரி வேலையை தான் இருக்க முடியும். ஸோ அப்போ கண்டிப்பாக இதை 1/4 u dash நீங்கள் பண்ணிங்கன்னா √2 அப்படியே தான் வரும். √2 கேன்சல் ஆக முடியாது. இது ரெண்டும் கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ போட்ட அதே ஃபார்முலா தான், பட் எலிமினேஷனுக்கு எடுத்தோடனே ரெண்டு பண்ணிட முடியும். u dash/n ஃபார்மெட்டில் தான் இது வரப்போகுது. 1/3 ஆஃப் த இனிஷியல் வெலாசிட்டி 1/2 1/3 1/4 தான் வர முடியும். அப்போது √2 கேன்சல் ஆக முடியாது நீங்கள் போட்டிங்கன்னா 2 3 4 இதெல்லாம் போடும்போது. சரியா? டோன்ட் வரி. ரைட்? நீங்கள் திரும்பவும் கொஞ்சம் நிதானமாக உட்காந்து அந்த கொஷினை படித்து சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த எல்லா கொஷினில் இருக்கிற சிமிலாரிட்டி உங்களுக்கு புரியும். நான் ஏன் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன், அந்த ஃபார்முலாவில் எல்லாத்துலேயும் ஒரே காமன் பேட்டர்ன், அந்த கொஷின் எல்லாத்துலேயும் ஒரே விஷயம் இருக்கும். ஸோ அதே புல்லட் டைப் ஆஃப் கொஷின் இது. இட்ஸ் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் கொஷின். அப்போ இந்த கேஸுக்கு அதே ஃபார்முலா தான். இப்போ நம்ம n கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஷினில் கேட்டது u. s dash equal to n² divided by n² minus 1 into s. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? இந்த இதனுடைய புல்லட் ஃபயர் இந்த திக்னஸ் வந்துட்டு s/2 கொடுத்துருக்குறாங்களா? ஸோ என்ன கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் இந்த கேஸில்? ஆன்சர் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? ஏற்கனவே நான் ஒர்க் அவுட் பண்ண கொஸ்டின் தான் இது. கால்குலேட் பண்ணீங்களா? அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? டார்கெட்டோட திக்னஸ் வந்து s/2. ஸோ s டேஷ் வந்து s by n² minus 1. இந்த டார்கெட் வந்து s/2. கொஸ்டினில் ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? டார்கெட் எக்ஸ்டெண்ட் s, the same bullet fired into the target thickness s/2. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதுலேருந்து என்ன கால்குலேட் பண்ணுங்கள்? s கேன்சல் ஆகிடும் 1/2. அப்போ 2 = n² divided by n² minus 1. இதுலேருந்து என்ன கால்குலேட் பண்ணுங்கள்? 2n² minus 2 = n². ஸோ நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா 2n² minus n². -2 வந்தால் +2 ஆகிடும். ஸோ அப்போ இது n² ரூட்டில் வருதா? n². ஒரு நிமிஷம் இருக்கு, நான் அதை செக் பண்ணுறப்போ. ஓகே ஓகே. ஓகே ஓகே சிசி ஒரு இப்போ இந்த கேஸில் அப்போ ஆக்சுவலாக n வந்துட்டு இந்த கேஸ் வரும். சாரி, இது வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுங்கள். ஜென்ரலாக இது 1/2 1/3 இருக்கும். பட் இந்த கேஸில் n² வரதுனால ரூட் பாசிபிள். ஜஸ்ட் n இருந்தால் ரூட் வந்திருக்காது. n² இல்லையா ஃபார்முலாவில்? n² வரதுனால ரூட் ஆல்சோ பாசிபிள் ஃபார் திஸ் கேஸ். சரியா? ஸோ நான் முன்னாடி கேஸில் சொன்னதில் வந்து n²
அதை நோட் பண்ணல என்ன நான் கவனிச்சதுனா மிஸ் மைண்டில் டக்குன்னு கொண்டு வந்துட்டேன். அதனால் ரூட் கேன்சல் n வரும்போது 1 2 3 1/4 1/5 அப்படின்னு இருக்கும். n ஸ்கொயர் வரனால எஸ் √2 பாசிபிள், √2 √3 எவ்ரிதிங் பாசிபிள், எது வேணாலும் வரலாம். ரைட், எஸ் கரெக்ட். ஐ மேட் ஸ்மால் எரர். அதில் n = √2 இஸ் த ஆன்சர். இப்போ n √2 கிடச்சிருச்சு. அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், u டேஷ் = u/n. u என்ன கொடுத்துட்டாங்க, வாட் இஸ் u 30√2 30√2 by √2. So yes, correct answer is 30. That is the answer. Correct தான், that is the answer. ஸோ முன்னாடி நான் சொன்னதில் என்ன ப்ராப்ளம்னா, நான் ஜஸ்ட் n ஞாபகம் வச்சுட்டேன் டக்குன்னு. n/n-1 போடும்போது அப்போ ரூட் வராது, n ஸ்கொயர் இல்லையா. ஸோ எனிதிங் பாசிபிள். நம்ம n ஸ்கொயர் n கால்குலேட் பண்ணும்போது 2 3 √2 √3 எல்லாமே வரலாம். ஏன்னா n ஸ்கொயர் அப்படின்றதுனால ரூட் வேல்யூ ஆல்சோ பாசிபிள். சரியா? ஸோ அதனால் அந்த ஸ்மால் எரர், ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேஸில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இதுதான் ஆன்சர். ரைட், புரிஞ்சுதா? இந்த 3 கொஸ்டின் திரும்ப வருதுன்னா கவனிங்க, யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படியே இந்த எல்லா கொஸ்டினும் திரும்ப பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும். A bullet from a gun is fired on a rectangular wooden block with velocity u. ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் இருக்குது, புல்லட் எடுத்து நீங்கள் ஃபயர் பண்ணுறீங்க. ஃபயர் பண்ணும்போது புல்லட்லேருந்து வரக்கூடிய ஸ்பீடு u. அதுக்கப்புறம் அந்த பிளாக்கில் போயிட்டு when bullet travels 24 cm through the block, பிளாக் உள்ள 24 cm through the block along its length horizontally, velocity of bullet becomes, அப்போ velocity என்னவா மாறுது, u/30. இனிஷியலாக அது என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த velocity u வந்து u/3 மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? ரைட், then it is further penetrates into the block into the same direction before coming into rest. Before coming into rest, other end of the block, other end of the block வெளியில் வந்துடுது. அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த பிளாக் வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரிஞ்சுதா? இவ்வளோ தான் கேஸு. ஸோ அப்போ 2 வெலாசிட்டி கொடுக்குறாங்க. புல்லட்டில் அந்த கேஸில் என்டர் ஆகும்போது வெலாசிட்டி யூன்னு இருக்குது, அதுக்கப்புறம் 1/3 மாறுது, ஃபைனலாக வெளியில் வரும்போது 0 ரெஸ்ட்டுக்கு வந்துடுது அந்த புல்லட்டு. எக்ஸாக்டாக அந்த பெனிட்ரேட் ஆகிட்டு வெளியில் வரும்போது அப்போ மொத்தமாக எவ்வளோ லென்த் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறதா இந்த ஃபார்முலா. அந்த வெலாசிட்டி எப்படி, இது ஒரு பேட்டர்ன். ஒரு இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது ஆஃப்டர் சம் டைமுக்கு அப்புறம், தட் இஸ் 1/3. புரியுதா? பிளாக் அலாங்ஸ் லென்த் ஹரிசாண்டலி velocity of bullet becomes 1/3 மாறுது. இப்போ புரியுதா இது? அப்போ இந்த கேஸ் என்னன்னா, அப்போ வெலாசிட்டி எவ்வளோ குறைஞ்சிருக்குது, அதுக்கப்புறம் எஸ்ன்றது என்னது, எவ்வளோ தூரம் முதல்ல பெனிட்ரேட் ஆயிருந்தது, ஃபர்தர் பெனிட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் மொத்தமாக அந்த பிளாக்கோடைய லென்த் என்ன. புரியுதா? மொத்தமாக பிளாக்கோடைய லென்த் என்ன. ஸோ அப்போ S dash equal to n square, இதுதான் பேட்டர்ன். இப்போ இந்த கொஸ்டின் புரியுதா? அப்படியே அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. அதே பேட்டர்ன் அப்படியே அந்த வார்த்தை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. The velocity of the bullet becomes 1/3 after it penetrates 4 cm. 4 cm penetrate ஆனதுக்கப்புறம் 1/3 மாறுது. புரியுதா? The block அதுக்கப்புறம் the bullet stops completely after traveling at 4 + x cm inside the block, the value of x என்னன்னு கேட்டிருக்காங்க. டயக்ராம் போடணுமா? ஐ திங்க் அதில் தான் நிறைய பேர் குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ கிளியராக ஓகேவா, இல்லை பிக்சர் போட்டு காமிக்கணுமா? அடுத்த கேஸ் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் அதே மாதிரி. ஐ திங்க் இப்போ அந்த சிமிலாரிட்டி உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். என் புல்லட் மூவிங் வித் வெலாசிட்டி 30√2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 5 into fixed target. It penetrate into the target extent s meter if the same bullet fired the target thickness s/2 meters, the same material, the same velocity, the bullet becomes out of the target velocity u dash என்னவா இருக்கும். இப்போ புரிஞ்சுதா? பெருசாக நீங்கள் எதுவும் ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை, ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதுக்காக தான் அந்த கேஸ் அப்படியே கம்பைன் பண்ணி கொடுத்தேன். ஒரே ஒரு விஷயம் தான், அந்த ஐடியாவை வச்சு கொஸ்டினை எப்படி திரும்ப திரும்ப வேறு வேறு செட்டில் மாற்றிருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ டைரக்ட் ஃபார்முலா. நார்மல் மெத்தடை விட தட் இஸ் எஃபெக்டிவ் ஃபார்முலா. நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை 2-3 தடவை கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப கம்பேர் பண்ணி 2-3 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இது எல்லாமே ஒரே மாதிரி கொஸ்டின் தான், இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, எதை எடுக்கணுன்றது புரிஞ்சிடும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிதானமாக பாருங்கள். ரைட், இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண கொஸ்டின் தான். 2021 போட்டோம் இல்லையா காலையில். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள்.
A car starts from rest and accelerates at t equal to 5 meter per second square. At t equal to 4 seconds, a ball is dropped out window by a person sitting in the car. What is the velocity and acceleration of the ball at t equal to என்ன கொடுத்துருக்காங்க 6 செகண்ட். see இந்த கார் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, கார் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்டில் இருந்து ஆக்சிலரேட் ஆகுது 5 மீட்டர் per செகண்டுக்கு. t equal to 4 செகண்டாக இருக்கும்போது பாலை ட்ராப் பண்ணுறாங்க பை விண்டோ எ பர்சன் சிட்டிங் இன் த கார். வாட் இஸ் த வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் கேட்டிருக்கிறாங்க. பால் நீங்கள் அந்த ரன்னிங்கில் இருக்கும்போது பாலை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சிலரேஷன் எது மட்டும்தான் இருக்கும், கிராவிட்டி மட்டும்தான் இருக்கும். வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் ஆஃப் கிராவிட்டி? ஆக்சிலரேஷன் ஆஃப் கிராவிட்டி என்ன? 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். புரியுதா? காரில் ரன்னிங்கில் போகும்போது பாலை ட்ராப் பண்ணுறீங்க, ரைட்? ட்ராப் அவுட் விண்டோ மூலிமா ட்ராப் பண்ணுறாங்க. பாலில் இப்போ ஆக்ட் ஆகிற ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்கும்னா கிராவிட்டியோட ஆக்சிலரேஷன் மட்டும்தான் அதில் ஆக்ட் ஆகும். இந்த ஐடியா மட்டும் புரிஞ்சிருந்தால் போதும், இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக டக்குன்னு எலிமினேட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இது எல்லாம் இதில் 5 இது கிடையாது, 0 0. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்றது எது இந்த கேஸில்? a ஈக்குவல் டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும், தட் இஸ் 10 மீட்டர் per செகண்ட். பிகாஸ் இட் இஸ் எ ஃப்ரீ ஃபால் கேஸ் ஆகிடும். அது ஃப்ரீ ஃபால் இல்லை, வெளியில் டக்குன்னு நீங்கள் விளையாடுறதுனால ரிலீஸ் பண்ணுறதுனால அப்புறம் கார்லேருந்து வெளியில் வருது இல்லையா அந்த பால், அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சிலரேஷன் எது மட்டும்தான் இருக்கும், கிராவிட்டி மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் அ பெஸ்ட் ஐடியா டு ஃபைண்ட் த ஆன்சர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஞாபகம் இருக்குதா? இதை நம்ம இப்போ தான் பார்த்தோம்ல. எ ஸ்டோன் ஃபால்ஸ் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி, இட் கவர்ஸ் டிஸ்டன்ஸ் h1 h2 h3 ஃபஸ்ட்டு 5 செகண்ட், நெக்ஸ்ட்டு 5 செகண்ட், நெக்ஸ்ட்டு 5 செகண்ட். இதை நான் முதல்ல சொல்லிட்டேன். ஃப்ரீ ஃபால் கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட், செகண்ட் செகண்ட், தேர்ட் செகண்ட் சொல்கிறதும் ஃபிக்ஸ்டு இன்டர்வல், ஃபஸ்ட்டு 5 செகண்ட், நெக்ஸ்ட்டு 5, நெக்ஸ்ட்டு 5, ஃபஸ்ட்டு 10, நெக்ஸ்ட்டு 10, நெக்ஸ்ட்டு 10, ஃபஸ்ட்டு 7, நெக்ஸ்ட்டு 7, நெக்ஸ்ட்டு 7. இது எல்லாமே ஒரே மீனிங் தான், ஒரு விஷயம். சரியா? அப்போ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் nth செகண்ட் கேஸில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எதில்? ஃப்ரீ ஃபாலில். nth செகண்டு ஃபார் ஃப்ரீ ஃபால் கேஸ் எடுத்தீங்க அப்படின்னா S1 ஈக்குவல் டு நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? Sn ஈக்குவல் டு 5 × 2n - 1. இதான் nth செகண்டுக்கான ஃபார்முலான்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரீ ஃபால் கேஸில் nth செகண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Sn. இது Sn ஈக்குவல் டு 5 × 2n - 1. தட் இஸ் த nth செகண்ட் ஃபார்முலா. அப்போது ஃபஸ்ட்டு 5 செகண்ட்றது ஃபஸ்ட்டு செகண்ட், நெக்ஸ்ட்டு 5 செகண்ட்றது செகண்டு, அடுத்தது தேர்டு. அதான் அதனுடைய மீனிங். அப்போது இந்த கேஸில் எடுத்திங்கன்னா 5 2க்கு 1 டைரெக்டாக போடுங்க. 5 × 2 1 × 2 - 1 1, இது 5ன்னு வரும். S2 எவ்வளோ வரும்? 2 × 2 4 4 - 1 3, தட் இஸ் 15. S3 எவ்வளோ வரும்? 5 × 5 25. இப்போ இதுதான் இந்த கேஸில் என்னது? h1 h2 h3. அப்போ இருக்கிறதுல எது ரொம்ப கிரேட்டர்? ஆர்டர் வைஸ் எழுதுனீங்கன்னா h3 கிரேட்டர் தென் h1 கிரேட்டர் தென் h1 h2. கரெக்டாக? அடுத்தடுத்த டைம் இன்டர்வல் போகும்போது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக போகும். 25 15 5 இப்போ இருக்கிறதுல ரொம்ப ஜாஸ்தி தான். இதை வச்சு நீங்கள் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம், கம்பேரிசன் பண்ணி போடலாம். எலிமினேஷன் நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷனை பாருங்களேன். h2 3 டைம்ஸ் ஆஃப் h1, h2 வந்துட்டு 3 டைம்ஸ் ஆஃப் h1. இந்த பாயிண்ட் கரெக்டு. h3 3 டைம்ஸ் ஆஃப் h2 வருமா பாருங்கள். h3 3 டைம்ஸ் ஆஃப் h2, இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இதை விட ஜாஸ்தியாக போகும். எப்போ இது வராது, இது தப்பு. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் ராங். இது 3 முதல்ல ஈக்குவலே கிடையாது, அதனால் அது தப்பு. h1 வந்து இருக்கிறதுல ஸ்மாலு, அது எப்படி 2 டைம்ஸ் ஆஃப் h2 இருக்க முடியும்? அதனால் இதுவும் தப்பு. இதுதான் பாசிபிள். ஏன்? h1 ஈக்குவல் டு 1/3 ஆஃப் h2. இதை 1/3 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5 கிடைக்கும். இது 1/5 எடுத்தால் 5 கிடைக்கும். ஸோ தட் இஸ் த ஆன்சர். யூ கேன் ஃபைண்ட் பை யூசிங் த எலிமினேஷன் ஆல்சோ. ரைட்? புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின், டைமே எடுக்காது, டக்கு டக்குன்னு நீங்கள் ஆன்சர் கெட் பண்ணலாம் இந்த கொஷின் எல்லாத்துக்கும். இந்த கொஷின் ஆன்சர் சொல்லுங்கள். A ball is dropped a high rise platform at t equal to 0 starting from rest. After 6 seconds another ball is thrown downwards from the same platform, speed v. The two balls meet. என்ன சொல்லிருக்காங்க? 18 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
கரெக்டா? என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீடு கேட்டிருக்காங்களா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் v? எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ட்ரை பண்ணலாமா? எப்படி ட்ரை பண்ணலாம்? கொஷினை படிங்க ஃபஸ்ட்டு. ட்ரா த ரஃப் டயக்ராம் ஃபார் திஸ் கேஸ். A ball is dropped from a height rise platform t equal to 0 seconds start from the rest. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு பால் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஸோ இது வந்து ஒரு இது சர்ஃபேஸு, இது வந்து ஹைட்டு, இது சம் ஹைட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு பால் இருக்குது, இது பால். ஸோ டைம் t equal to 0 இனிஷியலாக. ஓகேவா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள், ஆஃப்டர் 6 seconds another ball is thrown downwards from the same platform with the speed v. The two balls meet at 18 seconds அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு பாலுமே 18 செகண்டுக்கு அப்புறம் மீட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா பாருங்கள். அப்போது ஃபஸ்ட்டு பால் இங்கேருந்து ட்ராவல் ஆகுது. ஓகேவா? இனிஷியலாக டைம் t equal to 0. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 6 செகண்டுக்கு அப்புறம் இது சம் டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிடுச்சு, மறுபடியும் சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இங்கே மாதிரி போகுது. எது? ஃபஸ்ட்டு பால். இங்கே டைம் t equal to 6 செகண்ட். எதில்? இந்த இடத்துல டைம் t equal to 6 செகண்ட். கொஞ்சம் லாஜிக்காக யோசிங்க, புரியும் பாருங்கள். t equal to 0லேருந்து நீங்கள் ஃப்ரீ ஃபாலில் விடுறீங்க ஃபஸ்ட்டு கேஸில். ஒரு 6 செகண்ட் வரைக்கும் எவ்வளோ கொஞ்சம் தூரம் போயிருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் போயிருக்குது. அந்த டிஸ்டன்ஸு t equal to 6 செகண்ட். அப்புறம் இன்னும் டைம் ஆக இன்னும் கொஞ்சம் தூரம் போகுது. இங்கே இன்னொரு ஆப்ஜெக்ட், இன்னொரு பாலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதே ஹைட்லேருந்து இன்னொரு பாலை டவுன்வர்டில் த்ரோ பண்ணுறீங்க. இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0. இதில் t equal to 0, இனிஷியல் வெலாசிட்டி இங்கே 0. இப்போ இந்த கேஸில் இதை த்ரோ பண்ணதுக்கு அப்புறம் டைம் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? எவ்வளோ டைம் எடுத்துருக்குறாங்க? t equal to 18 செகண்ட். இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க? ரெண்டு பாலுமே 18 செகண்டில் மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளோ வந்திருக்கும்? 12. கரெக்ட். இது 6, இது 12 இருந்திருக்கும். மொத்தமாக இது ரெண்டும் சேர்ந்து வந்த தூரம் எவ்வளோ வரும்னு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு 18 இருந்திருக்கும். இப்போ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 12 செகண்ட் எடுத்திருக்கும். டு அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட்? மொத்தமாக 18 செகண்ட் டைம் எடுத்துருக்குது. இந்த இடத்துல இது ரெண்டு மீட் ஆகுது. இது ரெண்டு பால் என்ன ஆகுது? இந்த இடத்துல போத் ஆர் மீட்டிங் அட் த சேம் பாயிண்ட். அப்போ இங்கேருந்து இது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் இங்கேருந்து இது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் சேம். இப்போ இது S1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஹைட் H1. இப்போ S1 வச்சுக்கோ, கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது S1, இது S2. டயக்ராம் புரியுதானே பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு. சரி, கொஷின் இஸ் நாட் டிஃபிகல்ட். அந்த கொஷினை கொஞ்சம் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். புரியுதா? அப்போது இந்த பால் எவ்வளோ ட்ராவல் எடுத்துருக்கோம்? இது 6 செகண்டு, இது ரெண்டு மீட் ஆகும்போது 12 செகண்ட் அப்படின்னா இதனுடைய டைம், இதை T1 எடுத்துக்கோங்க. அப்போ இதனுடைய டைம் மட்டும் எவ்வளோ வந்திருக்கும்? இது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும்? 12 செகண்ட். இந்த பாயிண்ட் புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது ஏன் 12 செகண்ட் புரியுதா பாருங்க. T2 equal to 12 செகண்ட். என்ன பண்ணிருக்கு தெரியுதா? கொஷினை நல்லா மறுபடியும் பாருங்க. ஃபஸ்ட்டு பாலை ஃப்ரீ ஃபாலில் விடுறீங்க, ஒரு 6 செகண்டுக்கு ட்ராவல் ஆகிடுச்சு. இன்னொரு பாலை 6 செகண்டுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 18 செகண்ட் ஆகும். 18 செகண்ட் இந்த பால் 18 செகண்ட் ஆகும்போது இது ரெண்டு மீட் பண்ண ஆரம்பிச்சிருது, ஒரே பாயிண்டில் மீட் ஆகுது. ப்ளஸ்ஸு இதை வந்து ஃப்ரீ ஃபாலில் விட்டால் இதை ஃப்ரீ ஃபாலில் விடல டவுன்வர்டில் த்ரோ பண்ணுறீங்க. புரியுதா? அந்த கொஷினில் ஆஃப்டர் 6 செகண்ட் அனதர் பால் இஸ் த்ரோன் டவுன்வர்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தை தெளிவாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டவுன்வர்டில் நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இங்கே 0 கிடையாது. இங்கே இனிஷியல் வெலாசிட்டி
என்னன்னு சொல்லிட்டாங்க வின்னு சொல்லியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்களா வித் ஸ்பீடு வி இனிஷியல் வெலாசிட்டி இந்த கேஸில் கொடுத்துருக்குறாங்க ஸ்பீடு வந்து வின்னு சொல்லி கொடுத்தாங்க இது இனிஷியல் வெலாசிட்டி 0 இருந்திருக்குது அப்போ இது ரெண்டு மீட் ஆகும்போது இந்த பால் 18 செகண்ட் போயிருக்குன்னா அப்போ இது எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆயிருக்கும் ஆஃப்டர் 6 செகண்டுக்கு அப்புறம் தான் இது த்ரோ பண்ணியிருக்காங்க அப்போ இதனோட ட்ராவல் மட்டும் 12 செகண்ட் தான் எடுத்திருக்கும் இனிஷியல் வெலாசிட்டியோட சேர்த்து கொடுத்ததுனால இது இங்கிருந்து இங்கே 12 செகண்ட் ஆயிருக்கும் பிகாஸ் இங்கேருந்து 12 செகண்ட் ட்ராவல் ஆயிருக்கும் இது மேலேருந்து கீழே வந்து ரீச் ஆயிருது 12 செகண்டில் ஏன்னா ஆஃப்டர் 6 செகண்டுக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணதுனால ரெண்டும் மீட் ஆகும்போது டாப்லேருந்து டிஸ்டன்ஸ் என்னது ரெண்டுமே சேம் ரெண்டுத்தோடைய டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும் சேமாக கிடைக்கும் இவ்வளோ தான் ஐடியா இப்போ நீங்கள் கான்செப்ட் உள்ள ஃபார்முலா உள்ளே கொண்டு வர போகிறேன் S1 = S2 அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ஃபார்முலா என்னது S = ut + half of at². அப்போ இங்கே என்ன எழுதணும் u1 t1 + half of at1 ஏவுக்கு பதிலாக கிராவிட்டி g t1². இங்கே என்ன வரும் u2 t2 + half of g t2². புரியுதா இந்த பாயிண்ட் புரியுதா கிளியர் ஃபாலோ பண்ண முடியுதா என்ன சொல்கிறேன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க இங்கே இதான் u1ன்னு எடுத்துக்கோங்க இதை u2ன்னு எடுத்துக்கோங்க இதான் ஆக்சுவலாக இந்த டோட்டல் டைம் தான் வந்துட்டு t1 இதை t1 எடுத்துக்காதீங்க மொத்த டைம் t1 எடுத்துக்கோங்க இதை t1 = 18 செகண்ட் S1 டிஸ்டன்ஸுக்கு மொத்த டைமு அப்போ தான் நமக்கு கிளியராக இருக்கும் ஸோ இப்போ இது 0 half of g t1க்கு பதிலாக 18² u2க்கு பதிலாக வின்னு எடுத்துருக்குறோம் t2 எவ்வளோ வந்திருக்குது 12 ப்ளஸ் half of g 12². ஓகேவா ஒன்ஸ் இதை ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும் ஸோ half of இந்த ஜி டேர்மில் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன் நான் எழுதுங்க டன்னே போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே தனியாக கொண்டு வந்துடுங்க 18² இந்த ப்ளஸ் டேர்மை கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடுமா -g × 12² = 12 × v 12v அவ்வளோதான் மீதி இருக்கிற டேர்ம் இதில் நான் என்ன பண்ணுறேன் half of g காமனாக எடுத்துக்கிறேன் 18² - 12² = 12 × v v தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ half of gக்கு பதிலாக 10 இது a + b × a - b a² - b². 18 + 12 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 13 a + b × a - b 18 - 12 என்ன கிடைக்கும் 6 a² - b² = a + b a - b = 12v இதுக்கு கேன்சல் பண்ணால் அங்கே 5 அவ்வளோதான் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் v வேணும் எனக்கு therefore v = மீதி இருக்குது அப்படி நான் இதை மல்டிப்ளை பண்ணல 5 × 30 × 6 ப்ராடக்ட்டில் இருக்கிற 12 வந்தால் டிவிஷனில் வந்துடும் இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிறேன் 12 டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன் சால்வ் பண்ணுங்கள் இது 1 × 6 இது 2 டைம்ஸு கரெக்டா ரைட் இது 15 ஸோ இப்போ என்ன வரும் 75 75 m/s ஆப்ஷன் இருக்கா பாருங்க எஸ் கிளியர் சி கொஷின் இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் கொஷின் என்ன நடந்திருக்குது எவ்வளோ டைம் எடுத்துருக்குது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ண முடியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டைம் தான் உள்ளே கொண்டு வரணும் ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி தெரியாது இனிஷியல் வெலாசிட்டி மட்டும் தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க இனிஷியல் வெலாசிட்டி டைமு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கூட கனெக்ட் பண்ணணும் ஸோ அப்போ இந்த கொஷினை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸ் மீட் பண்ணுது மேலேருந்து ஃப்ரீ ஃபாலில் கொஞ்சம் தூரம் இது வருது ஆஃப்டர் 6 செகண்டுக்கு அப்புறம் தான் இதை த்ரோ பண்ணுறாங்க இது ஃப்ரீ ஃபால் அதான் டிஃபரன்ஸ் ரெண்டும் மீட் பண்ணுது அப்படின்னா மேலேருந்து கீழே வரும்போது ரெண்டும் ஒரே ஹைட்டில் இருக்குது தட் இஸ் த ஃபஸ்ட்டு க்ளூ மேலேருந்து இந்த கீழே வரும்போது இது எவ்வளோ டைம் எடுத்திருக்கும் இது எவ்வளோ டைம் எடுத்திருக்கும் ஆஃப்டர் 18 செகண்டுக்கு அப்புறம் மீட் ஆகுதுன்னா 6 செகண்ட் அதுக்கப்புறம் 18 அப்போ இது வந்து மொத்தம் 18 செகண்ட் இது மொத்தம் எவ்வளோ 18 - 6 12 செகண்ட் மட்டும் தான் இது ட்ராவல் பண்ணிருக்குது பிகாஸ் இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி நம்ம கொடுத்ததுனால அப்போ ரெண்டுத்தினுடைய டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ன்றதுனால இந்த ஃபார்முலா S1 = S2 தட்ஸ் ஆல் இதை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும்
அடுத்த क्वेश्चन போலாமா? ரெடியா? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. What is the answer for this question? A person sitting in the ground floor of a building notices through the window of height 1.5 meter. Window height கொடுத்துறாங்க, distance கொடுத்துருக்காங்க, அதான் இந்த கேஸில் displacement. A ball dropped from the roof of the building crosses the window. Time கொடுத்துட்டாங்க 0.1 second. So S time. What is the velocity of the ball at the topmost point of the window அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. topmost point of the window. ஸோ அப்போ இது ஃப்ரீ ஃபால் கேஸ் கரெக்டாக. எ பர்சன் சிட்டிங் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டாங்க. பில்டிங் நோட்டீஸ் த்ரூ விண்டோ ஹைட் 1.5 மீட்டர், ட்ராப்டு பால் வந்து ட்ராப்டுனா இப்போ என்ன அர்த்தம்? ஃப்ரீ ஃபால். ட்ராப்டுன்ற வார்த்தை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம். ட்ராப்டு மீன்ஸ் ஃப்ரீ ஃபால். ஸோ அப்போ சிம்பிள் ஃபார்முலா என்ன வரும்? பேசிக் ஃபார்முலா என்ன? S ஈக்குவல் டு யூடி, S ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் ஏடி ஸ்கொயருக்கு பதிலாக ஜிடி ஸ்கொயர். ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொன்னால கிராவிட்டி. டைம் கொடுத்துட்டாங்க 0.1. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க 1.5. ஸோ 1.5 இனிஷியல் வெலாசிட்டி, அதான் கிராஸ் பண்ணும்போது என்ன ஸ்டார்டிங் வெலாசிட்டி இருக்குமோ அது இனிஷியல், அந்த யூ தான் கேட்குறாங்க. இது 0.1. 0.1 எப்படி எடுத்துக்கலாம்? 1/10 எடுத்துக்கோங்க, ப்ளஸ் 1/2 இன்ட்டு கிராவிட்டி 10. இது 1/10 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1/100. சரியா? 0.1 1/10 எடுத்துக்கோங்க, சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் 0.1 வச்சு போடுவோம், அது உங்கள் சாய்ஸ் தான். இதை கூட நம்ம எப்படி எழுதுக்கலாம்? 1.5 நம்ம எப்பவுமே எப்படி எழுதுவோம்? அதை 3/2. ஸோ நம்ம கன்வீனியன்ட்டில் எழுதிட்டு லாஸ்ட்டாக கூட சால்வ் பண்ணிக்கோங்க. இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த 0வும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டாக? தட்ஸ் ஆல். 3/2 ஈக்குவல் டு u/10 ப்ளஸ் 1/20. எஸ், 1/20. ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுங்க. 3/2 ஈக்குவல் டு இதை 2/2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2u + 1/20 ஆகிடும். இந்த 20யும் 10 கேன்சல் இது 10 ஆகிடும். 2u + 1 30 ஆகிடும். கரெக்டா? அப்போ 2u ஈக்குவல் டு 30 - 1 29 வரும். 29. So therefore u equal to 29/2. என்ன வரும்? 1 × 2 14, 28 இல்லையா? 14.5. 14.5 மீட்டர். இது நீட் கொஸ்டின், நீட் 2020 கொஸ்டின். எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னு தெரியலையா? கொஷினை நல்லா மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். யாருக்காவது ஃபார்முலா வந்து இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், லிசன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. எ பர்சன் சிட்டிங் இன் த கிரவுண்ட் ஃப்ளோர், பில்டிங் நோட்டிசஸ் த்ரூ விண்டோ, ஹைட்டு 1.5 மீட்டர். ரஃபாக டயக்ராம் வரைங்க. உங்களுக்கு புரியலன்னா டப்புன்னு ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் வரைங்க. இதுதான் ஒரு விண்டோ, சரியா? இது வந்துட்டு ஒரு விண்டோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு பர்சன் சிட்டிங்கில் இருக்கிறாரு. சும்மா ரஃபாக நமக்கு வர புரிகிற மாதிரி ஒரு டயக்ராம் போடுங்க. போட்டிங்கன்னா நான் என்ன சொன்னேன் இல்லையா, டயக்ராம் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். எங்கேயோ ஒரு பால் மேலேருந்து கீழே விழுது. எ பர்சன் சிட்டிங் ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர், பில்டிங் நோட்டிசஸ் த்ரூ விண்டோ, ஹைட் வந்து 1.5 மீட்டர். இதனுடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 1.5 மீட்டர். இது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. விண்டோவுடைய ஹைட் இது. எ பால் டிராப்டு ஃப்ரம் த ரூஃப், பில்டிங் கிராசஸ் த விண்டோ 0.1 செகண்ட். மேலேருந்து ஒரு பால் கீழே விழுது. விழும்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க? இந்த விண்டோவை கிராஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எவ்வளோ டைம் எடுத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க? 0.1 செகண்ட். அது ரூஃப்லேருந்து தான் கீழே விழுது. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அது டேரெக்டாக இங்கிருந்து விழல, ரூஃப்லேருந்து கீழே விழுது. அப்போ ஏதோ ஒரு வெலாசிட்டிலேருந்து வந்துருக்கும். ஒரு இடத்துல வேறு வெலாசிட்டி மாறினே இருந்திருக்கும் பிகாஸ் கிராவிட்டினால. 0.1 செகண்ட். வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பால் வென் டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த விண்டோ? அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வரும்போது என்ன வெலாசிட்டி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு விண்டோ கேஸுக்கு எடுக்கும்போது இது ஏதோ ஒரு வெலாசிட்டியில் என்ன வேணாலும் இருந்துக்கலாம். நம்ம கொடுத்துக்கிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணும்போது டாப்பில் என்ன வெலாசிட்டி, பாட்டமில் என்ன வெலாசிட்டி, அது இனிஷியல் ஃபைனல். இனிஷியல் ஃபைனல்ன்றது எனி 2 பாயிண்ட்டுக்கு பிட்வீனில் சம் டைம் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸோ டைமோ இதெல்லாம் கொடுக்கும்போது டாப் இனிஷியல் பாட்டம் ஃபைனல் இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா போதும். இனிஷியல் ஃபைனலில் இங்கிருந்து இங்கே மட்டும்தான் கிடையாது. ஃப்ரீ ஃபால் மேலேருந்து கீழே எடுக்கும்போது இனிஷியல்
அதுக்கப்புறம் ஃபைனல் அப்படியும் எடுப்போம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கொடுக்குறாங்கன்னா அதனுடைய பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் டைம் கொடுக்குறாங்கன்னா அது இனிஷியல், இது ஃபைனல் அர்த்தம். அப்போ இது இனிஷியல், இந்த விண்டோ கிராஸ் பண்ணும்போது இது ஃபைனல். இவ்வளோதான் ஐடியா. நீங்கள் மொத்தமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. மேலே ட்ராப் ஆகி கீழே வருது, இந்த இடத்துலேருந்து இங்கே வரும்போது இதான் என்னது, இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல், இங்கே முடியும் போது ஃபைனல். இந்த விண்டோவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். மொத்தமாக எடுத்திங்கன்னா இது இனிஷியல், இது ஃபைனல். தட் இஸ் டிஃபரெண்ட். அப்போ இங்கே வேறு வெலாசிட்டி இருந்திருக்கும். நீங்கள் எனி 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ண முடியும். எந்த 2 பாயிண்ட்டுக்கும் அதுக்கு டிஸ்டன்ஸோ டைமோ தெரிஞ்சால் அதனுடைய ஸ்டார்டிங் வெலாசிட்டி இனிஷியல், அதனுடைய அடுத்த எண்டிங் வரது ஃபைனல். அதை இன்னொன்றுலேருந்து கம்பேர் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ எந்த 2 பாயிண்ட் எடுக்கிறோமோ அதுதான் இனிஷியல் ஃபைனல். புரிஞ்சுதா? அது இங்கே மட்டும்தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. யூ கேன் சூஸ் அட் எனி பாயிண்ட். இப்போ இந்த கேஸுக்கு இதுதான் 1.5 மீட்டர் விண்டோட சைஸு. இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது அப்புறம் வெலாசிட்டி இருக்கும், இது முடியும் போது வேறு வெலாசிட்டி இருக்கும். ஏன்னா வெலாசிட்டி மாறினே வரும் இங்கேருந்து. இந்த ஸ்டார்டிங் எண்டிங் மட்டும் தான் எடுக்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு 0.1 செகண்ட்னு சொல்லிட்டாங்க தெளிவாக இந்த கிராஸ் பண்ணுற டைமு. அப்போ நான் ஏன் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸு தெரிஞ்சு போச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் தெரிஞ்சு போச்சு, டைம் தெரியுது, இனிஷியல் வெலாசிட்டி கொஷின் ஃபைனல் வெலாசிட்டி கிடையாது. ஃபைனல் வெலாசிட்டி கிடையாது. அதனால் அதை தான் நான் சொல்கிறேன். ஃப்ரீ ஃபாலில் இங்கே 0 எல்லாம் புரிஞ்சுக்கங்க. ரூஃபில் இருந்து விழ ஆரம்பிக்கும் போது 0, விண்டோலேருந்து விழுதுன்னு சொல்லலை அவங்க. அந்த கொஷினை மறுபடியும் படிங்க, யாருக்காவது குழப்பம் இருந்தால். பில்டிங் என்ன சொல்லுங்க, பர்சன் சிட்டிங் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாரு. ஃப்ரம் எ பில்டிங் நோட்டீஸஸ் த்ரூ விண்டோ ஆஃப் ஹைட் கொடுத்துட்டாங்க. எ பால் டிராப்டு ஃப்ரம் த ரூஃப்லேருந்து பாலை ட்ராப் பண்ணுறாங்க. ரூஃப் எங்கே இருக்கும், விண்டோவுக்கு மேலே தானே ரூஃப் இருக்கும். விண்டோவுக்கு நேராக ரிலீஸ் பண்ணுறாங்க சொல்லலை. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் விண்டோவுக்கு நேராக ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ரிலீஸ் பண்ணுறது விண்டோவுக்கு நேராக இல்லை, விண்டோட ஹைட்டில் ஃப்ரீ ஃபால் இங்கே விடுறீங்க. அப்போ ஒரு பாயிண்ட்லையும் வேறு வெலாசிட்டி வரும். விண்டோ கிராஸ் பண்ணும்போது அங்கே ஒரு வெலாசிட்டி இருக்கும், எண்டு முடியும் போது வேறு வெலாசிட்டி இருக்கும். ஸோ அந்த விண்டோ மட்டும் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிஷியல் வெலாசிட்டி, எண்டிங் பாயிண்ட் ஃபைனல் வெலாசிட்டி, கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமுக்கு, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸு, இதில் எதை கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா எந்த ஃபார்முலா எடுத்திருப்பேன், v² - u² = 2as. இல்லை அதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கேட்குறாங்கன்னா v² - u² = 2as எடுத்திருப்பேன். எப்போ இந்த வெலாசிட்டி கேட்டிருந்தாங்கன்னா இனிஷியல் கொடுத்துட்டு, இல்லை ஃபைனல் கொடுத்துட்டு இனிஷியல் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபார்முலா தான் சூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே டைமு டிஸ்டன்ஸு கொடுத்துட்டு u மட்டும் கேட்குறாங்க. இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது என்ன வெலாசிட்டி இருந்திருக்கும், என்ன கேட்குறாங்களோ அதை தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ வென் இட் த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த விண்டோ அப்படின்னா விண்டோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வெலாசிட்டின்றது விண்டோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது u, விண்டோவில் முடியும் போது v. கொஷினில் v கேட்கல. ஒருவேளை v கேட்டால் இப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி, இப்போ இந்த கேஸுக்கு u கண்டுபிடிச்சிட்டோம், v கேட்டாங்கன்னா v = u + at அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும் ஃபைனல் வெலாசிட்டியை. இப்போ கிளியரா ஹரிதா? ஃபைன். வேறு யாருக்கு டவுட் வந்து எல்லோரும் கிளியர் ஆகிடுச்சா? எஸ். ஸோ இது வந்து கான்செப்ட் ஓரியன்டட் கொஷின். சப்ஜெக்ட் புரிஞ்சால் தான் நீங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். டேரெக்டாக நீங்கள் அப்படியே போக முடியாது. உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு புரியலன்னா ட்ரா த ரஃப் டயக்ராம். ரூஃப்னா என்ன, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க விண்டோ, ஸோ அந்த பர்சன் எங்கே இருந்துருக்கிறாரு, எந்த இனிஷியல் ஃபைனல்ன்றது எப்பயுமே 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் தான். புரிஞ்சுதா? எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல எண்டு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இனிஷியல் ஃபைனல். டோன்ட் கன்சிடர் இனிஷியல் ஃபைனல்னா ஒன்லி டாப் அண்ட் பாட்டம் மட்டும் தான் எடுக்கணும் கிடையாது. எனி 2 பாயிண்ட், எந்த 2 பாயிண்ட்டில் எடுக்கும்போதும் அந்த பாயிண்ட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், டைம் இன்டர்வல், டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் we can connect kinematics equation formula. புரியுதா? டோன்ட் பிளைண்ட்லி ட்ராப் பண்ணுற பாயிண்டில் தான் இனிஷியல் வெலாசிட்டி கன்ஃபார்மாக 0. இது ட்ராப்பிங் பாயிண்ட் ரூஃபில், நாட் விண்டோ. பி கேர்ஃபுல். ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. A particle graph again. A particle starts from origin O from rest and moves with uniform acceleration. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். அதை முதல்ல நோட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் ஆர் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அலாங் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஐடென்டிஃபை ஆல் ஃபிகர்ஸ் தட் கரெக்ட்லி ரெப்ரசன்ட்ஸ் ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த எல்லா கேஸ்லையும் எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன்னா இதான டைமு, ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ். ஸோ இப்போ இது கரெக்ட், இந்த கிராஃப் கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் வெலாசிட்டி லீனியராக இருக்கும், அது பாசிட்டிவில் இருந்தால் லீனியர் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கும். என்ன நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதை நான் வரைஞ்சே காமிச்சேன் ஸ்டார்டிங்லே. கரெக்டாக? டி கரெக்டு. ஸோ அப்போ என்ன வரும், ஏ பி டி இஸ் த ஆன்சர். இதுவுமே ஜேஇ கொஷின். ரொம்ப சிம்பிள். ஆனால் இதை வந்து நான் திரும்ப காலையிலேருந்து நம்ம நிறைய ப்ரீவியஸ் நீட் கொஸ்டின் நம்ம நிறைய பார்த்துட்டோம். நான் இந்த பிக்சரை கரெக்டாக காமிச்சேன்.
இந்த பிக்சரை மறுபடியும் யாராவது கவனிக்கலைன்னா ஒழுங்காக அதை பாருங்கள். கிராஃப் ரொம்ப ஈஸி. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் கிராஃப் அவ்வளோ முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். see here இதை கொடுத்த பாருங்க. நான் காலையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் வெலாசிட்டி லீனியர். பாசிட்டிவில் நல்லா புரிஞ்சுங்க. ஆக்சிலரேஷன் பாசிட்டிவில் நெகட்டிவ்ல இருந்தால் வேறு. புரியுதா? ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கிராஃப் வந்துட்டு அதே கேஸுக்கு லீனியராக இருக்கும். சாரி, பேரபோலிக் கிராஃப் இன்க்ரீசிங் கேஸில் இருக்கும். இது ஆக்சிலரேஷன் 0வாக இருக்கும்போது வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். ஸோ அதே கொஸ்டினை தான் அப்படியே அதில் கம்பேர் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா கூட ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். பேசிக்காக கிராஃபோட நேச்சர் புரியணும். கிராஃப் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் ஈக்குவேஷனில் வேரியபிளுடைய பவர் என்ன கிராஃபை டிசைட் பண்ணுது, லீனியர் கிராஃப்ன்றதோடைய பவர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் கிளியராக கண்டுபிடிக்க தெரியணும். ரைட்? இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ரைட். A body moves in a straight line with a speed v1 and v2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆர் இன் த ரேஷியோ 1:2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீடு. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆவரேஜ் ஸ்பீட்? கண்டுபிடிச்சிங்களா? என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க? எஸ், ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியும். கரெக்டு. என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? ஆக்சுவலாக இந்த கொஷினில் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து 1, செகண்ட் வந்துட்டு 2/2 கொடுத்துருக்குறாங்களா? ஸோ அப்போ 2 + 1 3, 1/3 2/3 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எஸ் காலையில் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸுக்கு மட்டும்தான். ஐ திங்க் நான் அது எல்லா கேஸுக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த கேஸ் யூஸ் பண்ணணும். அதாவது 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸு 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வரும்போது தான். சரியா? காலையில் நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்தது 2v1 v2/v1 + v2 ரெண்டு கேஸுக்கு 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸாக டிவைட் பண்ணும்போது தான் 3v1 v2 v3 அது வந்து ஆல் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக டிவைட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் இருந்தால் ஃபார்முலா நம்ம மாறும். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஐ திங்க் கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்காக சொல்லிட்டேன். காலையில் நான் ஒரு மிஸ்டேக் சொல்லிட்டேன். அதில் எல்லா டிவிஷனுக்கும் சொல்லிட்டேன் நான். அதாவது எப்படி டிவைட் பண்ணாலும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லிட்டேன். நோ தட் இஸ் நாட் கரெக்ட். அதில் ஈக்குவல் இன்டர்வலில் டிவைட் பண்ணும்போது மட்டும்தான். சரியா? அதை நாங்கள் கரெக்ஷன் பண்ணிடுறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. அது இது ஈக்குவல் இன்டர்வலில் வரும்போது மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக சொல்லிட்டேன். ஸோ ஒரு சில கரெக்ஷன் இருக்கும். டக்குன்னு நான் சொல்லும் போது அதை மாற்றிக்கோங்க. அது இந்த கேஸில் இது வந்துட்டு ஆல் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக டிவைட் பண்ணும்போது d1 d2 d3 எடுக்காமல் இல்லைனா இப்படி கூட வச்சுக்கோங்க. d1 ஈக்குவல் டு d, d2 ஈக்குவல் டு d, d3 ஈக்குவல் டு 3. ஆல் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். 3 ஈக்குவல் டோட்டல் டிஸ்டன்ஸு 3 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணிங்கன்னா இது வந்து 2 ஈக்குவல் பார்ட். இங்கே பார்த்தோம் இல்லையா? d/2 d/2 d1 ஈக்குவல் டு அதில் நீங்கள் டிடின்னு கூட எடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மொத்த டிஸ்டன்ஸும் 2Dன்னு மாறிடும். மொத்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 2Dன்னு மாறிடும். ஸோ இந்த ஃபார்முலா 2 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணும்போது ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அப்போ வெலாசிட்டி v1 v2. இந்த ஃபார்முலா 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸாக டிவைட் பண்ணிங்கன்னா மொத்த டிஸ்டன்ஸு 3 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா. இஃப் த ரேஷியோஸ் ஆர் டிஃப்ரெண்ட், அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ரேஷியோஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா எஸ், இப்போ இதே கேஸ் தான். எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? இது வந்து 2 பார்ட்டாக டிவைட் ஆகுது. பட் நாட் 2 ஈக்குவல் பார்ட். 2 டிஃப்ரெண்ட் பார்ட்டு பட் நாட் ஈக்குவல் பார்ட். மொத்தமாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 + 1 எவ்வளோ? 3. அப்போது மொத்தமாக 3 பார்ட்டில் 1/3 ஆஃப் த டி இது. இது அப்போ என்னென்னு அர்த்தம்? 2/3 ஆஃப் த டின்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? இப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். இப்படி தான் புரிஞ்சுக்கணும்.
இதை வந்துட்டு d1ன்னு எடுத்துக்கோங்க. d1 equal to 1/3 of the d. இது d2 equal to 2/3 of the d. ஃபஸ்ட்டு கேஸுக்கு டிஸ்டன்ஸ் v1, வெலாசிட்டி v1, இந்த கேஸுக்கு வெலாசிட்டி v2. அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் கேட்குறாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது கிளியரா? கொஷினில் இங்கே பாருங்கள், ரேஷியோ கொடுத்தாங்கன்னா என்ன மீனிங்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். முதல்ல மொத்தம் எப்பவுமே ரேஷியோவுடைய பார்ட் டிவைட் பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். மொத்தமாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 பார்ட் இருக்குதுன்னு அர்த்தம். 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. 3 ஈக்குவல் பார்ட் கிடையாது. ரேஷியோ 1:2னா நீங்கள் எப்பவுமே அந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணணும்னா அப்படின்னா இதை நீங்கள் பிரிச்சிடணும். எப்படி ஆட் பண்ணணும்? 3 பார்ட்டு என்ன ரேஷியோ கொடுத்தாலும் ஆட் பண்ணால் இந்த மாதிரி கிடச்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் d1 எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஒன் 1 பார்ட்டு, இது 1/3, செகண்ட் ஒன்று 2/3. புரிஞ்சிக்க முடியுதா இப்போ நான் சொல்கிறது? அதனால் d1ன்றது 1 பார்ட்டு, மொத்தம் 3ல் 1 பார்ட்டு, 1/3 ஆஃப் த d. மொத்தமாக 3 பார்ட்டாக எடுத்துகிட்டு அதில் d1 வந்து அதில் 1 பார்ட்டு, d2ன்றது மற்ற 2 பார்ட்டு சேர்த்து 3 பார்ட்டில். ஸோ அதான் என்னுடைய மீனிங். அப்போ d2 ஈக்குவல் டு, அதாவது 1/3 ஆஃப் த dனா சிம்பிளாக நீங்கள் எப்படி சொல்லி எழுதலாம்? அதை d/3. இது வந்து 2d/3, 2/3 ஆஃப். இப்போ புரிஞ்சுதா? எஸ். ஸோ எப்பவுமே ரேஷியோ எது கொடுத்தாலும் இப்போ 1:4ன்னு கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? 1 + 4 5 ஆகிடும். 1/4 ஆஃப் த 5, 1/5 ஆஃப் த d, 4/5 ஆஃப் த dன்னு போட்டுக்கணும். 1:3 இருந்தால் இல்லை 2:3 இருந்தால் 2 + 3 5, 2/5 ஆஃப் த d, 3/5 ஆஃப் த d. இன்கேஸ் 2:3 இருந்தா. பட் தட் இஸ் த பேட்டர்ன். புரியுதா? இப்போ கிளியரா? ரைட். ஸோ அப்போ இதை மொத்தமாக 1 + 2 ஆட் பண்ணிங்கன்னா 3ன்னு வரும். இன்கேஸ் யாருக்கா புரியலாம் ரஃபாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 + 2 = 3. ஸோ அப்போ இதை 1/3, இதை 2/3ன்னு பிரிக்கணும். ரைட். ஐ ஹோப் நவ் தட் இஸ் கிளியர். இப்போ இந்த 3 பார்ட் வந்துச்சுன்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1:2:3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 1:2:4 கூட இருக்கட்டும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. எவ்வளோ வரும்? 1 + 2 3, 3 + 4 7, மொத்தமாக 7 பார்ட். அப்போ 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. d1 = 1/7 ஆஃப் த d. இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும்? 7. மொத்தம் 3 பார்ட்டு. ரேஷியோ எத்தனை வருதோ அதான் பார்ட்டு. d1 d2 அதில் 2 டிஸ்டன்ஸாக பிரிச்சிருந்தாங்கன்னா 2 மட்டும் வரும். 3 டிஸ்டன்ஸ் பிரிச்சாலும் 3 டிஸ்டன்ஸுக்கான ரேஷியோ 1:2:4. அப்போ d2 = 2/7 ஆஃப் த d, d3 = 4/7 ஆஃப் த d. மொத்தமாக ஆட் பண்ணி இவ்வளோதான் பேட்டர்ன். இப்போ கிளியரா? புரிஞ்சிக்க முடியுதா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 7, மொத்தம் 3 டிஸ்டன்ஸாக பிரிச்சிருக்காங்க. மொத்த டிஸ்டன்ஸை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிட்டாங்க. அந்த ரேஷியோ வந்ததுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஒன்றுத்துக்கு டிவைட் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் எடுக்கணுன்றது இப்படி தான் மெத்தடு. d1 d2 d3 என்ன இருக்குன்னா மொத்தமாக ஆட் பண்ணி அதில் இதனுடைய நியூமரேட்டர் வேல்யூ, அதாவது நியூமரேட்டரில் வரும் இன்ட்டு d. மொத்த டிஸ்டன்ஸில் இவ்வளோ பார்ட் இது டாமினேட் பண்ணியிருக்கு. செகண்ட் டிஸ்டன்ஸ் 2/7 ஆஃப் த d டாமினேட் பண்ணியிருக்கு. தேர்ட் டிஸ்டன்ஸ், இந்த கேஸ் 3 இருந்ததுன்னா இது ஒன்லி 2. எஸ், வெரி குட். அப்போ இவ்வளோ தான் ஐடியா. அப்போ அடுத்த கேஸுக்கு எப்படி வரணும் பாருங்கள். இந்த கேஸுக்கு வாங்க. இப்போ d1 வந்து 1/3 ஆஃப் த d, 2 டிஸ்டன்ஸாக பிரிச்சிட்டாங்க. மொத்த டிஸ்டன்ஸை 2 பார்ட்டாக பிரிச்சிட்டாங்க. நாட் ஈக்குவல் பார்ட். முன்னாடி நான் சொன்னது அந்த ஃபார்முலா ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்தால் ஆவரேஜுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ நாங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிவிட்டு எல்லா சுச்சுவேஷன் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லிசன் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பி கேர்ஃபுல். அதை இப்போ கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சம்டைம்ஸ் கொஞ்சம் கேர்லெஸ் டக்குன்னு சம்டைம்ஸ் நமக்கு மிஸ்டேக் வந்துடும், ஃப்ளோவில் கவனம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அதை நான் கரெக்ட் பண்ணிவிட்டேன். பட் எனிவே திரும்ப அதை ரிமைண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சரியா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் வருது. 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. நாட் ஈக்குவல். மொத்த டிஸ்டன்ஸ் இதான் d. மொத்த டிஸ்டன்ஸ் d. இதனுடைய மொத்த வெலாசிட்டிக்கு பேர் ஆவரேஜ் வெலாசிட்டி. இதுக்கு மொத்த டைமுக்கு பேர் t. இவ்வளோதான் விஷயம். எல்லாம் புரிஞ்சுங்க. மொத்த டிஸ்டன்ஸை 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் வெலாசிட்டி v1, செகண்ட் பார்ட்டில் வெலாசிட்டி v2. அப்போ இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும்? t1. இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும்? t2. மொத்த டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் பண்ணும்போது எடுக்கும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் d. இது மொத்த டிஸ்டன்ஸு. அதுக்கு எடுத்த மொத்த டைம் t. மொத்த வெலாசிட்டிக்கு பேர் தான் என்னது? ஆவரேஜ் வெலாசிட்டி. த டோட்டல் வெலாசிட்டி இஸ் கால்ட் அஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. இதுதான் ஃபஸ்ட் ஐடியா. இந்த மாதிரி கேஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒன் பெஸ்ட் மெத்தட் யூ கேன் யூஸ் என்ன அப்படின்னா டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்பவுமே ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடி சொன்னாங்கன்னா த பெஸ்ட் மெத்தட் இஸ் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு மொத்த டிஸ்டன்ஸ் d. இங்கேருந்து t1 டைமு, இங்கேருந்து t2 டைம்னா அப்போ மொத்தமாக எவ்வளோ டைம் எடுத்திருப்பாங்க?
T1 plus T2 புரியுதா? இந்த ஸ்டெப்பு புரியுதா? நான் என்ன பண்ணுறேன்னு இப்போ இங்கேருந்து நீங்கள் ஒரு 5 மினிட் போகிறீங்க, இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 15 மினிட் ஆயிருக்கு. அப்போ மொத்தமாக எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க? 20 மினிட். அதான் அதோடைய மீனிங். மொத்த டிஸ்டன்ஸு டூ டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸு 2 டிஃப்ரெண்ட் டைமில் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அப்போ மொத்த டைம் மாற போகிறது இல்லை. இப்போ ஃபார்முலா உள்ளே கொண்டு வரணும். எந்த ஃபார்முலாவை? T equal to distance by time, velocity. Distance by velocity இல்லைனா ஸ்பீடு. Time equal to distance by speed. Speed equal to distance by time. அப்போ time equal to distance by speed. அதை எடுத்தால் இதில் எல்லாத்துக்கும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின் இதுவும். சரியா? டைம் ஈக்குவல் டு, ஸோ அப்போ டைம் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு? டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த டோட்டல் டைம் வரும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் வெலாசிட்டி. அந்த டோட்டல் வெலாசிட்டி தான் இங்கே என்னது? ஆவரேஜ் வெலாசிட்டி. டோட்டல் டிஸ்டன்ஸு, டோட்டல் டைமு, டோட்டல் வெலாசிட்டிக்கு பேர் ஆவரேஜ் வெலாசிட்டி. T1 வரும்போது T1க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குது இந்த டைமுக்கு மட்டும்? 1/3 ஆஃப் த d வெலாசிட்டி v1. அப்போ 1/3 ஆஃப் த dனா d/3 பை v1 ப்ளஸ் செகண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க? டிஸ்டன்ஸு 2 மொத்தம் டிஸ்டன்ஸு 2/3. எவ்வளோ வெலாசிட்டி? v2. T1 ஈக்குவல் டு d/v. T1 மட்டும் d/3 ஆஃப் த v டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க வெலாசிட்டி v1 ஸ்பீடில். ரிமைனிங் 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் v2 வெலாசிட்டி ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. இது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் வெலாசிட்டி பிகாஸ் டோட்டல் டைம். காட் இட்? புரியுதா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகிடும்னா எப்பயுமே டைம் கேன்சல் ஆகிடும் இந்த மாதிரி கேஸில். சரியா? டிஸ்டன்ஸ் கேன்சல் ஆகிடும் எல்லாமே அந்த டி கூட கம்பேர் பண்ணுறதுனால. அப்போ 1 ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு இந்த 3 டினாமினேட்டருக்கு வந்துடும். 1/3 v1 ப்ளஸ் இந்த 3 இங்கே வந்துடும் 2 divided by 3 v2. 2 divided by 3 v2. புரிஞ்சுதா? அப்போது இதிலிருந்து எதை காமனாக எடுத்துக்கலாம்? 1/3 காமனாக எடுத்துங்க. 1/v1 ப்ளஸ் 2/v2. 1/3 வெளியில் எடுத்துட்டா இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் இங்கே ப்ரொசீட் பண்ணுறேன். 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு 1/v1 1/v2 எல்சிஎம் எடுங்க. v2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2v1 பை த ப்ராடக்ட் ஆஃப் த 2 வெலாசிட்டி v1 v2. டேக் ரெசிப்ரோக்கல். ஐ திங்க் இதே நீங்கள் கீழே வச்சுருந்துருக்கலாம் பொழுது. ஓகே அங்கேயே வச்சுக்கோங்க. 3 அப்படியே தான் இருக்கும். புரியுதா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் டேக் ரெசிப்ரோக்கல். ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு 3v1 v2 பை v2 ப்ளஸ் 2v1 இல்லை 2v1 ப்ளஸ் v2 வந்திருக்கா பாருங்க ஆப்ஷனில் எங்கேயாவது? 3v1 v2 எஸ், v2 ப்ளஸ் 2v1 கரெக்டா? 3v1 v2 பை v2 ப்ளஸ் 2v1. இப்போ புரிஞ்சுதா? இப்போ கிளியரா? எஸ். இப்போ நம்ம முன்னாடி நான் ஆவரேஜ் கேஸ் ஃபார்முலா கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேயுமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அது ரேஷியோ 1:1 ரேஷியோவில் இருக்கும். d/2 d/2ன்னு போட்டு அதை சால்வ் பண்ணிருக்க முடியும். நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கொடுத்தேன் இல்லையா? ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா 2v1 v2 பை v1 ப்ளஸ் v2. 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து 3v1 v2 v3 பை அந்த கேஸில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணினா டெரைவ் பண்ண முடியும். எஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்தாங்கன்னா 2 3 எது கொடுத்தாலும் சரி. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி டயக்ராம் போட்டுட்டு டைரெக்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் இங்கே தான் வரும். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அந்த 3 டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் T1 T2 ப்ளஸ் T3ன்னு போட்டிருப்பீங்க. அப்போ இங்கே என்ன வரும்? ஃபஸ்ட்டு எவ்வளோ தேர்டு 1/3 இல்லை 1/4 என்ன கொடுத்துருந்தாங்களோ பை v1 பை v2 ப்ளஸ் v3 எல்லாத்தையும் டி கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்துகிட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்துருக்கும். பட் அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். 3 கொடுக்குறது ரொம்ப லென்த்து. பட் இது 2 மட்டும்தான். இதுவே இது சில கேஸில் இதே கொஷின் என்ன கொடுத்துருவாங்க? இந்த மாதிரி வேல்யூ கொடுக்காம டேரெக்டாக நமக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா இது கொடுத்துருவாங்க. டேரெக்டாகவே நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது இந்த இடத்துல இருந்து இங்கே போகிறதுக்கு வந்து ஒரு 20 மீட்டர்/செகண்ட் எடுத்துருக்குது, இங்கே வந்து ஒரு 30 மீட்டர்/செகண்ட் எடுத்துருக்குது அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்பாங்க. அப்படியே நீங்கள் வேல்யூ போட்டுக்கொண்டு இதே கேஸ் தான். அப்போ நீங்கள் போடும்போது டிஸ்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வெலாசிட்டி இங்கே 20 இங்கே 30 ஒரு வேலை 20 30ன்னு கொடுத்தாங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி நியூமரிக்கல் வேல்யூவே கிடச்சிரும். இந்த ஃபார்முலா ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் யூ வில் கெட் சம் நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ இது ப்ராப்ளமாகவும் கேட்கலாம், லைக் அதான் நம்பர்ஸாக கொடுத்துட்டு கேட்கலாம், இது டெரிவேஷன் இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஐடியா. ஸோ இது எந்த ரேஷியோவில் கொடுத்தாலும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். இதே கேஸை 2:3ன்னு கொடுத்தாங்கன்னா 2 + 3 5 இருக்கும். 2/5 ஆஃப் த டி ஒரு டிஸ்டன்ஸு,
3/5 ஆஃப் தட் அதர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டு இந்த ஆன்சர் முடிச்சிருக்கணும். ரைட், குட். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க? ஸோ ஒரு சில கொஸ்டின் நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுத்துறவங்களுக்கு நம்ம அடுத்து 2 டைமென்ஷனல் பார்க்கணும். ஸோ இதை ட்ரை பண்ணி எனக்கு சால்வ் பண்ணி அனுப்புங்க. Okay, the relative velocity case. A bus is moving with a velocity of 10 meters per second on straight road. A scooterist wishes to overtake the bus in 1 minute. If the bus is at a distance 1.2 km ahead, then the velocity with which has 2 chance. அப்படி கொடுத்துக்கிறாங்க. So இங்கே we have to use the relative velocity formula. Velocity of bus minus velocity of ஸ்கூட்டர் ரெண்டும் ஒரே டைரக்ஷன் அப்படின்றதுனால, சரி, ஸ்கூட்டர் மைனஸ் பஸ். புரியுதா? ஏன் சப்ராக்ட் பண்ணுறேன்னு தெரியுதா? பஸ் இஸ் மூவ் வித் 10 மீட்டர் per second ஆன் ஸ்ட்ரைட் ரோட். ஏ ஸ்கூட்டர் இஸ் விஷஸ் டு ஓவர்டேக். ஓவர்டேக்னா ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன் ட்ராவல் பண்ணியிருக்கணும். ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா யாரோட ஸ்பீடு அதிகம்? ஸ்கூட்டரோட ஸ்பீடு அதிகம். ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா ஸ்கூட்டரோட ஸ்பீடு ஜாஸ்தியாக இருந்திருக்கும் பஸ்ஸோட. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரெண்டும் ஒரே டைரக்ஷன் தான் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் ஆட் பண்ணியிருப்போம். ரெண்டு வேறு வேறு கேஸ். ஸோ அப்போ இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர் கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாங்க. க்ளூ கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். எவ்வளோ டைம் எடுத்துருக்குது ரிலேட்டிவ் வெலாசிட்டி கேஸுக்கு? 1 minute எடுத்துருக்குது கிராஸ் பண்ணுறதுக்கு. பஸ்ஸோடைய டிஸ்டன்ஸ் 1.5 km. அந்த ஸ்கூட்டர் மொத்த பஸ்ஸை கிராஸ் பண்ணி போனால் தான் என்னது ஓவர்டேக் பண்ணணும்னு அர்த்தம். பஸ்ஸு வந்து லென்த் இருக்கும். பஸ்ஸுக்கு பஸ்ஸோடைய லென்த்தை மொத்தமாக ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பித்து பஸ்ஸோட எண்டிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணால் தான் என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் ஓவர்டேக்கு. அப்போ பஸ்ஸோடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் ஆரம்பித்து எண்டிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்துருக்கணும்? அப்போது 1 minute ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. ஸோ 1 minuteன்றது எவ்வளோ? 60 செகண்டு. இது கிலோமீட்டர். அப்போ 1.200 மீட்டர் வருமா? எஸ்ஐ யூனிட்டில் மாற்றினீங்கன்னா 1200 கிலோ. ஒரு 0 கேன்சல் ஆகிடும் மீட்டர் இதை கன்வெர்ட் பண்ணும்போது. அப்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். டிஸ்டன்ஸ் வந்துட்டு 1200, டைம் வந்து 60. இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? இது 20யா? ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி 20 மீட்டர் per second. ஸோ அவங்க என்ன கேட்டுருக்குறாங்க கொஸ்டினில்? அந்த வெலாசிட்டி ஆஃப் த பஸ் கேட்டிருக்காங்களா? ஸ்கூட்டரா? தென் த வெலாசிட்டி வித் விச் ஹேஸ் ஸ்கூட்டரோடைய ஸ்பீடு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இது இங்கே வந்துடும். velocity of, therefore velocity of scooter equal to relative velocity plus bus ஓட ஸ்பீட் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. மைனஸ் வந்தாங்க ப்ளஸ் ஆகிடும். velocity of bus. பஸ்ஸோட ஸ்பீட் எவ்வளோ கொடுத்தாங்க? 10 meter per second. ரிலேட்டிவ் வெலாசிட்டியாக கொண்டு பிடிச்சிருக்கணும் 20. The answer is 30 meter per second. 30. ரைட்? ஆன்சர் வந்தா டி. வெரி குட், வெரி குட். எல்லாருக்கும் வந்திருக்கு. சூப்பர். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது 2D, 2 dimensional motion. 2 dimensional motion. ஸோ 2 dimensional நமக்கு ஆக்சுவலாக கொஸ்டின் ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நீட்டில். ஸோ நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட சாப்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த கைனமேட்டிக்ஸோடைய மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாஸ்தியாக கொஸ்டின் வந்துருக்குது. 2 dimensional வந்திருக்கு. பட் அதுவும் ரீசெண்டாக 25லேயும் கொஸ்டின் வரல. 26ல் இப்போ நம்ம எழுதினாலே அதுலேயுமே வரல. ஈவன் 24ல் கூட வரல. இதில் ப்ரொஜெக்டைல் மோஷனில் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக நீங்கள் அந்த நீட் கொஸ்டின் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து வந்த கொஸ்டின் அதுக்கு முன்னாடி இது தான் கேட்டாங்க. இது ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கிளாஸ் டாபிக் தான். இதில் கொஸ்டினே கம்மி தான். ப்ளஸ் இதில் ரிப்பீட்டட் மாடல் கொஸ்டின் திரும்ப வரும். ஸோ 2D நம்ம முடிச்சிட்டோன்னா அந்த டாபிக் முடிஞ்சிடும். ரைட்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபார் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ ப்ரொஜெக்டல் ஆங்கிள்ஸ் 45. இதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். 45 மைனஸ் தீட்டா, 45 ப்ளஸ் தீட்டா. டு ரிமெம்பர்? ப்ரொஜெக்டைல் மோஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறீங்க.
வேறு ஒரு ஆங்கிள்லையும் நீங்கள் த்ரோ பண்ணும்போது அதே ரேஞ்சுக்கு வருது அப்படின்னா இந்த ரேஞ்ச் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இது எப்போ பாசிபிள்? டூ இனிஷியல் வெலாசிட்டி சேம், த்ரோ பண்ணுற இனிஷியல் வெலாசிட்டி சேமு, பட் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் த்ரோ பண்ணுறீங்க, ஆனால் ரேஞ்சு சேமாக இருக்கும். இது எப்போ பாசிபிள் அப்படின்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளையும் நீங்கள் சம் பண்ணிங்கன்னா, சப்போஸ் இது θ1 இது θ2 அப்படின்னு எடுத்திங்கன்னா, சம் ஆஃப் த டூ ஆங்கிள்ஸ் θ1 + θ2 ஆங்கிள் என்ன வரணும்? 90 டிகிரி. இதுக்கு பேர் என்னது? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்துச்சுன்னா அப்போ ரேஞ்ச் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். இதை எடுத்து ஆட் பண்ணால் 90 வரணும். அப்போ ஒரு ஆங்கிள் தெரிஞ்சால் இன்னொரு ஆங்கிள் 90 - θன்னு அர்த்தம். ஆர் வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா 45 - θ 45 + θ இந்த ஆங்கிளில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் சேமு. இந்த சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு என்ன இருக்கும்? ரேஞ்சு சேம். ரேஞ்சு சேம். 45 - θன்னு என்ன அர்த்தம்? 45 டிகிரிலேருந்து ஏதோ ஒரு காமன் ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் ஒரு 15 எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 45லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணால் 30, 45லேருந்து 15 ஆட் பண்ணால் 60, 13 60 ஆட் பண்ணால் 90. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் ரேஞ்சு சேமாக இருக்கும். கண்டிஷன் என்ன? த்ரோ பண்ணுற இனிஷியல் வெலாசிட்டி சேமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டுமே சேம் இனிஷியல் வெலாசிட்டியில் த்ரோ பண்ணும்போது தான் இது நடக்கும். ரெண்டு வேறு வேறு வெலாசிட்டியாக இருந்தால் வேறு வேறு இடத்துல போய் விடும். ஒரே ஸ்பீடு வேறு வேறு ஆங்கிள் த்ரோ பண்ணும்போது ரேஞ்சு சேமாக வருதுன்னா அப்போ எது பாசிபிள்? இந்த சுச்சுவேஷன் பாசிபிள். அப்போ ரேஞ்சு சேமாக இருக்கும். அப்போ இந்த கேஸ் என்னது? என்ன கேஸு? ஃபார் ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 45 - θ 45 + θ த்ரோ பண்ண ஹரிசாண்டல் ரேஞ்சோட ரேஷியோ என்ன வரும்? இப்போ ரேஞ்சு சேம்னு சொன்னேன் இல்லையா? R/R. ரேஞ்சு சேம்னு என்ன அர்த்தம்? R/Rன்னு கிடைக்கும். ஒரே ரேஞ்சு கிடைக்கும். 1/1. அப்போ 1:1. இது ஒரு ஃபேமஸ் ரிப்பீட்டட் மாடல் கொஷின். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக பார்த்த உடனே போட்டுடலாம். இதில் திரும்ப திரும்ப கேட்ட வேறு வேறு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்ட இதே கொஷின் தான் வேறு வேறு மாதிரி எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். 2 projectiles are fired from the same point. இதே கொஷின் தான், பட் என்ன சொல்லிட்டாங்க? த்ரோன்னு சொல்லாமல் ஃபயர்டு. புரியுதா? கன்னை வச்சுட்டு நீங்கள் ஒரு ஆங்கிள் த்ரோ பண்ணுறீங்க, அதே வெலாசிட்டி இன்னொரு ஆங்கிள் த்ரோ பண்ணுறீங்க. ஃபைனலாக அந்த புல்லட் இப்படி போயிட்டு கீழே விழும்போது ஒரே இடத்துல விழுது. 2 projectiles fired from the same point. ஸ்டார்டிங் பாயிண்ட் சேம் ஸ்பீடு. நான் சொன்னேன் இல்லையா? ஒரே ஸ்பீடில் ஸ்பீடை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 60 30 60 30. அப்போ ஆட் பண்ணால் 60 + 30 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் 90 டிகிரினா அப்போ ரேஞ்சு சேமாக இருந்திருக்கும். அப்போ எது சேம்? இந்த கேஸில் த ஹரிசாண்டல் ரேஞ்ச் வில் பி சேம். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஒரே கொஷினை சின்ன சின்னதாக மாற்றி ட்விஸ்ட் பண்ணி மாற்றி கேட்பாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. திரும்ப இதே கொஷின் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். எ பாடி ஆஃப் மாஸ் த்ரோன் வித் வெலாசிட்டி ஆங்கிள் 30 டிகிரி, அனதர் பாடி சேம் மாஸ் 60 டிகிரி. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் த ஹரிசாண்டல் ரேஞ்சோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 1:1. சேம் திங் 30 + 60 90. கொஷினில் க்ளூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேம் மாஸ் வித் சேம் ஸ்பீடு. இது ஒரு வெலாசிட்டி v, அதே ஸ்பீடில் த்ரோ பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் க்ளூ ஃபார் த கொஷின். 2 bodies சேம் மாஸ் ஆர் ப்ரொஜெக்டட் வித் சேம் வெலாசிட்டி 30 + 60. அதே காம்ப்ளிமெண்ட்ரி ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க 1:1. ஸோ இதெல்லாம் திரும்ப கேட்ட கொஷின். அதனால தான் நான் அதை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்குறேன். வேறு என்ட்ரன்ஸில் அதே கொஷின் சின்ன சின்னதாக மாற்றி கேட்டிருப்பாங்க. இதுவும் அதே தான். ஸோ ஆன்சர் என்ன வரும்? எது சேமாக இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்களா? தென் விச் ரிமைன்ஸ் சேம். எது மாறாதுன்னு கேட்டுக்கிறாங்க? ரேஞ்சு மாறாது. இந்த கேஸில் ஹைட்டு மாறும், மற்றெல்லாம் மாறும், பட் எது மட்டும் மாறாது? ரேஞ்சு மாறாது. ப்ரொஜெக்டல் ரேஞ்சு மாறாது. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A ball is projected with from the point A, velocity 20 m/s இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. 60 டிகிரி ஆங்கிளில் த்ரோ பண்ணியிருக்கிறாங்க. ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கும்போது வெலாசிட்டி m/s என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஷினை பற்றி நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். என்னென்னா ப்ரொஜெக்டைல் மோஷனில் நீங்கள் இப்படி த்ரோ பண்ணிடுறீங்க. த்ரோ பண்ணும்போது இதோட இனிஷியல் வெலாசிட்டி, இது இதோட இனிஷியல் வெலாசிட்டி u. வெலாசிட்டி எப்பவுமே ரெண்டாக பிரிவு நான் சொல்லியிருந்தேன். இது x ஆக்சிஸ் வெலாசிட்டி ux = இந்த த்ரோ பண்ண வெலாசிட்டி இன்ட்டு cos θ. θன்றது இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள். இது uy = u sin θ. ப்ரொஜெக்டைல் மோஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் த்ரோ பண்ணதுக்கப்புறம்
வெலாசிட்டி எக்ஸ் ஆக்சிஸில் எப்பவுமே என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இந்த ஆக்சிஸ் டைரக்ஷனில் என்ன இருக்காது, ஆக்சலரேஷன் இருக்காது. கிராவிட்டி டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். ஒய் ஆக்சிஸோடைய வெலாசிட்டி குறைஞ்சினே போகும். ஏன்னா ரெண்டு வெலாசிட்டி போகும். எப்படி போகும்னா ஒன்று இப்படி போகும், இன்னொன்று இப்படி போகும். அதுக்கப்புறம் இது இப்படி போகும், அப்புறம் இப்படி போகும். இந்த ஹையஸ்ட் பாயிண்டில் வரும்போது இது மட்டும்தான் இருக்கும். uy 0 ஆகிடும். uy எடுக்கிறதால சம் வெலாசிட்டி vy எடுத்துக்குவாங்க ஆஃப்டர் த்ரோ பண்ணதுக்கப்புறம். ஆனால் இந்த vx எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இனிஷியலாக த்ரோ பண்ண எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி என்னவோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஹையஸ்ட் பாயிண்டில் மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகும்போது. இதுதான் ப்ரொஜெக்டைல் மோஷனுடைய முக்கியமான கான்செப்ட். மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி இது 2 டைமென்ஷன் வந்தாலே ஒரு பாயிண்டில் 2 வெலாசிட்டி இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி ரெண்டுத்து சேர்த்து தான் டோட்டல் வெலாசிட்டி. எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் வெலாசிட்டி என்னன்னு கேட்டால் ux = u cos θ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த வெலாசிட்டி மாறாது. பிகாஸ் தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன் அலாங் த ஹரிசாண்டல் டைரக்ஷன். வெலாசிட்டி டவுன்வர்டில் இருக்கிறனால ஒய் ஆக்சிஸ் ரெடியூஸ் ஆகிட்டே வந்து 0 ஆகும். அப்புறம் மறுபடியும் ஒய் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். பட் இது மட்டும் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எந்த சேஞ்சும் இருக்காது. அப்போது ஹையஸ்ட் பாயிண்டில் ux = u cos θ. அப்போ புரிஞ்சுதா? இப்போ கொஷனுக்கு வாங்க. என் பால் இஸ் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் எ பாயிண்ட் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, u கொடுத்துட்டாங்க. கொஷனில் u = 20 m/s சொல்லி கொடுத்துட்டாங்க. த்ரோ பண்ணுற ஆங்கிள் θ 60 டிகிரி. அப்போது அதுக்கப்புறம் என்ன கேட்டுக்கிறாங்க, மேக்ஸிமம் வெலாசிட்டி ஹையஸ்ட் பாயிண்டில் ux = u cos θ. அந்த ஹையஸ்ட் பாயிண்டில் சம் vxன்னு எடுத்துக்கலாம். அது எதுக்கு ஈக்குவல்னு. அப்போ 20 × cos 60. cos 60 வேல்யூ எதுக்கு ஈக்குவல், 1/2 10 ஆன்சர் இஸ் 10 m/s. ஆன்சர் என்ன வருது, எங்கே வந்து 10 டியா? எஸ், ஆன்சர் வந்ததா எல்லாருக்கும்? 0 எப்படி வந்தது, யாருக்கு 0, யார் 0 போட்டிருக்கிறது? ஹவு டு கெட் 0? 0வை எப்படி கெட் பண்ணீங்க? எரர், அது தப்பு பண்ணியிருக்கீங்க, செக் பண்ணுங்கள். ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி தான் 0. இதே மாதிரி டைப் ஆஃப் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். த ஸ்பீட் ஆஃப் ப்ரொஜெக்டைல் அட் மேக்ஸிமம் ஹைட் இஸ் half of its initial velocity ன்னு சொல்லிட்டாங்க. half of its initial velocityனா இந்த ux அதாவது ஃபைனல் வெலாசிட்டி அந்த ஹையஸ்ட் அட் மேக்ஸிமம் ஹைட்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதை vxன்னு எடுத்துக்கிறேன். ux = எதுக்கு ஈக்குவல், u cos θவுக்கு ஈக்குவல். அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க கிவன் அப்படின்னா, அந்த vx = அந்த ux சொன்னாலே அது எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்க, half of the initial velocity. இனிஷியலாக என்ன த்ரோ பண்ணமோ அதில் பாதி வெலாசிட்டி தான் என்ன இருக்கான், இந்த மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இதே டயக்ராம் தான். த்ரோ பண்ணும்போது u மேக்ஸிமம் அந்த ஹைட்டில் வரும்போது அப்போ இருக்கிற வெலாசிட்டி அதோடைய பாதிக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல் நமக்கு தெரியும், u cos θக்கு ஈக்குவல். இது வந்து அதனுடைய பாதிக்கு ஈக்குவல். அப்போ ux பதிலாக u/2 = u cos θ. அப்போ u கேன்சல் ஆகிடும். cos θ ஈக்குவல் என்னென்னு கிடைக்கும், இது 1/2 இங்கே ஈக்குவல் டு 1/2. எந்த ஆங்கிளுக்கு 1/2 கிடைக்கும், θ = 60 டிகிரி. ஸோ ஆன்சர் இஸ் 60 டிகிரி இஸ் த ஆன்சர். θ = 60 டிகிரியாக இருக்கும்போது ஆன்சர் கிடைக்கும். ரைட், புரியுதா, ஃபாலோ பண்ண முடியுதா? ஸோ இந்த சாப்டர் தயவு செஞ்சு நல்லா இப்போயே பார்த்து வச்சுக்கோங்க. மெயினாக கைனமேட்டிக்ஸ் அந்த ஃபஸ்ட் சாப்டர் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் என்ன நடத்தணும் அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு கிளியராக கான்செப்ட் புரிஞ்சிருந்தா போதும், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்ண முடியும், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைம். ஏன்னா திரும்ப இப்போ ரீசெண்டாக அதில் தான் கொஸ்டின் வந்துட்டு இருக்குது. டைரக்ட் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை விட ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைம் ஃபார்முலா யூஸ் பண்ண கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ரைட், இதுவும் அதே டைப் தான். எ கிரிக்கெட் பால் இஸ் த்ரோன் பிளேயர் 20 m/s in direction 30 degree above the horizontal. மேக்ஸிமம் ஹைட் இருக்கும்போது என்ன கேட்டிருக்கிறாங்க, மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பை த பால் டூரிங் இட்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் ஹைட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, ப்ரொஜெக்டைல் மோஷன் கேஸில் மேக்ஸிமம் ஹைட் ஈக்குவல் டு இதெல்லாம் ஃபார்முலா u² sin² θ by 2g. That is the question. Find the maximum height. u எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 20 m/s. ஸோ அப்போ 20 × 20 20 ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா சைன்ஸ் θ எவ்வளோ 30 டிகிரி. சைன் 30 1/2. சைன் ஸ்கொயர்னா அப்போ 1/2 1/2. 2 × கிராவிட்டி 10. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 0 0 கேன்சல், 2 2 கேன்சல். கரெக்டா? இந்த 2 2 கேன்சல் பண்ணால் 2 × 4 4 × 20 கேன்சல் பண்ணால் 5. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், 5 மீட்டர். நான் டைரெக்டாக போட்டுட்டேன்.
தெரியுது இல்லையா? தீட்டா வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும். யூ வந்து கொடுத்துட்டாங்க, இதுதான் யூ, இது தீட்டா. அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் sin 30 யூ ஸ்கொயர்ன்றதுனால எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி போட்டுருக்குறேன். டினாமினேட்டர் 2 × கிராவிட்டி 10. ஸோ அதெல்லாம் அந்த ஆன்சர் வந்திருக்குது. அடுத்த கேஸ் பாருங்கள். A magnitude of sum of two vectors is equal to magnitude difference of two vectors. Angle between the two vectors, இது ரொம்ப ஈஸி. Sum of the two vectors உடைய ஃபார்முலா என்ன ஃபஸ்ட்டு? A vector plus B vector equal to, இதோட ரிசல்ட் வெக்டார் மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா √a² plus b² plus 2ab cos theta. இது வெக்டாரில் மாடுலஸ் ஆஃப் a vector minus b vector equal to √a² plus b² minus 2ab cos theta அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும்னா எந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷனில் இருக்கிற ஒரு ஆங்கிள் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். தீட்டா 19 போட்டிங்கன்னா இது 0 ஆகிடும். தீட்டா 19 போட்டிங்கன்னா இந்த டேர்ம் என்னது? 0. அதே தீட்டா 90 போட்டால் இந்த டேர்மும் 0 ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்? √a² plus b² √a² plus b² கிடைக்கும். ஸோ த பாசிபிள் ஆன்சர் இஸ் 90 டிகிரி. இல்லை நீங்கள் ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். மேக்ஸிமம் வெலாசிட்டியா? இதான் மேக்ஸிமம் கொடுத்துருந்தனே. இந்த மேக்ஸிமம் ஹைட்டில் இதான் இருக்கும். இதான் ஃபார்முலா யூ காஸ் தீட்டா. இந்த ஹைட்டில் இருக்கும்போது இருக்கக்கூடிய பாசிபிள் வெலாசிட்டி இது மட்டும்தான். இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணாம் ஹரிதா, எந்த கன்ஃபியூஷன் வேணாம். மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது. த்ரோ பண்ணும்போது இருந்த இனிஷியல் வெலாசிட்டி என்ன ஆங்கிளில் த்ரோ பண்ணுமோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். தட் இஸ் த வெலாசிட்டி அட் மேக்ஸிமம் ஹைட்டு. மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது இருக்கக்கூடிய வெலாசிட்டி அதுதான் வரும். ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? தி எக்ஸ் அண்ட் ஒய் இதில் ஆக்சுவலாக ரெண்டு ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சி ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி போட முடியும். அதர்வைஸ் யூ கேன் ஃபைண்ட் அவுட் பை யூஸிங். சரி, ஓகே, நான் அதை நார்மலாகவே போட்டு காமிச்சிடுறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். vx = என்ன வரும்? இங்கே dx/dt. 5t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5 மைனஸ் 14 வரும். அப்போ எக்ஸ் ஆக்ஸோட ஆக்சிலரேஷன், இது 2 டைமென்ஷனோட ஆக்சிலரேஷன். எக்ஸ் ஆக்ஸ் ஒய் எக்ஸ் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ax = dvx/dt. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது 0 ஆகிடும். t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 4 m/s² கிடைக்கும். அடுத்து vyக்கு வாங்க. vy = dy/dt, y axis velocity. 10t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 10. அடுத்தது ஆக்சலரேஷன் ay = dy/dt வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ எந்த ஆக்சலரேஷன் மட்டும் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது? மைனஸ் 4 m/s². அது 0 ஆகிடுச்சு. 0 ஆகலான்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ் 4 m/s². y axis ஆக்சலரேஷன் 0. ஸோ நவ் எந்த ஆக்சலரேஷன் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது? எந்த ஆக்சலரேஷன் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ஒன்லி எஸ். ஸோ சிமிலராக அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். ஸோ அதே டைப்பு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? டக்குன்னு போடுங்க பார்ப்போம். டெல் மீ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ vx = அதை டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? dx/dt. சிமிலர் டைப் கொஸ்டின். 7 + 8t. 7 + 8t. x-axis acceleration dvx/dt. 7 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 8 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 8ன்னு கிடைக்கும். சேம் திங் y ஆக்சிஸில் அதே தாங்க வந்திருக்குது. ஒருவேளை y ஆக்சிஸ் 0 வரல அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன் a = √ax² plus ay². வெக்டாரில் யூஸ் பண்ணோம் இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ் வெக்டார் ஆக்சிலரேஷன், y ஆக்சிஸ் ஆக்சிலரேஷன். மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும்னா √ax² plus ay² போட்டு டோட்டல் கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் அந்த மாதிரி கொடுத்து 0 வராமல் இருந்திருந்தா. இப்போ இங்கே என்ன வந்திருக்கு? எக்ஸு ஒய் அதே கேஸ் தான். இங்கே vy = dy/dt dy போட்டிங்கன்னா இங்கே 5. அப்போ ay = 0 ஆகிடுது. dvy/dt இது 0. ஸோ த ஆன்சர் இஸ் 8 m/s². 8 m/s². ரைட். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். A bullet fired from the gun
speed 280 meter per second in the direction 60 meter above the horizontal. The maximum height attained. Maximum height na என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். क्वेश्चनல கேட்டிருக்கிறது height தான். டைரக்ட்டா maximum height தான் கேட்டிருக்காங்க. So u square sin square theta divided by 2g. Mostly questionல நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, I think அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். Most of the case கிராவிட்டி 10 ன்னு கொடுக்காம 9.8 ன்னு கொடுக்குறாங்கன்னா அந்த வேல்யூ கேன்சல் ஆகிற மாதிரி வேல்யூ அங்கே இருக்குன்னு அர்த்தம். மோஸ்ட்லி சில நேரத்தில் தேவைப்படாது, 10 எடுத்தாலே நமக்கு ஈஸியாக இருக்கும். சம் சுச்சுவேஷன் தான் தேவைப்படாது. மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நம்ம நீட் ஜேஇ பொறுத்த வரைக்கும் 9.8 ன்னு கொடுக்குறாங்கன்னா ஜிக்கு அங்கே நியூமரேட்டரில் அதை கேன்சல் பண்ணக்கூடிய வேல்யூ இங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். எலிமினேஷனுக்கு 10ஓட 9.8 தான் ஈஸி ஆன்சர் கெட் பண்ண முடியும்னு அர்த்தம். டு அண்டர்ஸ்டாண்ட்? அதை நம்ம ஹெல்ப் பண்ணோம் நமக்கு இங்கே. இப்போ இந்த கேஸில் இனிஷியல் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 280. அப்போ 280 × 280 தீட்டா எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க, sin 30. அப்போ 30னா 1/2 sin ஸ்கொயர் இருக்கிறதுனால 1/2 1/2 2 × இது என்ன எடுத்துக்கலாம், 9.8ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இல்லைனா இன்னொன்று பண்ணலாம், 98 × 10⁻⁻1ன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு டெசிமல் கன்ஃபியூஷனாக இருக்குன்னா யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் 9.8 × 10⁻⁻1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சால்வ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த 2வையும் இதையும் கேன்சல் பண்ண என்ன ஆகும், 2வையும் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாமா, இது 140 ரைட். அதுக்கப்புறம் இந்த 2வை இதையும் கேன்சல் பண்ணால் அதே மாதிரி 140. இந்த 2வையும் மறுபடியும் கேன்சல் பண்ணால் இது 70. 70யும் 9.8 கேன்சல் பண்ணுங்கள், இது 10 டைமா, 70 10 டைம், 10 × 7 70, 98 மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 × 7 7 28, 4 × 7 28, இது 1 × 14 14, 10 டைம்ஸ் ஆஃப் 14 140. அப்போ என்ன வரும், 10 × 10 100. ஆன்சர் இஸ் 100 1000. ஏதோ மிஸ் பண்ணிட்டேனா, இன்னொரு 2 இருக்கா, 10⁻⁻1 இருக்குது. கரெக்ட். 10⁻⁻1 மேலே கொண்டோம்னா +10. ஸோ ஆன்சர் இஸ் 1000 மீட்டர். ஆன்சர் இஸ் 1000. எஸ், வெரி குட். 1000 தான் ஆன்சர். ஞாபகம் இருக்கா, எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு தெரியுதா? ஏன்னா 9.8 கன்வெர்ட் பண்ணாமல் 10 போடலன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். கொஷினில் அவங்க கொடுக்குறாங்கன்னா மோஸ்ட்லி ஈஸியாக எலிமினேஷன் பண்ணுற மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின் வாங்க. தி ஹரிசாண்டல் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் ப்ரொஜெக்டல் ஆர் ஈக்குவல், த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்னவா இருந்திருக்கும், தீட்டா கேட்குறாங்க. ஹைட்டும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருந்திருந்தா எந்த சுச்சுவேஷன் எந்த ஆங்கிளில் த்ரோ பண்ணியிருந்தா ஹைட்டும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வாங்க. இது u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. இது என்ன வரும், ரேஞ்சோடைய ஃபார்முலா என்ன, u ஸ்கொயர் sin 2θ பை g, 2θ பை ஜின்னு வரும். இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. u ஸ்கொயர் கேன்சல், g கேன்சல். sin ஸ்கொயர் தீட்டா பை 2, இதை sin 2θவை 2 sin θ cos θன்னு எழுதலாம். ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா யூ ரிமெம்பர், அதில் தான் இதை மாடிஃபை பண்ணதே. sin 2θ = 2 sin θ × cos θ, 2 sin θ × cos θ. இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதிலிருந்து ஒரு sin ஸ்கொயர் தீட்டாவும் sin தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். நமக்கு வந்து இங்கே ஆப்ஷனில் டேனில் தான் இருக்குது எல்லாமே. அப்போ sin பை காஸ் தான் டேன். sin எங்கே கொண்டு வாங்க, 2 அங்கே கொண்டு போங்க, காசு எங்கே கொண்டு வாங்க. sin தீட்டா அப்படியே இருக்கும், இங்கே காஸ் தீட்டா வந்துடும். இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 4 ஆகிடும். sin θ பை காஸ் தீட்டா tan θ. ஸோ அப்போ tan θ = 4, θ = tan இன்வர்ஸ் ஆஃப் 4. இந்த ஆங்கிளில் நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா தான் ரேஞ்சும் ஹைட்டும் சேமாக இருக்கும். θ = tan இன்வர்ஸ் ஆஃப் 4. tan இன்வர்ஸ் ஆஃப் 4 θ ஆங்கிளில் நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா ரேஞ்சும் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அவங்க அதான் கேட்டிருக்கிறாங்க, ரேஞ்சும் ஹைட்டும் எப்போ ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரைட். அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிள் கொஸ்டின் தான். ட்ரை டு ஹோம்ஒர்க் ஃபார் திஸ் கொஸ்டின். ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் ஐ வில் கிவ் ஹோம்ஒர்க். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். இதுவும் நான் ஏற்கனவே நடத்திருக்கிறேன்.
this also homework. சரியா? இந்த क्वेश्चन ஒண்ணும் இல்ல. இந்த क्वेश्चनல நீங்க என்ன பண்ணனும்? velocity maximum heightல இருக்கும்போது என்ன velocity கண்டுபிடிச்சிட்டு kinetic energy formula half mv2 அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். கம்பேர் பண்ணி போடணும் அது. சரியா? இத நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க. A particle is executing simple circular uniform circular motion. Uniform circular motion with velocity v vector and acceleration a vector. Which of the following is true? Uniform circular motion இருந்தா ஸ்பீடு மட்டும் தான் கான்ஸ்டன்ட். என்ன நம்ம பாத்துறோம் அத பத்தி. வெலாசிட்டியோ ஆக்ஸலரேஷனோ கான்ஸ்டன்ட் கிடையாது. ஏன்னா வெலாசிட்டி வரும்போது டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். வெலாசிட்டி இஸ் a vector quantity. அதுல மேக்னிட்யூட் மாறினாலும் டைரக்ஷன் மாறினாலும் சேஞ்ச் தான் அர்த்தம். டைரக்ஷன் மாறினாலும் மேக்னிட்யூட் மாறினாலும் ஆக்ஸலரேஷன் ஆக்ட் ஆகும்னு அர்த்தம். ஆக்ஸலரேஷன் ஆக்ட் ஆனா மட்டும் தான் வெலாசிட்டியோட டைரக்ஷனை மேக்னிட்யூட் சேஞ்ச் பண்ண முடியும். இல்ல ரெண்டுமே சேஞ்ச் பண்ண முடியும். சோ அப்ப வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்றது தப்பு. இது தப்பு. சோ அதனால ஆப்ஷன் ஏ கிடையாது. v vector not constant correct, a vector is not constant. Actually the statement is correct. v vector constant என்றது தப்பு. அதனால இது தப்பு. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா v vector not constant, velocity constant சொல்லிருக்காங்க. acceleration constant சொல்லிருக்காங்க. அதுவும் தப்பு. இது கரெக்ட். velocity constant கிடையாது, acceleration constant கிடையாது. அப்ப எது கான்ஸ்டன்ட்? ஸ்பீடு கான்ஸ்டன்ட். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல எது கான்ஸ்டன்ட்? ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட். ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ரைட்? அடுத்து a ball is projected with velocity, same question, highest pointல நீட் क्वेश्चन 2022 ல கேட்ட क्वेश्चन. இவ்வளவு நம்ம சால்வ் பண்ண பாருங்க. ஒரே பேட்டர்ன் டைப் ஆஃப் क्वेश्चन, projectile motionல சேம் क्वेश्चन. try to do homework this also. சரியா? அதை நீங்க ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணுங்க. புரியுதா? ஸோ ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் நான் ஹோம்வொர்க் கொடுத்துருக்கிறேன். அது எல்லாமே ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்றதுனால ஒரே சிமிலர் மேக்ஸிமம் ஹைட்டில். ஏன்னா இது அதிகமாக ரிப்பீட் ஆன கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது வெலாசிட்டி என்ன, அப்போ கைனடிக் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, கம்பாரிசன் எப்படி பண்ணுவீங்க, இனிஷியல் அண்ட் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, இந்த மாதிரி கேஸ் தான் திரும்ப திரும்ப இருந்தது. ஸோ அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம ஒர்க் எனர்ஜிலையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அது எனர்ஜி அண்டு இந்த சாப்டர் கனெக்ட் ஆகி வரக்கூடிய கொஸ்டின். அது மீதிலாம் சிம்பிளாக இப்போ நம்ம பார்த்தது தான், ஒரே டைப் கொஸ்டின் தான். ஸோ அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, அதாவது இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் ஹைட்டு, மேக்ஸிமம் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, ரேஞ்சு, இது ரிலேட்டடாக தான் திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபார்முலா அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது வெலாசிட்டி என்ன இருக்கும், அப்புறம் 90 - θ 90 + θ, அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், அந்த கேஸ் இருக்கும். இல்லை 45 - θ 45 + θ, அந்த மாதிரி கேஸு. இதில் தான் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின்ஸ் வந்து இந்த செக்ஷனில் இருந்திருக்கு. சரியா? அதுக்கப்புறம் வெக்டாரை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கலாம். ஏன்னா அது 2 டைமென்ஷனில் தான் அந்த டாப்பிக்கை நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுது. வெக்டாருமே ரிசல்டன்ட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த கேஸு. ரிலேட்டிவ் வெலாசிட்டி கேஸ் மோஸ்ட்லி ஆல்சோ எந்த டாபிக் கீழே வரும், 2D கீழே வந்துடும் நமக்கு. பட் நம்ம கொஸ்டின் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது ரீசெண்டாக வந்ததும் அதில் தான். நீங்கள் ரீசெண்டாக வந்த எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிகமாக இதில் தான் கொஸ்டின் வந்துருக்குது. இப்போ இந்த எழுதும்போது 3 கொஸ்டினுமே தான் வந்து அதுலேயும் அதிகமாக டைம் வெலாசிட்டியை பேஸ் பண்ண கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிறாங்க. கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ண கொஸ்டினை விட ரிப்பீட்டடாக கேட்ட செக்ஷன் எதுவாக வந்துருக்குது ரீசெண்டாக? டைமு, வெலாசிட்டி, ஸ்பீடை ரிலேட் பண்ண கொஸ்டின், ஆவரேஜ் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் கம்பாரிசன் ஆஃப் அந்த எந்த லார்ஜ் டைம் இருந்திருக்கும் அந்த மாதிரி, அப்புறம் கிராஃப். நல்லா புரிஞ்சுங்க, கைனமேட்டிக்ஸில் ரொம்ப மெயின் இப்போ நம்ம பார்த்த அந்த கேஸ் தான். டைமு, வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய எந்த கேஸ் கேட்டாலும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியணும். அண்டு டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி, இதில் எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம். வெலாசிட்டி கொடுத்து ஆக்சிலரேஷன் கேட்கலாம், இல்லை ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்கலாம். எப்போ இன்டகிரேட் பண்ண, எப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன். இந்த கரெக்டாக இந்த கனெக்ட் ஒழுங்காக பண்ண தெரியணும். அப்புறம் கிராஃப், டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே ஈக்குவலாக கிராஃபும் பார்த்தாகணும். எதில் கைனமேட்டிக்ஸில் பர்டிகுலராக அந்த சாப்டரில் கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன் பார்த்தாகணும், கிராஃபும் பார்த்தாகணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனுடைய ரிலேஷன், வெலாசிட்டி, டைம். இப்போ சொன்னாலே அந்த ஹெட்டிங் இவ்வளோ தான் மொத்த ஹெட்டிங்கே. ப்ரைமரியாக 4 ஹெட்டிங் தான். வெலாசிட்டி, டைம், அந்த ஸ்பீடு ரிலேஷன், அந்த அதிகமாக நம்ம பார்த்த கேஸு, கிராஃப், அப்புறம் இந்த ஆக்சிலரேஷன், இதெல்லாம் அப்புறம் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். கிராஃப் அது இல்லாமல் அடுத்து என்ன சொல்லியிருந்தேன், டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், அப்புறம் அடுத்தது மெயினாக என்ன சொல்லியிருந்தேன், அந்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். இந்த 4 செக்ஷன் தான் அதில் இருக்க மெயின் ஹெட்டிங்கே. இதில் எதுலேருந்து வேணாலும் கொஸ்டின் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஈஸி சாப்டர் ஆக்சுவலாக கைனமேட்டிக்ஸ். அதில் ரொம்ப ட்ரிக்கியாகவோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொஸ்டின்ஸ் ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதில் கேட்குற எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ண கொஸ்டினை நல்லா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினை எடுத்து சால்வ் பண்ணுங்கள். புதுசாக கைனமேட்டிக்ஸ் கொஸ்டினை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும்.
ஸோ மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே ரைட். ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ப்ராப்பராக திரும்ப ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். நோட்ஸ் நான் PDF ஷேர் பண்ணிடுறேன். அதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு கொடுத்த ஹோம்ஒர்க்கை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணுறேன் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஓகே ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை. நாளைக்கு சாப்டர் அப்டேட் பண்ணுவாங்க. லைவில் பாருங்கள், அப்டேட் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி லாஸ் ஆஃப் மோஷனாக இருக்கலாம். நான் செக் பண்ணுறேன், ஏன்னா நாளைக்கு என்ன டாபிக்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. யூ வில் சீ லைவ் செஷன் அப்டேட்டில் உங்களுக்கு இருக்கும். ஓகே தேங்க்யூ.